பகவத்கீதானா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி தெரியாதவங்களுக்கு இருந்ததுன்னா அவங்களுக்கான ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் பகவத்கீதா. முழுமுதற் கடவுளாகிய பகவான் கிருஷ்ணனுடைய உபதேசம் அப்படிங்கிறதா பகவத்கீதை. சரியான டிசிஷனை குயிக்காக எடுக்கிறதுக்கு கீதையில் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லக்கூடிய ஒரு சொல்யூஷன். முதல்ல நம்ம வாழ்க்கையில் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு குரு கிட்ட சரணடையணும். இந்த கீதை வந்து ஒரு போர்க்களத்தில் நடக்குது. கிருஷ்ணர் கடவுள் தானே, அவர் நினைச்சா அந்த போரை நிறுத்திருக்கலாமே. இவ்வளோ பவர்ஃபுல், ஆல் பவர்ஃபுல்லான கடவுள் ஏன் அந்த போரை நடக்க விட்டார்? ஆக்சுவலி இந்த போரை வந்து ஒரு தடுத்திருக்கலாம்னு நம்ம கேள்வி கேட்குறோம். ஆனால் அந்த போரை உருவாக்குனதே அவர் தான். அர்ஜுனன் நான் போர் புரிய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் கன்ஃபியூஷனா, ஃபியரா, இல்லை அட்டாச்மெண்ட்டா? அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு சரியான ஒரு வார்த்தை. இன்னொரு வார்த்தை சொல்ல போனால் அது அஜ்ஞானம்னு சொல்லலாம். அர்ஜுனனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து விஸ்வரூபம் தர்ஷன் அது எப்படி இருந்தது, அவருக்கு என்ன தெரிஞ்சது அந்த தர்ஷத்தின அப்படின்னு ஒரு அர்ஜுனனுக்கு கியூரியாசிட்டி வருது. நீ எப்படி எல்லாத்தையும் ஒரே இடத்துல பண்ணுற, எனக்கு ரூபத்தை பார்க்கணுமே. இப்போ தான் பகவான் வந்து அவர் எப்படி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறாங்கிறத காமிக்கிறாரு. அது விஸ்வரூபம். சத்வா, ரஜஸ், தமஸ், இந்த 3 குணங்களை பற்றி சொல்லுங்கள். எந்த மதத்துலையுமே வந்து சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம் அப்படிங்கிறது அந்த டீப்பாக அனலைஸ் பண்ணுறதுங்கிறது கிடையாது. இது வந்து பகவத்கீதையில் பகவான் வந்து இந்த குணங்களை பற்றி பேசுகிறார். வணக்கம். ஹரே கிருஷ்ணா. வணக்கம். இன்னைக்கு பேச போகிற டாபிக் வந்து எனக்கு மனசு கொஞ்சம் நெருக்கமான டாபிக்னே சொல்லலாம். முதல்ல உங்கள் டீம்கிட்டருந்து எனக்கு ஒரு மெயில் வந்தது. அப்போ யோசித்தேன், என்ன டாபிக் அவங்ககிட்ட பேசலாம், இது பேசினா சரியாக இருக்கும் அப்படின்னு. முதல்ல என் மைண்டில் வந்தது வந்து பகவத்கீதா அப்படிங்கிற அந்த டாபிக் தான். இன்றைக்கி தேதியில் நிறையா எக்ஸிஸ்டென்ஷியல் க்ரைசிஸ்க்கு ஒரு சொல்யூஷனாக பகவத்கீதா நிச்சயமாக இருக்கும். ஒரு மொத்த பகவத்கீதாவையும் நம்ம இந்த ஒரு எபிசோடில் அடக்க முடியாது. பட் முக்கியமான சில ஆஸ்பெக்ட்ஸை எடுத்து நம்ம பேச போகிறோம். அது நிச்சயமாக பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி நம்மளை அழைச்சதுக்கு. ஏன்னா ஆன்மீகத்தில் இந்த காலத்தில் ரொம்ப ஆர்வம் குறைஞ்சிட்டு வருது. அப்படியே ஆர்வம் இருந்தால் கூட அது ஒரு பொருளை எதிர்பார்த்து வரக்கூடிய ஜோசியம், ஜாதகம், எனக்கு என்ன கிடைக்கும், அந்த மாதிரி ஆன்மீகத்தை தான் நிறைய நாட்டங்கள் மக்களுக்கும் இருக்குது, இந்த மாதிரி மீடியா இருக்கவங்களுக்கும் இருக்குது. ஆனால் நீங்கள் ஜென்யூனாக மக்களுக்கு இந்த கருத்து போய் சேரணும். ஏன்னா ஒரு ஞானம் தான் பிரச்சனைக்கு வழி இல்லையா? இப்போது நீங்கள் கிளாஸ் ஒழுங்காக படிக்கலைன்னா தான் மார்க் வாங்க முடியாது இல்லையா? அப்போ ஞானம் இல்லைன்னா தான் வாழ்க்கையில் கஷ்டம் வரும். அப்போ ஞானம் பகவத்கீதா அதை யங்ஸ்டர்ஸுக்கு கொடுக்கணும். அந்த நோக்கத்தில் நீங்கள் இந்த டாபிக் கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷம். இன்வைட் பண்ணதில். பகவத்கீதா அப்படிங்கிறது உலகம் முழுக்க ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்பிரிச்சுவல் டெக்ஸ்ட். பட் அதை பற்றி நம்ம நிறையா டீப்பராக நிறைய ஆஸ்பெக்ட்ஸை எடுத்து நம்ம பேச போகிறோம். பிஃபோர் தட், பகவத்கீதானா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி தெரியாதவங்களுக்கு இருந்ததுன்னா அவங்களுக்கான ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் பகவத்கீதா. ஸோ பகவத்கீதை அப்படிங்கிறது பகவான், கீதா, இது ரெண்டும் சேர்ந்தது தான் பகவத்கீதை. பகவான் அப்படின்னா பகவான். பகன்னா ஐஸ்வர்யங்கள்னு அர்த்தம். செல்வங்கள்னு தமிழில் சொல்லுவோம். ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசாஸ்ய, இந்த மாதிரி இது புராணத்தில் ஒரு இதை பற்றி சொல்லப்பட்டாங்க. பகவான்னு சொன்னால் 6 விதமான குணங்கள் அவருக்கு இருக்கும். 100% இருக்கும். இது என்னென்ன? அழகு, புகழ், இளமை, செல்வம், வைராக்கியம், இந்த மாதிரி 6 விஷயங்கள் எல்லாத்தையுமே இருக்குது. உங்களுக்கும் ஒரு புகழ் இருக்குது, உங்கள்கிட்டையும் அழகு இருக்குது, எனக்கும் இருக்குது. நான் என்னையும் 4 பேருக்கு தெரியும், உங்களோட 400 பேருக்கு தெரியும் இல்லையா? இப்போ மோடி எல்லாருக்கும் தெரியும். இப்போது அந்த மாதிரி 100% புகழ் கொண்டவர், எல்லாருக்கும் தெரிஞ்சவர், 100% அழகு நிரம்பியவர், 100% வலிமை நிரம்பியவர், 100% வந்து செல்வங்கள், அதே மாதிரி துறவும் 100% நிரம்பியவர். அதுதான் அந்த 6 குணங்கள் யார்கிட்ட முழுமையாக இருக்கோ வர பகவான்னு சொல்கிறோம். அப்போ பகவத்கீதைன்னு சொல்கிறப்போ அவங்க கிருஷ்ண கீதைன்னு சொல்லலை. கிருஷ்ண கீதைனோ இல்லை வந்து வாசுதேவ கீதைனோ சொல்ல. பகவத்கீதைனா அந்த வார்த்தையிலேயே வந்து இவர் தான் பகவான். இவர் சாதாரண மனுஷன் கிடையாது. ஏன்னா பகவத்கீதையை வந்து எப்படி படிக்கணும்னா அர்ஜுனன் மாதிரி படிக்கணும். அர்ஜுனன் வந்து எப்படி பகவத்கீதை புரிஞ்சுட்டானோ அதே மாதிரி புரிஞ்சுக்கணும். அப்போ பகவானே முதல்ல கிருஷ்ணரை முழுமுதற் கடவுள். அது ஏன் முழு முதற் கடவுள்னா அவர் எல்லாருக்கும் மேலே கோவிந்தா சர்வ காரணம் பிரம்மா சொல்கிறாங்க. அப்போது அப்படிப்பட்ட முழு முதற் கடவுளாகிய கிருஷ்ணருடைய வாயிலிருந்து வந்த கீதைனா பாடல்,
உபதேசம், முழுமுதற் கடவுளாகிய பகவான் கிருஷ்ணனுடைய உபதேசம் அப்படிங்கிறது தான் பகவத்கீதை. ரைட். இப்போது பகவத்கீதை அப்படிங்கிற வார்த்தை, அந்த டைட்டில் எதனால் வந்தது அப்படின்னு சொன்னீங்க. அந்த பகவத்கீதையோட செட்டிங் இருக்கு இல்லையா, எதனால் பகவத்கீதை நடந்தது அப்படிங்கிற ஒரு பேசிக் செட்டிங் கொடுத்துருங்கன்னா நம்ம அடுத்த கேள்வி. அது ரொம்ப ஒரு அருமையான கேள்வி கூட. ஏன்னா அது பகவத்கீதைங்கிறது ஒரு கோயிலில் நடக்கலை. பொதுவாக பகவத்கீதை உபதேசங்க நடக்கும் கோயிலில், இல்லைன்னா மண்டபம் புக் பண்ணியிருப்பாங்க, குருகுலத்தில் நடக்கும், காட்டில் கூட நடக்கலாம். ஒரு போர்க்களத்தில் ஒருத்தன் குரு சிஷ்யனுக்குள்ள ஒரு சம்பாஷணை அப்படிங்கிறது வந்து இது எங்கேயுமே எந்த புராணத்துலையும் சரி, நம்ம பாகவதம் எடுத்திங்கன்னா கூட காட்டில் இருந்துச்சு. நைமிஷாரண்யம்ங்கிற வனத்தில் நடந்த விஷயம் இது எப்படி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலைல நான் கணக்கு போட்டுட்டு வந்துட்டு இருந்தேன். அந்த அக்ஷோகினின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஒரு அக்ஷோகினிங்கிறதுல வந்து 1,10,000 சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. இப்போ இந்த பக்கம் 11 அக்ஷோகினி, இந்த பக்கம் 7 அக்ஷோகினி, மொத்தம் 18 அக்ஷோகினி. 18 மல்டிப்ளைட் பை 1,10,000, 20 லட்சம் பேர் நிற்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அக்ஷோகினியில் இருக்கக்கூடிய அந்த யானை 21,000 யானை ஒரு அக்ஷோகினியில். அப்போது நீங்கள் 18 அக்ஷோகினி அப்படின்னு கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 18 × 21 எத்தனை யானை நிற்குது, எத்தனை குதிரை நிற்குது, எவ்வளவு மகாரதிகள்லாம் நிற்கிறாங்க, எவ்வளவு குதிரைகள் நிற்குது. அதுக்கெல்லாம் நடுவில் 2 பேர் ஃபிலாசபி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு செட்டப் அந்த இடத்துல. ஏன்னா மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கு முறைப்படி ராஜ்யம் கிடைக்கணும். சில பேர் நினைப்பாங்க, இல்லைங்க திருதராஷ்டிரன் தானே அண்ணன் பையனுக்கு தானே கிடைக்கணும், அது எப்படி அதை தம்பி பையனுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு வரப்போ திருதராஷ்டிரன் முதல்ல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஏன்னா ஒரு தன்னை காக்க முடியாதவன் ராஜாவாக முடியாது இல்லையா. அப்போது நீ ராஜானா உலகத்தையே காப்பாற்றும், அவன் தான் ராஜா. அப்போது தன்னையே காக்க முடியல, கண்டு தெரியல, எப்படி அவனால் நாட்டை காக்க முடியும்னு சொல்லிட்டு பீஷ்மர், விதுரர் அந்த மாதிரி பெரிய பெரிய ஞானிகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, திருதராஷ்டிரன்ட்ட இன்னும் உன்னால் முடியாதுப்பா, உன் தம்பி நாடாளட்டும்னு சொல்லிட்டாங்க. அப்போது அந்த திருதராஷ்டிரனும் ஒத்துக்கிட்டு பாண்டு ராஜா ஆகிறாரு. ஆனால் அவர் சீக்கிரமாக இறந்துடுறாரு. அப்புறம் வந்து வேறு வழி இல்லை, எல்லாம் சின்ன பசங்க. பீஷ்மர் வந்து ராஜா ஆக மாட்டேன்னு உறுதி எடுத்துருக்காரு இல்லையா. அப்போது அதனால் என்ன ஆகுதுன்னா திருதராஷ்டிர ராஜாவாக அது போடுறாங்க. அது எப்படின்னா ஒரு தற்காலிகமான ராஜா தான். பாண்டுவனுடைய பசங்க வளர்ந்தவுடனே ராஜ்யத்தை ஒப்படைச்சிடணுங்கிற கண்டிஷனில் தான் அது போடுறாங்க. அதை அவர் பின்பற்றவும் செஞ்சார், மனசார செய்யலை, கடமைக்கு பண்ணார். யுதிஷ்டனை வந்து ராஜாவாக்குனார். அப்படியே அவங்க நிறைய சூதுக்கள்லாம் பண்ணி பையன் மேலே இருக்க கவற்றினாலையும் சகுனியினுடைய தூண்டுதனாலையும் துரியோதனனுக்கு இருந்த பேராசையினாலையும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சூதாட்டத்தில் தோக்கடித்து அவங்கள காட்டுக்கு அமிச்சிடுறாங்க இல்லையா. அப்போது அவங்க சொன்னதை பின்பற்றி அவங்க 13 வருஷங்கள் இருந்துட்டு அக்ஞானவாசம்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு முறைப்படி நான் ஜெயிச்சிட்டு வைப்பா, நீங்கள் சொன்னதை முடிச்சிட்டோம், நீங்கள் சொன்னதெல்லாம் பண்ணிட்டேன், என்னோட அடிமைத்தனம் போயிடுச்சு, நான் அடிமை கிடையாது, இப்போ உனக்கு சூதுல என்னை அடிமையாக்கணும், இப்போ அடிமை கிடையாது, ராஜ்ய திருப்பி குருன்னு சொல்கிறப்போ கொடுக்க மாட்டேங்க. இருந்தாலும் பாண்டவர்கள் வந்து தர்மத்தின்படி வாழ்கிற காரணத்தினாலையும் யுதிஷ்டரன் தர்மத்தினுடைய தலைவனாக இருக்கிறதுனாலையும் அவன் என்ன பண்ணுறான்னு சொன்னீங்கன்னா, சரி பரவாயில்ல, என் தம்பி தானே, போயிட்டு போ, ஒரு 5 ஊர் கொடு அப்படின்னு சொல்கிறான். அவன் இல்லை முடியாது, 5 ஊர் கொடுக்க மாட்டேங்களா, 5 ஊர் கொடுக்க. அவன் சொல்கிறான் 5 ஒரு ஊசி அளவு கூட இடம் கொடுக்க மாட்டேன். இது எந்த சூழ்நிலையில் வந்து இந்த காம்ப்ரமைஸ்க்கு வந்து யுதிஷ்டன் வந்தாருங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பக்கம் திரௌபதி தன்னுடைய மொழி அவுத்து போட்டு உட்காந்துருக்குறாங்க, சபதம் 6 ஆளுக்கு சபதம் போட்டு வச்சுருக்கிறாங்க. ஆனால் தர்மபுருஷன் ஆகிய யுதிஷ்டன் இந்த என்னோட சபதம்லாம் போனாலும் பரவாயில்ல, என் தம்பிங்க நல்லா இருக்கும், யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படியாவது நான் 5 ஊராவது கொடுங்கப்பான்னு கேட்குறாரு. ஆனால் துரியோதனால் கொடுக்க முடியாது. அப்போ தான் என்ன ஆகுதுன்னா அங்கே ஒரு போர் அப்படிங்கிறது மூழுது. அப்போ 2 பக்கமும் மகாபாரதம்னு சொன்னால் இது இந்தியா கிடையாது, ஒட்டுமொத்த உலகம். என்னுடைய குரு சொல்லுவாங்க, ஆஸ்திரேலியான்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது அஸ்திர ஆலயம். அஸ்திரங்கள் பயிற்சி பண்ண இடம் வந்து ஆஸ்திரேலியா. அது மாதிரி ரஷ்யான்னு சொல்லுவோம் இல்லையா, அது ரிஷிக்கள் நிறைந்த இடம் ருஷ்யா, அது ஹிமயமலை, நிறைய ரிஷிக்கள்லாம் இருப்பாங்க. ஸோ ஒட்டுமொத்த உலகமுமே வந்து பாரதமாக இருந்துச்சு. அதனால தான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம கம்போடியா, இந்தோனேஷியா எங்கே போனாலும் ஏதாவது விஷ்ணு சிலை, சிவன் சிலை ஏதாவது கிடைக்கும். நம்ம கலாச்சாரங்கள் அப்படிங்கிறது உலகம் முழுவதும் பரவி இருந்தது. அதுதான் மகாபாரதம். அதான் மகாபாரதம்னா ஒட்டுமொத்த உலகமும் மகாபாரதம். எல்லா ராஜாக்களும் வந்துருந்தாங்க. நம்ம சேர, சோழ, பாண்டிய ராஜாக்கள்லாம் போய் சண்டை போட்டாங்க.
அவங்களோட ஒவ்வொரு சைடு எடுத்துக்கிட்டாங்க. உலகமே ரெண்டாக பிரிஞ்சுது. ஒரு பக்கம் யுதிஷ்டன் கீழே, ஒரு பக்கம் துரியோதனன் கீழே. உலகத்தையே ஸ்தம்பிச்ச ஒரு போர். ஆமாம், உலகத்தையே ஸ்தம்பிச்ச ஒரு போர். லட்சக்கணக்கான பேர், இப்போ தான் கணக்கு சொன்னோம் இல்லையா, அத்தனை சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க, அத்தனை யானைகள், அத்தனை குதிரைகள் எல்லாம் வந்து எதுக்கு நிற்கிறாங்கன்னா, ஒரு பக்கம் துரியோதனுடைய பேராசை, இன்னொரு பக்கம் யுதிஷ்டனுடைய நியாயமான ஆசை, இதுக்காக நிற்கிறாங்க. அதுக்கு பின்னாடி எக்கச்சக்க சபதங்கள்லாம் இருக்குது. துரியோதனன் மாறப்பழப்பங்கிற சபதம் இருக்கட்டு, திரௌபதியோட கூந்தலில் வந்து அந்த ரத்தத்தை பூசிக்குவேங்கிற நிறைய சபதங்கள்லாம் இருக்கு இல்லையா. அந்த சபதங்களை எல்லாம் வந்து அவங்க கடந்து அவங்க நிற்கிறப்போ அர்ஜுனனுக்கு ஒரு எண்ணம் வருது. என்ன சொல்கிறேன்னா, கிருஷ்ணா, என்கிட்ட யார் சண்டை போடுறான்னு நான் ஃபஸ்ட்டு பார்க்கணுங்கிறான். இது வந்து நம்ம இளைஞர்கள் கூட கற்றுக்கலாம் இந்த வாழ்க்கையில். நம்ம இன்றைக்கி என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, எந்த வேலை செஞ்சாலும் சரி, ஃபஸ்ட்டு எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட காம்படிஷன் யார், இப்போ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்போ அந்த எதிரி யார் நான் பார்க்கணும். என்னை எதிர்த்து துரியோதனனுக்காக சப்போர்ட் பண்ணி யாரெல்லாம் வந்திருக்காங்க நான் பார்க்கணும். சேனையோர் பையோர் மத்தி ரதம் ஸ்தாபித்தம் அப்படின்னு சொல்கிறான் அர்ஜுனன் கிருஷ்ணா கிட்ட. சேனைக்கு நடுவில் போய் ரதத்தை போய் நிப்பாட்டுங்க. கோவிந்தா ரெண்டு பக்கமும் பார்க்குறான். ரெண்டு பக்கமும் பார்த்தா அப்படியே அவனுக்கு அப்படியே அந்த கை காலெல்லாம் நடுங்குது அவனுக்கு. அது யாரும் அவன் யார், அது மகாரதி, இந்திரனுடைய பையன் இல்லையா. அவன் காண்டிவத்தினுடைய சத்தத்தை கேட்டே வந்து எல்லாம் பயப்படுவாங்க. அவனுக்கு கை கால் நடுங்குது, அப்படியே இந்த குரல் அப்படியே அவனுக்கு தழுதழுத்து போகுது, அவனால் பேச முடியல. அப்படியே இதுதான் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. இது என்னன்னா, இந்த காலத்தில் ஸ்ட்ரெஸ் அதிகமாகிட்டு இருக்கு. அது கலியுகத்தினுடைய சுபாவத்தை பற்றி பாகவதம் சொல்லுது. அப்புறம் சொல்லுவாங்க சதா உபத்திருத்தாங்கிறாங்க. சின்ன சின்ன குழந்தைக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்குமா, எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஏன்னா வாழ்க்கை முறையை நம்ம அழிச்சுக்கிட்டோம். இயற்கையோடு வாழாமல் இயற்கையை அழிச்சுக்கிட்டு செயற்கையாக வாழுறப்போ அந்த உபாதைகளை நம்ம வந்து சைடு எஃபெக்ட்ஸ் அனுபவிச்சு தான் ஆகணும் இல்லையா. அப்போது பகவத்கீதைங்கிறது யாருக்குன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய ஒருத்தனுக்காக. அந்த ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் அர்ஜுனன் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. அவ்வளோ ஸ்ட்ரெஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, புத்ராம் பௌத்ராம் அப்படிங்கிற என்ன சொல்கிறேன், என் பையன் நான் பையனை கொல்லணும். பையன்னா யார், துரியோதன பையன், அவர் பையன் தானே. துரியோதனன் பையன், துஷாத பையன், அவன் பையன் தானே. நான் சொல்கிறான், நான் என்னோட ராஜ்யத்தை காப்பாற்றுறதுக்காக என் பையனே கொல்லணுமா, நான் பீஷ்மனை கொல்லணுமா, நான் துரோணனை கொல்லணுமா, நான் கிருப்பாச்சாரியாரை கொல்லணுமா, என்னோட பேர பசங்க, என்னுடைய பசங்க, என்னோட சொந்தக்காரங்க, என்னோட மாமனார் எல்லாரையும் நான் கொல்லணுமா சொல்கிறேன். வேண்டாம் கிருஷ்ணா, எனக்கு வேண்டாம். எனக்கு வந்து யாராவது என்னாலும் சொல்லிட்டு போட்டோம், என்னை கோழேன்னு சொல்லட்டும், நரகத்துக்கு கூட போயிட்டு போகிறேன், எனக்கு வேண்டாம், நான் சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டு காண்டிபுரத்து கீழே போட்டான். இதுதான் பியூட்டிஃபுல்லான இன்ட்ரோடக்ஷன். இப்போதான் ஆரம்பமாகுது கீதை. அதாவது அர்ஜுனன் நான் போர் புரிய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் கன்ஃபியூஷனா, ஃபியரா, இல்லை அட்டாச்மெண்ட்டா? கன்ஃபியூஷன், ஃபியர், அட்டாச்மெண்ட் இது எல்லாமே இருந்தால் கூட அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு சரியான ஒரு வார்த்தை. இன்னொரு வார்த்தை சொல்ல போனால் அது அஜ்ஞானம்னு சொல்லலாம். அஜ்ஞானம், அறியாமை. அறியாமை, இக்னோரன்ஸ். அறியாமை. அறியாமையில் அவன் செய்கிறான். ஏன்னா இப்போ நம்ம பொதுவாக மக்கள் நினைப்பாங்க, என்னங்க கடவுளே வந்து சண்டை போட்டு சாவடிங்கிறாரு, என்ன மாதிரி கடவுள் அவர், கடவுள்லாம் யாருப்பா, யாரும் சாகாதீங்க, சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிற இடத்தான கடவுள். அவனே வந்து மனம் வந்து எனக்கு ராஜ்யமே வேணாம்ப்பா, எல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம், எல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம், ஏன் ஒரு ஆள் கொண்டுக்கிட்டு இப்போ தானே அஹிம்சைன்னு பேசுகிறாங்க இல்லையா. இப்போது அஹிம்சைன்னா அது பெரிய விஷயம்னு சொல்கிறாங்க. ஆனால் அஹிம்சையெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஒரு உயிர் வாழ ஒரு உயிர் சாவணும், இதுதான் படைப்போற நியதி. ஜீவோ ஜீவசிய ஜீவனம், இதுதான் படைப்போற நியதி. அது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா பொதுவாக ஆன்மீகம்னாலே பீஸ், ஃபர்கிவ்னஸ், யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அஹிம்சையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். இங்கே அவன் சண்டை போட மாட்டேன் அப்படிங்கிறான். அர்ஜுனன் சொல்கிறாரு, கடவுள் வந்து சண்டை போடு அப்படிங்கிறாரு, சண்டை போட்டு சாவடிங்கிறாரு, அதுவும் பொய் சொல்லி சாகடிக்க சொல்றாரு. என்ன இவனு இப்படி சொடைக்கு அடிச்சு சாகடிக்க சொல்றாரு. யுதிஷ்டன் போய் துரோணன் போய் பையன் செத்து போயிட்டான்னு சொல்லி சாகடிக்க சொல்றாரு. இதுல என்ன மாதிரி கடவுள் இவரு அப்படிங்கிற பொதுவாகவே மக்களுக்கு அந்த கேள்வி அப்படிங்கிறது வரும் இல்லையா. அப்போ இரக்கம் அப்படிங்கிறதும் சரி, அந்த பரிவுங்கிறதும் சரி, இந்த பாசம்ங்கிறதும் சரி, உண்மையா இருக்கிறது வேற, செயற்கையா இருக்கிறது வேற. இப்போ உங்க பையன் வந்து தப்பு பண்றப்போ, ஐயோ என் பையனை அடிக்க மாட்டேன், அது ஒரு விதமான பேரண்டிங். அவன் அடிக்கிற வயசில் அடித்து, திட்டுற வயசில் திட்டி, தட்டி கொடுக்குறது தட்டி கொடுத்து, அவனை வந்து தப்பான பாதையில் போகாமல் அழைச்சிட்டு வர பரிவுங்கிறது வேற இல்லையா. சில அப்பா அம்மா சொல்லுவாங்க, இல்லைங்க பையன் ஒரே பையங்க, செல்லமாக வளர்த்துட்டேன்,
அப்போ அவன் என்ன பண்ணுவான், போதைக்கு அடிமையாகி தவறான செயல்களில் அது அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம்ல. அப்போ உண்மையான பரிவு அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ சில சமயங்களில் முனிவர்கள்லாம் சாபம்லாம் கொடுப்பாங்க. முனிவர்கள் கோவத்தில் நீ மரமாக போன்னு சாபம்லாம் கொடுப்பாங்க. அது உண்மையான பரிவு. அதுதான் உண்மையான பரிவுனா, இப்போ நீ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லப்பா, நீ திருந்திரு, நீ திருந்திரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா. இப்போ கிருஷ்ணருடைய மிஷன் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க மனுஷங்களாக அவர் பார்க்கல. ஒரு பக்கம் தர்மம், ஒரு பக்கம் அதர்மம். துரியோதனன் ஜெயிச்சான்னா உலகம் என்னத்துக்கு ஆகும், யுதிஷ்டன் ஜெயிச்சான்னா உலகம் எப்படி இருக்கும். மக்களும் துரியோதனனை தான் விரும்புகிறாங்க இல்லையா. அப்போ அந்த இடத்துல கிருஷ்ணனுடைய நோக்கம் வந்து மேபி பாண்டவர்கள் மேபி அந்த ஊருக்காக வந்து ராஜ்யத்துக்காக வந்துருக்கலாம். எனக்கு ராஜ்யம் கிடைக்கணும்ப்பாங்க, என் மனைவி முடி கட்டணும், துரியோதனன் வந்து பீமனை சாகடிக்கணும், துஷாசனை அந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனால் கிருஷ்ணனுக்கு ரொம்ப சிம்பிள், தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணணும். யதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதம் இல்லையா. எப்பப்பெல்லாம் தர்மம் அது அழிஞ்சு அதர்மம் எழுச்சி பெறுதோ அப்போ தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய இல்லையா, பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கிருதாம் அப்படிங்கிற என்னுடைய நல்லவர்களை காத்து கெட்டவர்களை அழிச்சு யுகமாக அழிச்சு இல்லையா, அழிச்சு தான் ஆகணும். கெட்டவர்கள் அழிச்சு தான் ஆகணும் இல்லையா. இப்போ நல்ல நாடுங்க, அந்த நாட்டை வந்து ஜெயிலே கிடையாதுன்னா அது எப்படி? அது ஜெயில் இருக்கணும், போலீஸ் இருக்கணும், கையில் துப்பாக்கி இருக்கணும், எல்லாமே இருக்கணும் இல்லையா. அப்போது உங்கள் பாகிஸ்தான் ராணுவம் நாட்டுக்குள்ளே வர்றப்போ மோடி போயிட்டு இல்லைங்க நம்ம சகோதரர்கள் தான் வந்துட்டு போட்டோம் அப்படின்னா அது என்ன மாதிரி? அது வந்து என்ன சொல்லுவாங்க, அதுதான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் இந்த கம்பேஷனாக பேசுகிறப்போ கிருஷ்ணர் வந்து 3 வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். ரெண்டாவது சாப்டர் பிகினிங்கில் 3 வார்த்தையை பயன்படுத்துகிறார். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இதை வீக்னஸ் ஆஃப் ஹார்ட்டுங்கிறார், இதயத்தினுடைய பலகீனம் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் அப்படிங்கிறார். இம்பார்ட்டன்னா வந்து திறனற்ற தன்மை அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் இம்பியூரிட்டி அப்படிங்கிறார். இம்பியூரிட்டின்னு சொன்னால் இதயத்தினுடைய மாசு அப்படிங்கிறார். ஏன்னா நீ இறக்கமாக பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க. ஆனால் அர்ஜுனன் வந்து பகவத்கீதையில் பேசின முதல் அத்தியாயத்தில் அவன் பேசின எதுவுமே தப்பு கிடையாது, தப்பே கிடையாது, கரெக்டாக தான் பேசினான். இப்போ இவங்கெல்லாம் கொண்டு போயிட்டா அவங்க மனைவி விதையாகிடுவாங்க, அப்போ அந்த குழந்தைங்களை யார் பார்த்துக்குவா, அப்பா இல்லாத குழந்தை எப்படி வளரும், அந்த சமுதாயம் என்னத்துக்கு ஆகும். அப்போ வழிகாட்ட ஆள் இப்போ இவ்வளோ பேர் நான் சாகடிச்சிடறேன், பீஷ்மனை சாகடிச்சிடறேன், துரோணராஜ் எல்லாரும் பெரிய பெரிய மகாத்திலே சாகடிச்சிடறேன் இல்லையா. அப்போ அடுத்து வர தலைமுறைக்கு யார் வழிகாட்டுவா? அப்போ பின்னம் கொடுக்க மாட்டாங்க, முன்னோர்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க, அப்போ முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்காது, இந்த வந்து குலமையை அழிஞ்சு போயிடும். இது எல்லாம் வந்து அவன் கரெக்டாக தான் பேசுகிறான். ஆனால் அவனுடைய கம்பேஷன் வந்து உண்மையான கம்பேஷனாக இல்லை. ஓகே, ஏன் சொந்தக்காரங்க உதாரணத்துக்கு என் பையன் பாவம், அது ஒரு கம்பேஷன். பக்கத்து வீட்டு பையன். அப்போ சாதுக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வசுதெய்வ குடும்பம், உலகமே குடும்பம், கிருஷ்ணருக்கு எல்லாருமே அவர் பசங்க தான் இல்லையா. அப்போ வந்து இப்போ உதாரணம் மனுநீதி சோழன் படிச்சிருப்பான் அந்த கதை. மனுநீதி சோழன் கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சோழ மகாராஜா அந்த பசுவுக்கு நியாயம் கிடைக்கணும்னு தாம் பையனையே தேர்ல ஏற்றி கொண்டார். அதுதான் உண்மையான கம்பேஷன். இங்கே அர்ஜுனனுக்கு என்னதான் கம்பேஷன் இருந்தாலும் அதில் ஒரு சின்ன ஒரு செல்ஃபிஷ், சின்ன இல்லை, பெரிய செல்ஃபிஷ் மோட்டிவ் இருக்கு. ஃபுல்லாகவே செல்ஃபிஷ் தான். முழுக்க அவன் சண்டை போட வந்த காரணமே செல்ஃபிஷ் தான். அதை அப்படியே வெளியே எடுத்து கிருஷ்ணர் காட்டுறாரு. அவ்வளோதான். அவனை சண்டை போடாதேன்னு சொல்லவே இல்லை, அந்த சுயநலத்தை எடுத்துட்டு தர்மத்துக்காக சண்டை போடுறோன்னு சொல்கிறார். அதனால் ஆக்ட் ஒன்றா இருந்தால் கூட, செயல் ஒன்றா இருந்தால் கூட, எதுக்காக செஞ்சாங்கங்கிறது டோட்டலாக வேற. அது அதனால் கிடைக்கக்கூடிய பலனு வேற. ஒரு ஜட்ஜு வந்து குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்குறதும் தன்னுடைய எதிரி குற்றவாளியாக வந்து தண்டனை கொடுக்குறதும் வேற. அவனுக்கு எனக்கு பிடிக்காது, நான் தான் ஜட்ஜு, எழுதி போட்டு மரண தண்டனை கொடு அவனுக்கு அப்படிங்கிறது கிடையாது. அந்த பையனே வந்தால் கூட சரியான தண்டனை கொடுக்கணும் இல்லையா. அதனால் அந்த ஜட்ஜு தர்மத்தில் நின்று பார்த்தா சரியாக இருக்குது. கரெக்ட், தர்மத்தின்படி அந்த ஸ்தாபகம் பண்ணும். இப்போது பீஷ்மர், துரோணர் இவங்கெல்லாம் நல்லவங்களாக இருந்தால் கூட, மகாரதிகளாக இருந்தால் கூட, மகாத்மாக்களாக இருந்தால் கூட, அவங்க அதர்மத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே, எந்த பக்கம் நிற்கிறாங்க அப்படிங்கிறது. அப்போது பீஷ்மர் சாகலைன்னா தர்மம் வாழ முடியாது. இவங்கெல்லாம் சாக வரம் பெற்றவங்க. இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் பீஷ்மருக்கு நினச்சப்ப சாவு. அவர் என்ன எப்போ நினைப்பார், அவர் அஸ்தினாபுரம் சேஃபாக இருந்தால் தான் சாகார். அவருக்கும் சாகணும்னு ஆசை, அவருக்கு பிடிக்கல. ஏன்னா அவர் மகாஜன், அவர் வந்து மகாத்மா. இருந்தாலும் அஸ்தினாபுரத்தை நல்ல கையில் ஒப்படைச்சிட்டு தான் உயிரை விடுவேன்னு ஒரு மன உறுதி எடுத்திருக்கார், வரம் எடுத்திருக்கிறார், உறுதி எடுத்திருக்கிறார். அப்போது துரோணர் வந்து உப்புக்கு போட்ட சாப்பாட்டுக்கு, அப்போ எல்லாரும் அங்கே நிற்கிறாங்க. அப்போ தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணி ஆகணும், இவங்கெல்லாம் அழிச்சாகணும். அப்போது கிருஷ்ணர் என்ன பண்ணார், பகவத்கீதை நான் நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி அர்ஜுனன்ட்டு இருந்த சுயநலம்ங்கிறத எடுத்துட்டு தர்மத்துக்காக நீ சண்டை போடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 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 கிராஜுவல் அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா,
அவனை மாற்றின அந்த அந்த ப்ராசஸ் அதான் அந்த பகவத்கீதை. ஸ்ரீகிருஷ்ணர் ஆரம்பத்திலேயே த நேச்சர் ஆஃப் தி சோலை பற்றி சொல்கிறார். உனக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லைன்றார். கரெக்ட். அவர் எதை மீன் பண்ணுறார்? பியூட்டிஃபுல். இப்போது இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த அறியாமையில் அர்ஜுனன் இருந்தான்னு சொன்னாங்க. அறியாமையில் அர்ஜுனன் இருந்தப்போ அவன் எந்த அளவுக்கு அறியாமையில் இருந்தான்னு சொன்னால் கிருஷ்ணரையும் சேர்த்து சொல்கிறான், நம்மளுக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியலைங்கிறான். அது வயம் அஸ்னாமி, நம்மளுக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியலன்னு அவன் என்ன பண்ணுறான், கிருஷ்ணன் சேர்த்து சொல்கிறான். இதுக்கப்புறம் இருந்தாலும் ஞானத்தில் வந்துட்டு அவன் சொல்கிறான், கிருஷ்ணா சிக்ஷேதம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம், நான் அவன் சிஷ்யன் ஆகிட்டேன், இப்போ எனக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன் அப்படின்னா. அப்போ அந்த ஸ்டேஜ் எடுக்க வரைக்கும் கிருஷ்ணா வெயிட் பண்ணார். அப்போது அர்ஜுனனை சிஷ்யனாக ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறார். ஒரு குருவினுடைய ஒரு முதல் வேலை என்னன்னு தெரியுமா? ஒரு சிஷ்யன்ட்ட ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒருத்தர் வந்துருக்கிறாரு, உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாருன்னா உங்களோட முதல் வேலை என்னென்னா அவன் ஒரு முட்டாள் அவனுக்கு நீங்கள் காட்டணும். ஏன்னா அவன் புத்திசாலி நடச்சான்னு சொன்னால் அவன் அந்த லேர்னிங் நடக்காதுங்க, சொல்கிறது இங்கே ஏறாது. அதான் சொன்னார், என்னப்பா நீ புத்திசாலி மாதிரி பேசுறிய, எவ்வளோ முட்டாளாக இருக்கு, என்ன ஃபஸ்ட்டு கொடுத்த உபதேசம் அதுதான். அதுக்கு அடுத்த உபதேசம் கொடுக்குறாரு, நீ உடம்பு இல்லை ஆன்மா. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா நீ ஒரு முட்டாளுங்கிறார். அது வந்து ஒரு மனிதனுக்கு கிரைசிஸில் தான் வரும். ஆமாம். இப்போ அர்ஜுனன் வந்து ஒரு பெரிய கிரைசிஸில் இருக்காப்புல. பொதுவாகவே அந்த ஸ்பிரிச்சுவல் என்கொயரி அப்படிங்கிறது கிரைசிஸில் தான் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, கிரைசிஸோட நோக்கமே அதுதான். கிரைஸோட நோக்கமே அதுதான். நீங்கள் ஒழுங்காக இருந்தால் கிரைஸே வராது. இப்போ நீங்கள் தர்மத்தின்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா கிரைஸே வராது. கிரைசிஸ் வந்தால் உங்களுக்கு ஞானம் பிறக்கும். கிரைசிஸ் பகவான் வாழ்க்கையில் சில பேர் கேட்பாங்க, கடவுளே ஏன் எனக்கு கஷ்டம் கொடுக்குற, ஏன் எனக்கு வாழ்க்கையில் கஷ்டம் கொடுக்குறேன்னா அந்த கஷ்டங்கிறது எதுக்கு வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து தர்மத்தின்படி வாழலை, பகவானோடைய நீங்கள் ஃபாலோ பண்ணலை. சொல்லுவார் கிருஷ்ணா பகவத்கீதையில், மகாத்மானஸ்து மாம் பார்த்தா தெய்வீம் பிரகிருதிமாஷிதா சொல்கிறார். மகாத்மாக்கள், பக்தியில் இருக்கக்கூடிய மகாத்மாக்கள் என்னுடைய தெய்வீக இயற்கையின் பாதுகாப்பில் உள்ளார்கள். 2 இயற்கை இருக்குது, ஒன்று தெய்வீக இயற்கை, இன்னொன்று பௌதிக இயற்கை. தெய்வீக இயற்கைன்னு சொன்னால் பகவானுடைய நேரடி கட்டுப்பாடு, அதில் இன்பம் துன்பம் இதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. அதில் ஒரு சேவை மட்டுமே தான் இருக்கும். ஆன்மாங்கிற தளத்தில் வாழக்கூடிய தன்மை இது. பௌதிக இயற்கைனா நான் உடம்புன்னு நினச்சி வாழக்கூடிய வாழ்க்கை இல்லையா? நீங்கள் உடம்புன்னு நினச்சி வாழ்கிறப்போ அதுலேருந்து உங்களை அடித்து எழுப்புறதுக்கு தான் அந்த கிரைசிஸ் வாழ்க்கையில். இங்கே ஸ்ரீகிருஷ்ணர் ஆரம்பிக்கிறாரு. ஆமாம், ஆன்மா அப்படிங்கிற விஷயத்தை ஆரம்பிக்கிறார். ஆமாம், அங்கே ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து என்னப்பா பேசுகிற, நீ வந்து மாமாங்கிற மச்சாங்கிற பையங்கிற பேரங்கிற, ஃபஸ்ட்டு நீ யாருன்னு புரிஞ்சுக்கோ. ஃபஸ்ட்டு முட்டாள்னு சொன்னதுக்கப்புறம் அடுத்து சொல்கிறாரு, நீ தேகம், நீ தேகம் கிடையாது. நீ அப்படியே படிப்படியாக வந்து தேகினோ சதா தேகே கௌமாரம் யவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரஸ்தத்தன முக்கியதி அப்படிங்கிறார். இப்போது எந்த தேகம் நீ ஒரு தேகம் சொல்கிற, எந்த தேகம்? சின்னதாக அந்த தேகமா, இல்லை பல்லு கொட்டி வளைச்சது அந்த தேகமா, இல்லை நீங்கள் வந்து ஒரு இளமை பராயத்தில் இருந்தியே காதில் தெரியிட்டு இருந்தியே அந்த தேகமா, இல்லை வயசாகி பல்லெல்லாம் கொட்டியிருக்கே அந்த தேகமா, இல்லை இறந்து போய் உயிரற்று கிடக்க அந்த தேகமா, எந்த தேகம் நீ? அப்போ சொல்கிறார் கிருஷ்ணா, இதில் எதுவுமே நீ கிடையாது. அந்த தேகம் அப்படிங்கிறது இந்த ஆத்மா தேகத்தை கடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறார். தேகனோஸ்ட் எதா தேகே கௌமாரம்னு சொன்னால் குமாரம், அதான் அந்த 5 வயசு. கௌமாரம்னா அந்த பல்லு கொட்டி முளைக்கிற வயசு. யவ்வனம்னா அந்த இளமை பருவம். ஜரான்னா புதுமை பருவம். அப்படியே அந்த ஆத்மா என்ன பண்ணுதான், அந்த உடம்பு அப்படியே மாற்றிக்கிட்டே இருக்கு. உடம்பு வந்து இறந்தப்போ தான் மாறுதுன்னு இல்லை, ஒரு உயிரிலேயே வந்து ஒரு வாழ்க்கையிலே உடம்பு வந்து ஒவ்வொரு க்ஷணமும் மாறிக்கிட்டே இருக்கு. நம்ம சொல்லுவோம் வளர்ந்துட்டான்னு சொல்லுவோம், வளரல. ஒவ்வொரு செல்லும் மாறிக்கிட்டு இருக்கு, புது செல் வருது. நம்ம வளரலாம் இல்லை, நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம். வி ஆர் சேஞ்சிங். அப்போ அதை சொல்லி முடிச்சுட்டு சொல்கிறாரு, நீ உடல் கிடையாதுப்பா, நீ ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானத்தை கொடுத்ததுக்கப்புறம் யார் ஒருத்தவங்க இந்த மாற்றத்தினால் திகைப்பதில்லையோ, உடம்போட இந்த மாற்றத்தினால இந்த உடம்போட மாற்றத்தை நினச்சி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நான் இது மாறிட்டு போங்க. இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு சூரியன் உதிச்சிச்சு, இன்னைக்கு சூரியன் மறைய போகுது, நேற்று நைட் சூரியன் மறைஞ்சிது, நேற்று காலையிலையும் சூரியன் உதிச்சிச்சு. இது ஏதாவது நீங்கள் கவலைப்பட்டீங்களா? உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கிறீங்கல்ல. இப்போ இன்றைக்கி ஓகே இன்னைக்கு பாட்காஸ்ட்டுக்கு வந்துடணும், நாளைக்கு ஒரு வேலை வச்சுருப்பீங்க, சூரியன் உதிக்குதே சூரியன் மறையுதே அப்படிலாம் நீங்கள் ஒன்றும் இல்லை.
அப்போ அதே மாதிரி உடம்பு மாறுறப்போ, உடம்பு மாறினா மாறிட்டு போகுது. நான் உடம்பு கிடையாது, நான் ஆத்மா. உடலுடைய சம்பந்தம் அப்படிங்கிறது எப்போ உங்களுக்கு சுத்தமாக இல்லையோ அப்போ தான் வந்து நீங்கள் நல்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த நிலைக்கு எப்படி வர்றது? அந்த நிலைக்கு எப்படி வர்றதுன்னு சொல்கிறார் கிருஷ்ணா. தாம் திதிக்ஷஸ்வ பாரதா அப்படிங்கிறார். நீ பொறுத்துக்கோ. சீதோஷ சுக துக்கதா. இப்போ எப்படி இந்த கிளைமேட் எப்படி மாறுது? இப்போ வெயில் அடிக்குது, மழை பெய்யுது, பனிக்காலம் வருது, இலையுதிர் காலம் வருது. ஒவ்வொரு காலத்தில் நம்ம அதுக்கான ட்ரெஸ் வச்சுருப்போம். விண்டருக்கு எந்த ட்ரெஸ் வச்சுருப்போம், சம்மருக்கு எந்த ட்ரெஸ் வச்சுருப்போம். சில நாட்டிலலாம் அதுக்குன்னு டிவைஸ்லாமும் வச்சுருப்பாங்க, உபகரணங்களும் வச்சுருப்பாங்க. ஹீட்ரு வச்சுருப்பாங்க, ஏசி வச்சுருப்பாங்க, அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் அவங்களோட வேலை போயிட்டே இருக்கு இல்லையா? அப்போது அதுக்கு குரு அழகாக பிரபுபாதர் விளக்கு அழகாக கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்கன்னா, மே மாதத்தில் வந்து வீட்டை சமைக்கிறது ரொம்ப கஷ்டம். அம்மாக்கெல்லாம் வீட்டில் அவங்க சமைக்கணுன்னா அவ்வளோ சூடாக இருக்கும். அதில் நெருப்பு வேறு பற்ற வச்சுக்கிட்டு அவங்க சமைக்கணுன்னா கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் என்னுடைய கணவனும் என் குழந்தைகளும் நானும் சாப்பிடணும் இல்லையா? அப்போ அதை பொறுத்துக்கிட்டு அவங்க சமைக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி இந்த உடலுடைய வரக்கூடிய உபாதைகள், உடல்னால் வரக்கூடிய பிரச்சனைகள், உடல்னால் வரக்கூடிய அந்த டிமாண்ட்ஸ், அதெல்லாம் பெருசாக அதை பற்றி ரொம்ப கவலைப்படாமல் பொறுத்துக்கு கற்றுக்கோ. அப்போ தான் ஆத்மாவினுடைய மகத்துவம் புரிய ஆரம்பிக்க சொல்லிட்டு தான் ஆத்மாவினுடைய அதை சொல்லியதுக்கு அப்புறம் ஆத்மாவினுடைய தன்மைகளை சொல்கிறார். ஆத்மானே என்ன? ஆத்மானா நம்ம தான் ஆத்மா, நம்ம உடல் கிடையாது, நம்ம ஆத்மா. அப்போ நம்ம ஆத்மா அப்படியே புரிஞ்சதுக்கப்புறம் ஆத்மாவை அழிக்க முடியாது, ஆத்மாவை எரிக்க முடியாது, ஆத்மாவை நினைக்க முடியாது, எல்லாம் சொல்கிற 2 லாஜிக் சொல்கிறார் கிருஷ்ணா. 2 லாஜிக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து உடல் கிடையாது, ஆத்மா. அப்போ உடம்பு அழிஞ்சா என்ன, இருந்தால் என்ன? ஏன் சண்டை போட மாட்டேன்னு சொல்கிறேன்? ஆமாம், நீ யாரை கொல்ற போகிற? நீ உடம்பு தானே கொல்ற, நீ ஆத்மாவை கொல்லலையே. அப்போ வந்து நீ ஏன் கொல்லப்படுற? சண்டை போடு. சரி, ஒரு வேளை உடம்பு தான் நினச்சா கூட நீ கொல்லைனாலும் அது சாக தான் போகுது, நீ அழிக்கலைனாலும் அது ஒரு நாள் அழிய தான் போகுது. எப்பவும் அழிய தான் போகுதுங்கிற பொருளை பற்றி நீ ஏன் கொல்ற? சண்டை போடு. 2 லாஜிக் கொடுக்குறாரு. எப்பவும் அழிய தான் போகுது, நீ உடம்புன்னு நினச்சேன்னா. இல்லை நீ ஆத்மா நினச்சா அழிய போகிறதே கிடையாது. இப்போ உங்கள் மாமான்னு சொல்கிறேன், மாமா அழிய மாட்டார், மாமாவோட உடம்பு தானே மாறப்போகுது. இறந்ததுக்கப்புறம் வேற உடம்புக்குள்ளே போகிறோம் நம்ம. இப்போ இப்படி ஒரு வாழ்க்கையில் சில பேர் சொல்லுவாங்க, மறுபிறப்புக்கு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இதான் மறுபிறப்புக்கு ப்ரூஃப்னா, ஆத்மா உடல் மாற்றுறது தானே மறுபிறப்பு. இப்போ ஒரு ஜென்மத்திலே உடல் மாற்றுறீங்களே, ஒரு ஜென்மத்திலேயே உடல் மாற்ற முடிஞ்ச ஆன்மாவால் இறப்புக்கு அப்புறம் ஏன் மாற்ற முடியாது? இது எவ்வளோ அழகான ஒரு சிம்பிளான லாஜிக். இது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ஒரு வாழ்க்கையிலே இந்த ஆத்மா உடம்பு அப்படியே மாற்றிக்கிட்டே உங்கள் ஃபோட்டோ எடுத்து பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும். 10 வருஷம் கழிச்சு வேறு மாதிரி இருக்கும், பிறந்தப்போ வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ஜென்மத்திலேயே இந்த உடலை மாற்ற முடிஞ்ச ஆன்மா மரணத்தின் போது வேறு உடம்புக்குள்ளே போகுது. இது ஸ்ரீகிருஷ்ணர் எப்படி சொல்கிறாரு கீதையில்? பகவத் எப்படி சொல்கிறாருன்னா, நீங்கள் நைந்து போன ஆடைகளை எப்படி நீங்கள் வந்து கழட்டிட்டு புது ஆடைக்குள்ளே நீங்கள் புகுறீங்களோ, அது ஏன் ஆத்மா வந்து உடல் மாற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நீங்கள் ஆத்மாவோட தன்மையை புரிஞ்சுக்கணும். ஆத்மாவோட தன்மை வந்து சச்சித் ஆனந்தான்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஆத்மா வந்து பகவானுடைய தன்மை. ஆத்மா வந்து பகவானுடைய ஒரு சின்ன அம்சம். அது மமை வாம்சே ஜீவலோகே ஜீவபூத சனாதன இல்லையா? அப்போது பகவானுடைய அம்சமாகிய நம்மளுக்கு பகவான் குணங்கள் அப்படியே இருக்கும். அதில் சச்சித் ஆனந்த. சத்துன்னா வந்து எப்போவுமே இருக்கும். சத் அப்படின்னா நிலைமையான சத்தியம்னு சொல்லுவோம். சத்துனா அது வந்து நிரந்தரமான ஒன்று. சித்துனா அறிவு பொங்கியது. ஆனந்தம்னா ஆனந்தமயமானது. இதுதான் ஆத்மாவோட தன்மை. பீயிங் நாலேஜ் பிளிஸ். எஸ், கரெக்ட். இப்போ இந்த உடல் இருக்கு இல்லையா, அப்படியே ஆப்போசிட். அசத், அச்சித், நிரானந்த. இது வந்து எப்பவுமே பிரச்சனை, அழியும். ஒரு நாள் அழிஞ்சிட போகுது. இப்போ அழகாக இருப்போம், ஒரு 10 வருஷம் கழிச்சு சுருக்கம் வரும், அப்புறம் நிறம் வரும், அப்புறம் காண போயிடும் இல்லையா? அப்போது ஒரு வயசான தாத்தா, 70 வயசு தாத்தா இருக்கிறாருன்னு சொன்னால், அவருக்கும் அந்த பஸ்ஸில் ஓடி போய் ஏறணும் ஆசை இருக்குன்னு தான். ஆசையெல்லாம் குறையாது, ஆசை இருக்குது, எனக்கு அந்த ஆசை இருக்குது. அதான் என்ன சொல்கிறாங்க, ஆனந்தம். ஆனந்தம்ங்கிறதும் சரி. நான் நிலையாக இருக்கும். இப்போ வீடு வாங்குறீங்கன்னா, நான் 20 வருஷம் செத்து போயிடுவேன் அப்படி யோசிச்சா நம்ம எதாவது பிளாட் வாங்குவோம். நான் 20 இயர்ஸ் இருப்பேன், அப்புறம் இருக்க மாட்டேன், அதுக்கப்புறம் என்ன 20 இயர்ஸ் இருக்கிற மாதிரி வீடு கொடுப்பா அப்படியே கேட்போம். நம்மளோட தாட் ப்ராசஸ் எல்லாமே நான் நிரந்தரமானவன். உங்களை யாராவது முட்டாள்னு சொன்னால் கோவம் வரும்ல. நான் அறிவு பொங்கியவன். உங்களுக்கு கஷ்டம் வரும்னு சொன்னால், என்ன அப்படிலாம் சொல்லாதப்பா, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறேன், அவசரமாக பேசாத. அப்போது அதை கேட்க கூட முடியல நம்மளால். அப்போது நம்மளுடைய எண்ணம் செயல் எல்லாமே வந்து ஆத்மாங்கிற எண்ணத்தில் தான் இருக்குது. ஆனால் புரிதல் மட்டும் உடம்பா இருக்குது. அதனால தான் பிரச்சனைக்கே காரணம். பிரச்சனை வர்றதுக்கு காரணமே அழிவற்ற நான் என்னை அழிவுள்ள ஒரு பொருளாக நினச்சி
வாழறப்ப தான் எனக்கு அந்த கஷ்டம் அப்படிங்கிறதே வருது இல்லையா? அப்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எனக்கு இறக்கும் பொழுது கூட எனக்கு என்ன ஆசை முடியல. எனக்கு அதே ஆசை இருக்குது. உங்களுக்கு சின்ன குழந்தையில என்னென்ன ஆசைகள்லாம் இருந்துச்சோ, எனக்கு நான் ஒருத்தங்களை பார்ப்பேன். அவங்க என்னென்னா ரொம்ப ஏழையாக இருந்தாங்க சின்ன வயசில். அவங்களுக்கு வந்து சாப்பிட சாப்பாடு கூட கிடைக்காது. இப்போ நம்ம கோயிலில் அவங்க எப்பயாவது வர்றப்போ அவங்களுக்கு சில பிரசாதங்கள்லாம் வந்து கொஞ்சம் சுவையாக இருந்தால் கூட அவங்க அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு மெடிக்கல் கண்டிஷன் இருந்தால் கூட அவங்க சாப்பிடுவாங்க. ஏன்னா சின்ன வயசுல எனக்கு கிடைச்சது இல்லைங்க, இப்போ கிடைக்கிது சாப்பிட்றேன். அப்போது அந்த அந்த ஆசைகள் இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? அப்போது அதனால தான் உடம்பு பார்க்கும். ஒரு பிரச்சனை இருக்குன்னா உங்களோட ஒரு கார் இருக்குது, ரிப்பேர் பண்ணுது, பிரச்சனை பண்ணுதுன்னா செய்வீங்க, சர்வீஸ் சென்டர் அனுப்புவீங்க, ரிப்பேர் பண்ணி 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 பார்ப்பீங்க. ஒரு அளவுக்கு வந்து ரிப்பேர் பண்ணி என்ன செய்வீங்க? தூக்கி போட்டு வேறு கார் வாங்கிடுவீங்க. கரெக்டாக? இதுதான் டெத்து. அவ்வளோதான், அதுதான் டெத்து. இதுக்கு மேலே என்னால் உடம்பு ஒன்றும் பண்ண முடியாது. பல்லு கொட்டிடுச்சு, முடி நரைச்சி போச்சு, காது கேட்கல, கண்ணு தெரியல, இப்போ ஏதாச்சும் என்ன செய்யறது? ஆத்மா பார்க்கும், வேறு உடம்பு போயிடலாம். அப்போ அந்த உடம்பே வேணாம். எத்தனை நாள் தான் இதையோட ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கிறது? இந்த ஆன்ம ஞானத்தை கொடுத்து ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனரை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. கரெக்ட். அதான் சொல்ல வாசாம்சி ஜீர்ணானி சரீராணி சொல்கிறார் கிருஷ்ணா. வந்து எப்படி நைஞ்சு போன ஒரு ஆடையை விட்டு புது ஆடைக்குள்ளே நீ நுழையிறப்போ நீ மாற போகிறது இல்லையோ, அதே மாதிரி உடல் மாற்றம் அப்படிங்கிறது இறந்து ஒரு ஒரு உபயோகமற்ற உடலை நீக்கிவிட்டு ஒரு உபயோகமுள்ள உடலுக்குள்ள இந்த ஆன்மா போகிறது தான் பிறப்பு. இதுதான் பிறப்பு. 6 ஸ்டெப் இருக்கு. தோற்றம், வளர்ச்சி, நிலைப்பு, இனப்பெருக்கம், தேய்மானம், அழிவு. எல்லா பொருளுக்குமே இருக்கு. மரம், செடி, கொடி எல்லாத்துக்குமே 6 ஸ்டேஜ். அழிவு, அப்புறம் திருப்பி வேறு உடம்புக்குள்ளே போய் தோற்றம், வளர்ச்சி, அப்படியே. இதுக்கு பேர் தான் சம்சாரம், பிறப்பு, இழப்பு, சுழற்சின்னு சொல்லுவோம். முக்தினா வெளில வருது முக்தி. அது அந்த ஞானத்தை கொடுக்குறார் கிருஷ்ணர். கர்மயோகா பகவத்கீதையில் ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் அது. ஸ்ரீ கிருஷ்ணர் கர்மயோகா அப்படின்னு எதை சொல்கிறார்? அப்போது அர்ஜுனனுக்கு ஒரு குழப்பம் வந்துச்சு. ஏன்னா கிருஷ்ணர் வந்து என்ன சண்டை போடுங்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து பற்று இல்லாமல் இருங்கிறாரு. அப்போது அவர் குழப்பம் வந்துச்சு. கர்மயோகத்தை முதல்ல அர்ஜுனன் கேள்வி கேட்பான். என்ன கேள்வி கேட்பான்னு, என்ன கிருஷ்ணா நீ கன்ஃபியூஸ் பண்ணுற? ஒரு பக்கம் சண்டை போடுன்னு சொல்கிற, இன்னொரு பக்கம் பற்று இல்லாமல் வருன்னு சொல்கிற. இப்போ நான் பற்று இருக்கணுமா இருக்கக்கூடாதா, நான் சண்டை போடணுமா வேணாமா, நீ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற அந்த கேள்வி கேட்குறாரு. அப்போது அந்த கேள்வி கேட்குறப்ப தான் கிருஷ்ணர் வந்து பற்று இல்லாமல் செயல்படணுங்கிற அந்த விஷயத்தை உள்ளே கொண்டு வர்றார். அதாவது பற்று இல்லாமல் செயல்படணும் அப்படிங்கிற விஷயத்த அந்த 3ஆம் அத்தியாயத்தில் தான் கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உள்ளே கொண்டு வருவார். அதாவது கிருஷ்ணர் வந்து இந்த பகவத்கீதையை கொடுத்துருக்காருன்னு சொன்னால் நம்ம அர்ஜுனனுக்கு தான் நன்றி சொல்லணும். அவன் அந்த கேட்ட கேள்விகள் அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ அழகாக அந்த கேள்விகள். இன்னும் சொல்லப்போனால் பகவத்கீதா 700 ஸ்லோகம் கிடையாது, 18 அத்தியாயம் கிடையாது, அது ஒரே ஸ்லோகம். ஒரே ஸ்லோகம் அவ்வளோ பெருசு இருக்குது. இது அங்கே இங்கே படித்து கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. பகவத்கீதை ஃபுல்லாக கிருஷ்ணர் வந்து நான் தான் கடவுள், எனக்கு நீ சேவை செய், அதான் உன் தர்மம்ங்கிறது தான். அது படிப்படியாக அவனுக்கு சொல்கிறார். கர்மயோகம்னா என்ன அப்படின்னா, யோகம்னா ஒன்றுன்னு அர்த்தம். யுஜ்யா, யோகத்தினுடைய மூலவாகி வந்து யுஜ்யா, இணையிறது. எதோட இணையணும்? பரத்தோட இணையணும், பகவானோட இணையணும். எப்படி இணையணும்? கர்மத்தின் மூலமாக இணையலாம், ஞானத்தின் மூலமாக இணையலாம், பக்தி மூலமாக இணையலாம். ஏன் கர்மத்தின் மூலமாக இணையணும் அப்படின்னா, ஆத்மாவுக்கு கர்மமே தேவையில்லை. கர்மம்னா செயல் இல்லையா? செயலே தேவையில்லை. நான் எதுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிட்டு, இயற்கையாக கிடைச்சே சாப்பிட்டு போகலாம் இல்லையா? கிடைச்சே சாப்பிட்டு போகலாம், கிடைச்ச இடத்துல தூங்கலாம் இல்லையா? ஆனால் செயல் எதுக்கு இருக்குன்னா, நம்மளுக்கு உடம்புங்கிற அந்த தவறான ஒரு புரிதல் நம்மள்ட்ட இருக்கு இல்லையா? அப்போ அந்த புரிதல் இருக்கிறப்போ நம்ம நகரும்போது செயற்கையாக இருக்கக்கூடாது, இயற்கையாக இருக்குது. எனக்கு ஆசை இருக்குங்க, எனக்கு ஆசை இருக்குது, எனக்கு இது வேணும் அது வேணும், எனக்கு ஆசை இருக்குங்கிறப்போ பகவான் சொல்கிறாரு, சரி ஓகே அதுக்கு நான் வழி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் அந்த யஜ்ஞங்கள் அறிமுகப்படுத்துகிறார். யாகம், கர்மத்தை பற்றி பகவான் பேசுகிறப்ப யாகத்தை பற்றி பேசுகிறார். சில பேர் நினைக்கிறாங்க என்னோட வேலையை நான் ஒழுங்காக பண்ணால் கர்மயோகம். அது கிடையவே கிடையாது. அது பொதுவாகவே உள்ள மிகப்பெரிய தவறான புரிதல் என்னென்னா, என்னோட வேலையை நான் கரெக்டாக பண்ணால் கர்மயோகம். அது கிடையாது, அது கர்மா. ஏன்னா நீங்கள் செய்கிற வேலை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் திருப்திக்காக செய்கிறீங்க. இப்போ நல்ல ஒரு கலெக்டராக இருக்காருங்க அப்படின்னா இல்லை, அப்படி கிடையாது. அதில் பகவானுடைய சம்பந்தம் எங்கே இருக்குது? யோகம்னா இணைக்கணும், பகவானோட இணைக்கணும். அப்போ கர்மத்தை செய்யலாம், எந்த கர்மத்தை வேணாலும் செய்யலாம், உங்கள் பிறப்புக்கு ஏற்றபடி
ஐ மீன் குணத்துக்கு ஏற்ற மாதிரி, பிறப்பு கிடையாது, உங்கள் குணத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன கர்மத்தை வேணாலும் செய்யலாம். ஆனால் அது எப்படி செய்யணும்னு சொன்னால் யுஜ்யா, பகவானோட இணைச்சி செய்யணும். அப்போ யஜ்யம் அப்படி என்ன, யஜ்யாங்கிற வார்த்தைக்கே விஷ்ணுன்னு பேர். பாகவதமில் வந்து பகவான் ஒரு அவதாரத்துக்கு பேர் யஜ்யா அப்படின்னு பேர். யஜ்யார்த்தாத் கர்மணோ அந்யத்ர லோகோயம் கர்மபந்தனக ததர்த்தம் கர்ம கௌந்தேயா முக்த சங்க சமாச்சாரக. யஜ்யார்த்தாத் கர்மணோன்னா யஜ்யம் பண்ணுறதுக்காக பகவானுடைய திருப்திக்கு மட்டும்தான் வேலை செய்யணும். இதை வந்து ஒரு சாமானிய மனிதன் எப்படி கடைபிடிக்கலாம்? அதுதான் இப்போ என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் எப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இந்த காலத்துக்கு நான் வரேன். அந்த காலத்து யஜ்ய முறை, யஜ்யம்னா என்னென்னா வந்து நெருப்பில் ஒரு இப்போ கிரகப்பிரவேச யஜ்யம்லாம் பண்ணுவோம். கிரகப்பிரவேச யஜ்யம் அப்படிமா, அதனால் கிரகப்பிரவேச யஜ்யம் அப்படின்னு சொன்னால், நான் வீடு கட்டியிருக்கிறேன், பகவானே அதை நான் உனக்கு கொடுக்குறேன், உனக்கு நான் கொடுத்துட்றேன், இது ஒரு பிரசாதம் ஆகிடுச்சு, இப்போ அதில் நான் வாழ போகிறேன். எடுத்தவொடனே நம்ம போய் அதில் டான்ஸ் பண்ணிருக்க மாட்டோம். ஒரு யஜ்யம் ஒன்று பண்ணி ஒரு பண்டிகை ஒருத்தர் கூப்பிட்டு அதுக்கான மந்திரங்கள்லாம் சொல்லி தேவர்களுக்கெல்லாம் வந்து புகழ் சொல்லி பகவானுக்கு புகழ் சொல்லி அதில் வந்து நெய், அதுக்கப்புறம் வந்து அதில் உள்ள தானியங்கள் எல்லாம் போட்டு அவங்களுக்கு அந்த பாகத்தை கொடுக்கும்போது ஒவ்வொரு தேவர்களுக்கும் அதில் ஷேர் போய் சேரும். இந்திரன், சந்திரன், வருணன், வாய் எல்லாருக்கும் போய் ஷேர் போய் சேரும். அவங்க திருப்தி அடைஞ்சு உங்களுக்கு ஐஸ்வர்யங்கள் கொடுப்பாங்க. அப்படி தான் விவாக யஜ்யம், திருமணத்துக்கான யஜ்யம், அதுக்கப்புறம் வந்து கிரகப்பிரவேச யஜ்யம், வீடு கட்டுறதுக்கான யஜ்யம், இந்த மாதிரி எல்லா யஜ்யங்களும் இந்த வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன வேணும்னு என்னென்ன செய்யணும். புத்திரகாமேஷ்டி யஜ்யம், குழந்தை இல்லை, அப்போ அதுக்கான யஜ்யம் முறை என்ன, அதுக்கு எந்த தேவதையை கும்பிடணும், இந்த முறைகள்லாம் இருக்கு இல்லையா. இதை பண்ணுறப்ப யஜ்யத்தினுடைய சுப்ரீம் என்ஜாயர் வந்து கிருஷ்ணா. போக்தாராம் யஜ்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதாம் சர்வபூதியானாம் கியாத்வா மாம் சாந்தி ருச்சது. எல்லா யஜ்யங்களும் அனுபவிப்பாலும் நானேன்னு சொல்கிறார் கிருஷ்ணா. போக்தாராம் யஜ்ய தபசாம், யஜ்யம் தவம் எல்லாத்தினுடைய அனுபவிப்பாளன் நானே, போக்தான்னு அனுபவிக்கிறவன் நானே அப்படிங்கிறார். அப்போ நீங்கள் வந்து பகவானுக்கு நீங்கள் அர்ப்பணிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்போ அது வந்து யஜ்ய முறை. ஆனால் கலியுகத்தில் யஜ்யம் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால், அது பண்ணுறதுக்கான பொருள் நம்மள்ட்ட இல்லை, அதை பண்ணுறதுக்கான தகுதி வாய்ந்த பிராமணர்களும் இங்கே இல்லை. அது அழிஞ்சு போச்சு, அது அழிஞ்சு போச்சு. அப்போ யஜ்யம்னா என்ன, விஷ்ணுவை திருப்திப்படுத்தணும். அதுதான் சொல்கிறாங்க என்னென்னா நாம சங்கீர்த்தன யஜ்யம்னு சொல்கிறாங்க. ஓகே. கலியுகத்தில் நீங்கள் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு பகவானுடைய நாமத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டு பகவான் திருப்திக்காக நீங்கள் செயல் செஞ்சாலே போதும். தான் சங்கராச்சாரியார் வந்து அந்த கீதா மகாத்மியம், அதாவது சிவன் பார்வதிட்ட சொல்கிறார். சிவபெருமான் பார்வதிட்ட சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம். நிறைய புஸ்தகங்கள்லாம் படிக்க வேணாம், ஒரு புக்கு போதும். என்ன புஸ்தகம்? ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம். தேவகி புத்திரன் கொடுத்தா இல்லையா, அந்த ஒரு பகவத்கீதை போதும். ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ, ஒரு கடவுள் போதும், யார்? தேவகி புத்திரன் போதும். அப்போ சொல்கிறாரு, ஏகோ மந்திர சஸ்திர நாமானி யானி, ஒரு மந்திரம் போதும், அந்த தேவகி மைந்தனுடைய பெயர். ஏகோ சேவா தத்திர தேவஸ்ய சேவா, ஒரு சேவை போதும், அது என்னன்னா அவனுக்கான சேவைங்கிறார். அப்போ யஜ்யம் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் பண்ண முடியாத காரணத்தினால நீங்கள் கிருஷ்ணனுடைய திருப்திக்காக செயல் பண்ணாலே போதும். அவரையே நினச்சிக்கிட்டு அவருக்கான சேவை பண்ணிட்டு அவர் நாமத்தை சொல்லி அது பண்ணாலே போதும். அப்போ கர்மயோகத்தை பற்றி பகவான் சொல்கிறப்போ என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், என்னுடைய திருப்திக்காக உனக்கு வேண்டியதை எடுத்துக்கோ. ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம பக்குவம் அடையாத நிலையில் போய் நீ வந்து எல்லாத்தையும் விட்டு வந்துரு, ஆசைப்படலாம் சொல்ல முடியல. உனக்கு என்ன வேணால் எடுத்துக்கோ, இந்த முறைப்படி எடுத்துக்கோ. ஏன் அந்த முறைப்படி பண்ணணும்னா, ஒரு இப்போது உங்களுக்கு ஒரு மெடிக்கல் சீட் வேணும்னு வச்சுக்கங்களேன். அந்த எக்ஸாம் எழுதி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போகலாம். இல்லைன்னா 4 பேர் லஞ்சம் கொடுத்து மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போகலாம். இதில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் லஞ்சம் கொடுத்து போகிறப்ப உங்களால் தகுதி வாய்ந்தவங்களுக்கு கஷ்டம் வருது இல்லையா. இது வந்து யஜ்யம் பண்ணாமல் எனக்கு வேணுங்கிறது அனுபவிச்சுக்கிறது. ஓகே, இதுக்கு பேர் தான் விகர்மான்னு சொல்லுவாங்க, தடைப்பட்ட செயல். இதில் பாவம் இருக்குது. அப்போ கர்மான்னா பகவான் சொல்கிறார், நீ பண்ணிக்கோ, யாருக்கும் கஷ்டம் வராது, பேராசையும் இருக்காது. அதான் கர்மயோகம் அப்படின்னு சொல்கிறார். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது இல்லையா. பலனை எதிர்பார்க்கலன்னா எப்படி அந்த கடமையை செய்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இது கீதை என்ன சொல்லுது? இதை இப்போ இந்த பேசணும்ல, பலனை எதிர்பார்த்து கர்மம் செய்கிறது இருக்கு இல்லையா, இதனுடைய நெக்ஸ்ட் லெவல் வந்து பலனை எதிர்பார்க்காம செயல்படுறது இயல்பாகவே வந்துடும். நீங்கள் வந்து ஒரு முறைப்படி இறைவனுடைய திருப்திக்காக இறைவனை நினச்சிக்கிட்டு, உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்குறப்போ உங்களுக்கு இயல்பாகவே அந்த பக்திங்கிறது வர்றப்போ துறவு வரும். இதற்கு சின்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா துருவன் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா. துருவன் வந்து பார்த்தீங்கன்னா உத்தானபாதனுடைய பையன். சரி,
அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்களுக்கு அம்மா பேர் வந்து சுனிதி, அவங்க சித்தி பேர் சுருச்சி. அவங்க ராஜா வந்து சித்தி இன்னொரு இளமையான பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த முதல் மனைவிக்கும் ஒரு பிறந்த பையனையும் வந்து ரொம்ப அவமானப்படுத்துறாரு. அப்போது 5 வயசு பையன், அப்பா போருக்கு போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி வராரு. அப்பா மண்டில் போய் ஆசையாக உட்காடுறான். உட்காந்த உடனே சித்தி என்ன பண்ணுறாங்கன்னா, அவனை கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, உங்கள் அப்பா என்னுடைய கணவன் வடிவில் நீ உட்காரணும்னு செத்து போய் என் வயிற்றில் பிறந்துவான் அப்படின்னோடனே அவன் ஒரு சத்திரியன். அப்படி கோவம் வருது. நேராக கோவம் வந்து அம்மா கிட்ட போய் சொல்கிறான், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். உன்னவா ஒன்றும் பண்ண முடியாது, எங்கள் அப்பா நம்மளை மதி கொடுக்க மாட்டேங்கிறாரு, மரியாதை இல்லை நம்மளுக்கு அப்பாவுக்கு, என்ன செய்கிறது, நீ வந்து நாராயணன்ட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிற. அவர் எங்கே இருக்கிறாரு, காட்டில் இருக்காருன்னொடனே 5 வயசு பையன் நடுராத்திரியில் அம்மா தூங்கிட்டு இருக்கிறப்போ காலத்தில் கூப்பிட்டு காட்டுக்கு போயிட்டான். எதுக்கு போகிறான் எப்படின்னா, எங்கள் அப்பா என்னை அவமானப்படுத்துகிறாரு, எங்கள் அப்பா இல்லை, எனக்கு நான் தாத்தா கூட பெரிய ஆளாகணும். என்னது பௌதிக ஆசை. ஆசை நீங்கள் சொன்னீங்கல்ல மோட்டிவேஷன். என்ன மோட்டிவேஷன் உனக்கு? எனக்கு பிரம்மனை விட பெரிய பதவி வேணும், பிரம்மனை விட பெரிய உலகம் வேணும், பிரம்மலோகத்தை விட பெரிய உலகம் மாதிரி கிடையவே கிடையாது உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு போகிறான். காட்டுக்கு போய் நாரதருடைய அருள்னால அவன் தவம் பண்ண ஆரம்பிக்கிறான். 6 மாதம், 6 வயசு குழந்தை 6 மாதத்துல பகவானை பார்க்குறான். பகவானை பார்த்த உடனே இதில் தான் ட்விஸ்ட்டு. அவன் பகவானை பார்த்த உடனே அவன் சொல்கிறான், நான் வந்து உடைச்சி போன கண்ணாடி துண்டுக்காக வந்தேன் இல்லையா, உடைச்சி போன கண்ணாடி துண்டுக்காக வந்தேன். ஆனால் எனக்கு முன்னாடி இப்போ வந்து விலை மதிக்க முடியாத தங்கங்கள் வைடூரியங்கள் இருக்குது, வரம்னையாச்சே, எனக்கு எந்த வரமும் வேணாம். இதுதான் பக்தியினுடைய பியூட்டி. நீங்கள் அந்த யோக முறையை நீங்கள் பயிற்சி பண்ணுறப்ப, யோகம்னா என்ன, இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி விஷ்ணுவோட திருப்திக்காக, விஷ்ணுவோட ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரேன்னு அந்த பக்தியோட உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் பகவான் அனுகிரகத்தால் நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறப்ப இயல்பாகவே அந்த பற்றின்மைங்கிறது வரும். எல்லாத்தை விடையும் பெருசாக இறைவன் தான் கண்ணுக்கு தெரிவார். அப்போ வந்து இது மற்ற விஷயங்கள் மேலே இருக்கிற பற்று தானாக விலகிடும். இல்லை, இன்னும் எல்லாத்தை விட பெருசாங்கிறத விட எல்லாமே அவர் தான், எல்லாமே அவர் தான், எல்லா விஷயத்திலும் அவரை இறைவனை பார்க்கறது எல்லாமே அவர் தான். கிருஷ்ண சொல்றார் பகவத்கீதையில், சூத்ரே மணிகண ஆய்வா அப்படின்றார். எப்படி சொல்கிறதுன்னா, மத்தக பரத்தரம் நாண்யத் கிஞ்சிதஸ்தி ஜனந்தையா மயி சர்வம் இதம் புரோக்தம், மயி சர்வம் இதம் புரோக்தம் சூத்ரே மணிகண ஆய்வா. அப்படின்னா இப்படி நான் தான் எல்லாம், எப்படி நான் தான் எல்லாம் அப்படின்னா, ஒரு நூலில் எப்படி முத்துக்கள் கோர்க்கப்பட்டு இருக்கிறதோ அதுபோல் எல்லாம் எண்ணில் கோர்க்கப்படலைன்னு. இப்போ நூல் போட்டுக்கிறோம், மணி போட்டுக்கிறோன்னா அதில் நூல் கண்ணுக்கு தெரியாது, நூல் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் மணிகள்லாம் அப்படியே அழகாக கொடுத்துட்ருக்கோம். அப்போ பார்க்குறோம், சூரியன் எங்கே இருக்குது, சந்திரன் எங்கே இருக்குது, செவ்வாய் எங்கே இருக்குது, சனி எங்கே இருக்குது, எல்லாம் தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த நூல் கண்ணுக்கு தெரியல. அவருடைய இதெல்லாம் சொல்கிறார், எல்லாமே நான் தாங்க கிருஷ்ணா, ஒரு விதத்தில் எல்லாமே நான் தான். அப்போது எல்லாத்தை விட பெருசாக கடவுள் தெரிய மாட்டார், எல்லாத்தையும் கடவுள் தெரிவார். வித்யா வினய சம்மன்னே பிராமணே ஹவிஹஸ்தினேன்னா, ஒரு நன்று கற்றறிந்த ஒரு பக்தி உள்ள பக்தன் என்ன பண்ணால், நாயை தின்பவனையும் பிராமணனையும் ஒரே மாதிரியே பார்ப்போம். ஒரு நாயிலையும் பகவானை பார்ப்போம். அதை மருநீச்சோழன் மாதிரி அந்த பசுமாட்டையும் தன்னோட பையனையும் ஒன்றா பார்த்தான். முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கல, ஒரு முல்லைக்காக தேரையே கொடுத்துட்டான். தியானம் கீதையில் அர்ஜுனன் வந்து தியானம் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிப்பிடுறாரு. இது இன்னைக்கு காலகட்டத்தில் அது ஒரு பெரிய சவாலாக ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸ்க்கு அது இருக்குது. மெடிடேஷன் பண்ண முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது. இந்த மெடிடேஷன் அப்படிங்கிற விஷயத்த ஸ்ரீகிருஷ்ணர் கீதையில் எப்படி சொல்கிறாரு? தியானம்ங்கிறது ஒரு ஆரம்ப நிலை டூல். எல்லாருமே தியானம் தான் பண்ணுறோம், பக்தனும் தியானம் தான் பண்ணுறான், ஒரு பிராணாயாமம் பண்ண ஒரு ஹட்டயோகியும் தியானம் தான் பண்ணுறான் இல்லையா, தியானம் தான் பண்ணுறான். ஆனால் பகவான் கிருஷ்ண சொன்ன தியான முறை வந்து வேற, இப்போ உள்ள தியான முறைங்கிறது வேற. ஏன்னா அந்த தியான முறையை பற்றி பகவான் பேசுகிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, மனக சம்யம்ய மச்சித்தக அப்படிங்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் கண்ணை மூடுங்க, அதே சொல்கிறார், காட்டுக்கு போங்க, தர்மப்புல் போடுங்க, மான் தோல் போட்டுங்க, துணி போட்டுங்க, உட்காருங்க, கண்ணை போடுங்க, மூக்கு நுனியை பாருங்கள், சிரமம் வச்சுங்க, எல்லாம் பண்ணுங்கள், பிரம்மச்சரிய விரதத்தை கடைப்பிடிங்க, பயம் இருக்கக்கூடாது, எல்லா ரூல்ஸ் சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் மனக சம்யமிய மச்சித்தகனா என்ன நினச்சிக்கிட்டு தியானம் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நினச்சிட்டு பண்ணுங்கன்னு சொல்ல, கிருஷ்ணனாகிய என்னை கிருஷ்ண ரூபத்தை நினச்சி தியானம் பண்ணுங்கிற. ஏன்னா கிருஷ்ணர் வந்து ஆரம்பத்திலிருந்தே கடைசி வரைக்கும் ஒரு விஷயத்த சொல்ல முயற்சி பண்ணுறாரு. என்ன முயற்சி பண்ணுறாரு? நான் தான் கடவுள். இதை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை சாய்ஸை விட்டுறாங்க, அதை விட்டுறாங்க, அதை விட்டு இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இல்லை. பகவான் கிருஷ்ணர் வந்து 2nd சாப்டர்லேருந்தே ஆரம்பிச்சுட்டு வர்றது, நான் தான் கடவுள். 3rd சாப்டர் திருப்பி சொல்லுவார்,
4th சாப்டர் திருப்பி சொல்லுவார். ஞானம்ங்கிறப்பே நான் கடவுள், நான் தான் சூரியனுக்கே சொன்னேன் பாரு. அப்போ அர்ஜுனன் கேட்பான், நீங்கள் எப்போ சூரியன் சொன்னீங்க? சூரியன் அப்புறம் தானே வந்தான், நீங்கள் இப்போ தான் வந்தீங்க, சூரியன் முதல்ல வந்துட்டாரு. அப்போது ஸ்டார்டிங்லேருந்தே கிருஷ்ணர் வந்து நான் தான் கடவுள், என்னை வழிபடு அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு வரார் இல்லையா? அப்புறம் தியான முறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இதனுடைய குரு வந்து அழகாக அதை மெக்கானிக்கல் ப்ராசஸ் சொல்லுவாங்க. நான் தியானம்னு சொல்கிறது அந்த இப்போ நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த மூச்சு பயிற்சி, அந்த தியானம், கண்ணை மூட்டும் அந்த தியானத்தை சொல்கிறேன். ஹரே கிருஷ்ண மந்திரம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, அதுவும் தியானம் தான். சுவாமிக்கு அலங்காரம் பண்ணுறீங்க இல்லையா, அதுவும் தியானம் தான். அது பகவானுடைய ரூபத்தை நேரடியாக தியானம் பண்ணுறது. இப்போ இதை மெக்கானிக்கல் ப்ராசஸ் சொல்லுவாங்க. மெக்கானிக்கல் ப்ராசஸ்லேயே கண்ணை மூடிக்கிட்டு பிராணா பானா மூச்சு இழுத்து விட்டு, அப்புறம் வந்து யமா நியமா ஆசனா பிரத்யாகாரா அது மாதிரி படிப்படியாக நிறைய இருக்கு இல்லையா, அந்த பிராணயாமா தாரணா அந்த 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 ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அதை வந்து கிருஷ்ணா வந்து அதை வந்து மெக்கானிக்கல் ப்ராசஸ் ப்ரோபாத் சொல்லுவாங்க. ஆனால் அந்த முறையை அர்ஜுனன் ரிஜெக்ட் பண்ணிட்டான். படிச்சிருப்பீங்க அதை. அர்ஜுனன் சொல்கிறான், இதனால் முடியாதுப்பா, இதெல்லாம் என்னால் முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நீ சொல்லக்கூடிய முறை என்ன சொல்கிறான் கிருஷ்ணா? அர்ஜுனன் சொல்கிறான், கிருஷ்ணா நீ சொன்ன இந்த தியான யோக முறைங்கிறது நடைமுறைக்கு ஒத்து வராததும் பயங்கரமாகவும் இருக்கிறதுங்க. இது எப்படி என்னால் பண்ண முடியும்? நான் வந்து என்னால் இது எப்படி ஒரு கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்து எப்படி ஒன்று நினைக்க முடியும்னு சொல்கிறப்ப தான் கிருஷ்ணா சொல்கிறாரு, என்னுடைய வைபவத்தை ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு நேராக எனக்கு பக்தி பண்ணுங்கிறார். அப்போ தான் 7th சாப்டரில் தான் பக்திங்கிறதே ஸ்டார்ட் ஆகுது. பகவத்கீதையை 3ஆக பிரிக்கணும். முதல் 6 அத்தியாயம் கர்மயோகம், அடுத்த 6 அத்தியாயம் பக்தி யோகம், கடைசி 6 அத்தியாயம் ஞான யோகம். ஓகே, ஒரு சாண்ட்விச் மாதிரி, இங்கே ஒரு பிரெட்டு, இங்கே ஒரு பிரெட்டு, நடுவில் தான் டேஸ்ட். ஓகே, இன்னும் சொல்லப்போனால் பகவத்கீதையை வந்து 10வது அத்தியாயத்தில் பாதியே முடிஞ்சிடுச்சு. அர்ஜுனனுக்கு நீங்கள் அர்ஜுனுடைய மூடு பார்க்கலாம். அர்ஜுனோட மூடு வந்து 2, 3, 4, 5, 6, 7, 8 அதுல எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும். அவனுக்கு புரியல, என்ன செய்யணும்னு தெரியல, ஆன்சர் கிடைக்கல. அப்போ கிருஷ்ணர் வந்து 7வது அத்தியாயத்தில் அவருடைய மகத்துவத்தை காமிக்க ஆரம்பிக்கிறார். நான் தான் எல்லாம், என்கிட்ட எல்லாமே வந்துச்சு, நான் தான் முழுமுதற் கடவுள், இந்த பிரம்மஜோதிங்கிறது என்கிட்டேருந்து தான் வந்துச்சு. எல்லாம் அப்படியே சொல்லி முடிச்சிட்டோன்னே அவன் அப்படியே வாய் படுத்து சொல்கிறான், பரபிரம்மா பரம்தாமா பவித்தம் பரமம் விவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதியவம் அஜம்பிவும், நீ தான் பரபிரம்மா, நீ தான் பரம்தாமா. அப்போ சொல்கிறான், சர்வமேத திருதம் நீ என்மா வதசி கேசவா, கிருஷ்ணா நீ என்ன சொல்லியோ நான் அப்படியே ஏற்றுக்கிறேன். அங்கேயே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு அர்ஜுனனுக்குள்ள அந்த அந்த டிஸ்கஷன் வந்து இன்னும் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், ரூபத்தை காட்டு, விஸ்வரூபத்தை காட்டுங்க, இன்னும் கொஞ்சம் பக்தி பற்றி சொல்லுங்கள், இதுன்னா என்ன, சத்துவகுணம்னா ரஜோகுணம்னா என்ன அப்படின்னு அது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான் அது அங்கே போயிட்டுருக்கு. அப்போது அந்த தியானம் அப்படிங்கிற முறை பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கலியுகத்துக்கு நம்மளால் பிராணாயாம முறைகள்லாம் பண்ண முடியாது. அப்படியே நீங்கள் பண்ணீங்கன்னா கூட அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸை என்ஜாய் தான் பண்ணிகிட்டு இருப்பீங்க நீங்கள். இப்போ இப்போல்லாம் எது யோகா பண்ணுறாங்க, உடம்பு குறைங்க யோகா பண்ணுறேன், ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது யோகா பண்ணுறேன், மன நிம்மதி யோகா பண்ணுறேன்னா அதோட சைடு எஃபெக்ட்ஸ் தான் என்ஜாய் பண்ணிருக்காங்களே தவிர, யோகானா என்னை பகவானோடு இணைக்கக்கூடியதுக்காக யோகம் பண்ணுறவங்கிறது ரொம்ப கம்மி. அந்த நிலைக்கு போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் ஆல்ரெடி கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை ரிஜெக்ட் பண்ணிட்டான். அர்ஜுனன் எவ்வளோ பெரிய கீழே உள்ள அந்த மீனுடைய பிம்பத்தை, மேலே உள்ள மீனுடைய பிம்பத்தை கீழே உள்ள எண்ணெயில் பார்த்து அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அர்ஜுனன் சொல்கிறான், இது நடைமுறைக்கு சாத்தியமானதும் தாங்க முடியாதும் இருக்கிறதுன்னு சொல்கிறான். இதனால் தாங்கவே முடியல அப்படிங்கிறான். அதனால் நம்ம கலியுகத்துக்குன்னு சொல்லப்பட்ட முறை வந்து நாம சங்கீர்த்தனம். நாம சங்கீர்த்தனை முறைப்படி பகவானை நம்ம வழிபட ஆரம்பிக்கிறோம். என்ன சொல்லப்போனால் அதுதான் சிறந்த முறைன்னு கிருஷ்ணன் சொல்கிறார் கீதையில். ரைட். சத்வா, ரஜஸ், தமஸ் அப்படிங்கிற அந்த 3 குணங்களை பற்றி கீதை பேசுது. ஆமாம், இந்த 3 குணங்களை பற்றி சொல்லுங்கள். அது அந்த அந்த குணங்கள், இந்த குணம் அப்படிங்கிற வார்த்தைக்கு கயிறுன்னு பேர். குணா அப்படின்னா கயிறு அப்படின்னு பேர். இப்போது இந்த 3 வகையான குணங்கள் அப்படிங்கிறப்ப அந்த 3 வகையான கயிறுகள் நம்மளை பிடிச்சி கட்டி வச்சுருக்கு. இது ரொம்ப ஒரு பியூட்டி. ஏன்னா வேறு எந்த மதத்துலேயுமே அது கிடையாது. எந்த மதத்துலேயுமே வந்து சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம் அப்படிங்கிறது அந்த டீப்பாக அனலைஸ் பண்ணுறதுங்கிறது கிடையாது. இது வந்து பகவத்கீதையில் 14வது அத்தியாயத்தில் பகவான் வந்து இந்த குணங்களை பற்றி பேச வர்றார். 3 குணங்கள்லாம் என்ன அப்படின்னா, பகவானுக்கு 2 விதமான இயற்கை இருக்குது. ஒன்று ஆன்மீக இயற்கை, இன்னொன்று பௌதிக இயற்கை. ஆன்மீக இயற்கையோட குணங்கள் என்ன ஏற்கனவே சொன்னேன், சத் சித் ஆனந்தம். ஆனால் பௌதிக இயற்கையோட குணங்கள் என்னது, சத்வம் ரஜஸ் தமஸ். அப்போ சத்துவகுணத்தை பற்றி பகவான் என்ன சொல்கிறாருன்னா, தத்ர சத்துவம் நிர்மலத்வாத் பிரகாசம் இது அனாமயம் அப்படிங்கிறார்.
இப்போது தத்தில் சத்துவகுணம் எப்படிப்பட்டதுன்னா அது வந்து ஒரு ஒரு பாவங்களை நீக்கக்கூடியது, அது ஆனந்தமயமானது, அது எல்லாத்த விட உயர்ந்த நிலை சத்துவகுணம். அது எப்படின்னா அவங்களுடைய எண்ணமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு தெளிவாக இருக்கும், எளிமையான வாழ்க்கை வாழ்வாங்க, ஆடம்பரமான வாழ்க்கையெல்லாம் இருக்காது. ஆனால் அதுவும் பந்தம் தான். சுகபத்னாதி ஞானபத்னாதி, சுகத்தையும் ஞானத்தையும் நாடுவாங்க, ஞானம் தேட ஆசைப்படுவாங்க. அப்போ 3 குணங்கள்லையும் உயர்ந்த குணம் சத்துவகுணம். அது எப்படி இருக்கும், அந்த குணம் எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஞானம் கிடைக்கணும், ஆனந்தம் கிடைக்கணும்னு ஆனந்தத்தை ஞானத்தையும் அவங்க தேடி ஓடுவாங்க. அது சத்துவகுணம். அது மிக உயர்ந்த நிலை. ஏன்னா அவங்க ரொம்ப எளிமையான, இன்னும் சொல்லப்போனால் 3 குணங்களை பற்றி சொல்லப்போனால் கிறிஸ்து சொல்கிறாரு, 3 குணங்கள் இருக்கவங்க எப்படி எப்படி சாப்பிடுவாங்க, எப்படி எப்படி நடந்துக்குவாங்க, அவங்களுடைய யஜ்யம் எப்படி இருக்கும், அவங்களுடைய தவம் எப்படி இருக்கும், அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், எல்லாருமே கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில் சொல்கிறார். இதுல ஒருத்தர் தான் எந்த குணம்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த குணத்தினுடைய சிம்டம்ஸ் இருக்கு. அது என்னன்னா அடுத்து ரஜோகுணம். ரஜோகுணம்னு சொன்னா அவங்களுக்கு ஏக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏக்கம், இது வேணும் அது வேணும், எனக்கு அங்கே போகணும் இங்கே போகணும், அந்த நாட்டுக்கு போகணும் இந்த நாட்டுக்கு வேணும் அப்படின்னு அவங்களுடைய ஏக்கம் பேராசை அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரஜோகுணம் இருக்கீங்கன்னு அர்த்தம். சத்துவகுணத்தில் இருக்கீங்கன்னா போதுங்கிறத வச்சுட்டு போதும் என்ற மனமே புன்செய்யும் வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இயற்கை அவங்களோட எங்கே போகணும் ஆசைப்படுவாங்க, ஒரு நீர்நிலைக்கு போகணும் ஆசைப்படுவாங்க, இல்லை ஒரு காட்டுக்கு போகணும் ஆசைப்படுவாங்க, இல்லை ஒரு அமைதியான இடத்துக்கு போகணும் ஆசைப்படுவாங்க. ரஜோகுணம்னா சிட்டிக்கு போகணும் ஆசைப்படுவாங்க. எங்கே நான் ஜப்பான் போகிறேன், அமெரிக்கா போகிறேன், அது ரஜோகுணம். ரஜோகுணம்னா செயல்பாடு. ஒரு ஏக்கம்னா என்னது, அது ஒரு சொல்லுவாங்கல்ல பி பேஷனேட்பாங்க இல்லையா, பேஷன் ஒன்றுமாங்க. பேஷன் என்ன, செயல்பாடு, உங்களை அப்படியே ஊக்குவிக்கிறது. அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்குவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பாங்க. இது ரஜோகுணத்தினுடைய சிம்டம்ஸ். தமோகுணத்தினுடைய சிம்டம்ஸ் வாங்கன்னு சொல்கிறாருன்னா இது வந்து அறியாமை, மூடத்தனம், சோம்பேறித்தனம், இது தூக்கம் அளவுக்கு அதிகமாக, ரொம்ப அளவுக்கு அதிகமான தூக்கம், சோம்பேறித்தனம், அறியாமை, மூடத்தனம், இது தமோகுணம். நீங்கள் தமோகுணத்தில் இருந்தீங்கன்னா உங்களால் அந்த உடம்பு கூட காப்பாற்ற முடியாது, உடம்பை கூட காப்பாற்ற முடியாது. இப்போ போதையில் இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் போதையிலே இருப்பாங்க. எதுக்கு போதையில் இருக்காங்க, தன்னுடைய வாழ்க்கையோட கஷ்டத்தை மறைக்கிறதுக்காக போதையில் இருக்காங்க, மறக்கிறதுக்காக. கஷ்டமோ போகிறது இல்லை, ஆனால் போதையில் இருந்தால் மறந்துடுவோம் கஷ்டத்தை இல்லை. இப்போ உள்ள தலைமுறை அப்படி தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கஷ்டத்தை மறக்க முயற்சி பண்ணுறாங்க, கஷ்டத்தை போக்க முயற்சி பண்ண மாட்டேங்கிறாங்க. கஷ்டத்தை பார்த்து எங்கேயாவது போகலாம்ப்பா, ஜாலியாக கொஞ்சம் அப்படியே ஊர் சுற்றிட்டு வந்துடலாம் இல்லையா. அப்போ ரஜோகுணம்ங்கிறது என்னென்னா கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு போகிற ரஜோகுணம். கஷ்டம் இருக்குது, எனக்கு காசு இல்லை, பணம் இல்லை, எனக்கு நான் தீர்த்தாகணும், அப்போது நான் இது பண்ணணும், நான் அது பண்ண போகிறேன், இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அந்த வேலை செய்ய போகிறேன், எனக்கு இந்த ஆசை இருக்குது, எனக்கு இது அச்சீவ்மெண்ட் இருக்குது, நான் இந்த பொசிஷன் போகணும். அது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆனால் ரஜோகுணத்தில் உள்ளவங்க நேரத்தை விரயம் பண்ணுறாங்க. மனுஷ வாழ்க்கை அதுக்காக கிடையாது, மனித வாழ்க்கை இதுக்காக கிடையாது. ஏன்னா எப்படி இருந்தாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் ஒரு நாள் அது அவங்களோட போக தான் போகுது. அது உங்கள் பையனுக்கு தான் போகணும் கூட கேரண்டி கிடையாது. அதை வாங்கி அவருக்கு அந்த புண்ணியம் இருக்கணும் இல்லையா. ஆனால் சத்துவகுணத்தில் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கோ அதை வச்சு திருப்தியாக இருப்பாங்க. இப்போ ஒரே மனிதருக்குள்ளே இந்த 3 குணங்களும் இருக்க கூடுமா? எல்லாத்தையும் இருக்கும் இருக்கும் இருக்கும். அதுக்கான நேரங்களும் இருக்குது. எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த குணங்கள், எல்லாத்தையும் இந்த குணங்கள் இருக்குது. ஆனால் மெஜாரிட்டி எது இருக்குங்கிறதா உங்கள் நேச்சர் இருக்கும். ஓகே, எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எடுத்துங்களேன், நீங்கள் காலங்காத்தால் எழுந்திருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். காலங்காத்தால் எழுந்திரிக்கிறப்போ உங்கள் குணம் வந்து அமைதியாக இருக்கும். காலை எழுந்திரிச்ச உடனே அப்போ தான் புக்ஸ் படிப்பாங்க, இல்லைன்னா வாக்கிங் போவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அந்த நேரத்துக்கு பிரம்ம முகூர்த்தம்னு பேர். அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு 48 நிமிஷம் முன்னாடி, 40 நிமிஷம் பின்னாடி. அது ஒரு மண்டலம். 48 நிமிஷம்னா ஒரு மண்டலம், இங்கே ஒரு மண்டலம் இங்கே ஒரு மண்டலம் சேர்த்தா அது வந்து அது 2 மண்டலம்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு 5:45 சூரியன் உதிக்குதுன்னா காலையில் 5லேருந்து ஒரு 6:30 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம். அந்த நேரம் வந்து சத்துவகுணத்துக்கான நேரம். காலையில் எழுந்திரிச்சு அப்போ என்ன பண்ணுவோம், நாங்கள் பூஜை பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம், துளசி பூஜை செய்வோம் டெய்லி. எங்களுக்கு சத்துவகுணத்தில் உள்ள மக்களுக்கு அது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். அந்த நேரம் ஒரு பெரிய வரப்பிரசாதம். அப்படியே அந்த நேரம் ஓடுது, ஒரு 8 மணிக்கிட்ட வருது. அப்போ உங்களுக்கு உங்கள் குணம் வேறு மாதிரி ஆகிடும். போகணும், வேலைக்கு போகணும், அவரை மீட் பண்ணணும், அங்கே போகணும், அங்கே சம்பாதிக்கணும், அங்கே செக் வாங்கணும், அதை டெபாசிட் பண்ணணும், அந்த ப்ராஜெக்ட் இருக்குது, இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. அப்போ நீங்கள் ரஜோகுணத்துக்குள்ளே போயிடுறீங்க இல்லையா அந்த டே டைமில். அப்போ தமோகுணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து தூக்கம், அறியாமை,
சோம்பேறித்தனம், இதுக்கான நேரம் ராத்திரி நேரம். அது எல்லாருக்குமே 3 குணங்கள் இருக்க தான் செய்யும். எது டாமினண்டா இருக்கு? எது டாமினண்டா இருக்குங்கிறது முக்கியம். இன்னொன்று கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணர் உபதேசம் என்னன்னா, இது 3 குணங்களையும் கடந்துருங்கிறார். சத்துவ குணம் கூட ஒரு பாண்டேஜ் தாங்க. பாண்டேஜ் தான் கண்டிப்பா. ஆனா அவங்க உதாரணத்துக்கு பிராமணன் எடுத்துங்களேன், ஒரு பிராமணர்கள் எடுத்துட்டீங்கன்னா அவங்க இயல்பாக தயிர் சாதம் சாப்பிடுவாங்க. ரொம்ப எளிமையான ஒரு தயிர் சாதம், எளிமையான ஒரு ஆடை, எளிமையான ஆடைகள் வந்துட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கும் ஞானம் பெறும்னு ஆசை இருக்கும். வேதம் படிக்கணும், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாம. அப்போ வேதம் படிக்கிறதுல அவங்களுக்கு ஒரு காம்படிஷன் இருக்கும், ஒரு போட்டி இருக்கும். அதே மாதிரி ஆனந்தமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. தியானம் பண்ணுவாங்க, தவம் பண்ணுவாங்க, ஆனந்தமாக ஆசைப்படுவாங்க. ஆனால் ஒரு பக்தர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பகவானுடைய பக்தன் வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன்ட்ட போய் எப்படியோ உட்காந்து தியானம் பண்ணுப்பான்னு சொல்ல, ஆண்டிவத்தை எடுத்து வேலை செய்யினார். சண்டை போடும் பையனை கொள்ளு, உன் பேரனை கொள்ளு, சண்டை போடு. அப்போ என்ன சொல்றாருன்னா, அது 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 ரஜோகுணம் கிடையாது, அது சத்துவகுணமும் கிடையாது, தமோகுணமும் கிடையாது, முக்குணங்களையும் கடந்த நிலை. இப்போ 3 குணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது இயற்கையோட குணம், உன் குணம் கிடையாது. அதான் சொல்ல கிருஷ்ணர். அதில் சத்வம் ரஜஸ் தமயிதி நான் ஆத்மனோர் பவேத் சொல்றார். சத்வகுணமோ ரஜோகுணமோ தமோ குணமோ இது ஆத்மாவோட குணம் கிடையாது, இது உடம்போட குணம். அப்போ நான் ஆத்மாவாச்சே. அப்போது ஆத்மாவினுடைய குணம், ஒரு உடம்போட குணத்தை ஏன் குணமாக நினைக்கிறது முட்டாள்தனம் தானே. இப்போ 3 குணத்தில் சத்துவகுணம் உயர்ந்தது. ஆனால் பகவான் சொல்கிறாரு 3 குணங்களையும் கடந்தவன் ஆகுங்க. ஓகே. அப்போ நான் பார்க்கணும், எனக்கு இப்போ என்ன ரஜோகுணம் ஆக்குபை பண்ணியிருக்கு, அப்புறம் தமோ குணம் வரும், அப்போ சத்துவகுணம் வரும். இதெல்லாம் என்ன பார்க்க போகிறது, இது என்ன பாதிக்காது. இது பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. இந்த நிலை வர்றதுக்கு நிறைய உழைக்கணும். 29 குவாலிட்டிஸ் பற்றி கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறாரு. அதில் மிக உயர்ந்ததாக ஃபியர்லெஸ்னஸை சொல்கிறாரு. சரியா சொல்கிறேன்னா? ஏன் ஃபியர்லெஸ்னஸ்? அது பயம் அப்படிங்கிறதுல சொல்கிறாங்கன்னா, ஸ்ரீமத் பாகவதம் புராணம் சொல்லுது. பயம்ங்கிறது யாருக்கு இருக்கும்? ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன். ஒரு ஃப்ளைட்டு போயிட்டுருக்கு, ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம், ஒரு டர்புலன்ஸ் மாதிரி ஒன்று வருது. ரொம்ப டர்புலன்ஸ் இருக்குது, ஆக்சிஜன் மாஸ்க்லாம் கீழே விழுது. எல்லோரும் அப்படியே பயந்து அப்படியே கூச்சல் போட்டுக்கிட்டு கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு சின்ன பொண்ணு, 10 வயசு பொண்ணு, விண்டோ சீட்டில் உட்காந்துட்டு அப்படியே கையை கட்டிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கு. எல்லாரும் அப்படியே கூச்சல் போட்டு சண்டை, யார் ஹாஸ்டல்ஸ்லாம் கூட பயந்துட்டு இருக்கிறாங்க. முடிச்சிட்டோடனே எல்லாம் சாந்தமாயிடுச்சு, பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு. ஃப்ளைட் வந்து இறங்கிடுச்சு. எல்லாம் இறங்கினோடனே அந்த பொண்ணு பக்கத்தில் உட்காந்துருந்தார் இல்லையா, அவங்க கேட்டாங்க, என்னம்மா நீ பெரிய தைரியசாலி தான், நீ உனக்கு பயமே இல்லையே, நாங்கள்லாம் பயந்துட்டுருக்குறோம், நீ என்ன பயம், நான் ஒரு டாக்டர், நானே பயப்படுறேன், நீ என்ன சின்ன குழந்தை, 10 வயசு குழந்தை, உனக்கு என்ன பயமே இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை எங்கள் அப்பா தான் பைலட், எங்கள் அப்பா தான் பைலட், என்ன வீட்டில் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற எண்ணம் வந்து அவருக்கு நிறையவே இருக்கும். அவர் என்னை எப்படியும் கொண்டு போய் சேர்த்துருவார், அவர் எப்போ கொண்டு போய் சேர்த்துருவார், அதனால எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லுது. அதனால தான் பக்தனுக்கு பயம்ங்கிறதே கிடையாது. நீங்கள் பகவான்கிட்ட சரண் நினச்சிட்டிங்கன்னா, உங்களுக்கு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கலேன், அந்த குழந்தை உங்கள் கையில் இருந்துச்சுன்னா அந்த குழந்தை பயப்படுமா? இல்லை, அது பயப்படாது. அந்த குழந்தைய அடிக்க வந்தால் கூட உங்களை பார்த்துரும், அப்படியே இப்போ அடிக்க வராங்கப்பா இல்லையா. ஆனால் அங்கே தனியாக விட்டிங்கன்னா அழுவ ஆரம்பிச்சிடும். அதனால் பகவானுடைய பக்தர்கள் எப்போவுமே பகவானுடைய பாதுகாப்புலேயே இருக்கிறதுனால பயம்ங்கிறது இருக்காது. அந்த ஃபெய்த் இருக்கணும். ஆமாம், அந்த ஃபெய்த் இருக்கணும். அது இருந்துச்சுன்னா பயம்ங்கிறது இருக்காது. அதான் பாகவதம் சொல்லுது, நீங்கள் வந்து உடல் எண்ணத்தில் இருக்கீங்களா, ஆத்மில் இருக்கீங்களா, அதுக்கான ப்ரூஃப் என்ன, அது என்ன அப்படின்னு பகவான் சொல்கிறாங்க. நீங்கள் எப்போ உங்கள்கிட்ட பயம்ங்கிறது இருக்கோ உடல்நிலை இருக்கீங்க. எதுக்கு நம்ம சம்பாதிக்கிறோம், எதுக்கு நம்ம வந்து வீடு வாங்குகிறோம், எல்லாம் பயம் தானே. ஃப்யூச்சரில் எனக்கு இன்னும் வீடு இருக்கணும்ப்பா, இல்லைன்னா அது வந்துடும், ஒரு லாக்கர் போட்டுக்கிறோம், இது இல்லை, இப்போது இது பயம் தானே. இப்போ அந்த பயம் அப்படிங்கிறது எப்போ இருக்குன்னா, நீங்கள் உடலுங்கிற எண்ணத்துக்கு போது தான் பயம்ங்கிறது இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற குணம் என்னென்னா, நீங்கள் சொல்கிறது 16ஆம் அத்தியாயம். 16ஆம் அத்தியாயத்தில் வந்து பகவான் ஃபர்ஸ்ட் தெய்வீக குணங்கள் பற்றி சொல்கிறார். தெய்வீக குணங்கள் பற்றி சொல்கிறார். ஃபஸ்ட்டு பயமின்மை அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். அது எது ஒன்று ஒன்றா போகிறோம், அந்த குணங்கள் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வராங்க இல்லையா. அப்போ அந்த பயம் அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் இருக்கவனுக்கு இருக்கக்கூடாது. இப்போது எனக்கே பயம், எனக்கும் பயம் இருக்குது தான், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், நான் இன்னும் நிலையை அடையலை இல்லையா. ஆனால் அந்த ப்ராசஸில் போயிட்டுருக்கோம். மேபி உங்களோட எனக்கு கம்மியாக இருக்கலாம். அதனால தான் நான் வேலையெல்லாம் விட்டுட்டு இல்லையா, நான் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணேன், ஒரு மாதம் 2 லட்சம் சம்பளம் நான் வாங்கினேன். அப்போது
அப்போ வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் 26 ரூபாய். நான் ஜாப் ரிசைன் பண்ணப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட் 26 rupees. ஓகே. இப்போது 76 rupees. அப்போ 2 lakh rupees என்னோட சேலரி. அப்போ நான் அதை ரிசைன் பண்ணிட்டு நான் வந்திருக்கிறேன்னா பயம் இல்லைன்னு தானே அர்த்தம். நான் அதனால் சுத்தமாக பயம் இல்லையான்லாம் இல்லை, இருக்குது. ஆனால் போக போக பக்தி பண்ணுறதுனால அது குறைஞ்சிக்கிட்டே வரும் இல்லையா. அப்போது பகவான் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தெய்வத்தன்மை உடையவன்னா யார்? நீங்கள் சொல்கிற கேள்வி, தெய்வத்தன்மை உடையவன்னா யார்? நம்ம தெய்வீகத்தன்மை இருக்கிறான்னா அவனுக்கு பயம் இருக்கக்கூடாது. இதுதான் பகவான் சொல்கிறார். டிவைன் அண்ட் டிமானிக் குவாலிட்டிஸ் அப்படின்றாங்க. அதுதான் இந்த டிவைன் குவாலிட்டிஸ் வந்து ஃபியர்லெஸ்னஸ், இந்த மாதிரி சில குவாலிட்டிஸ் எல்லாம் சொல்கிறாரு. இருக்கு. டிமானிக் குவாலிட்டிஸ், நிமோனியா குவாலிட்டி படிக்கலாமா? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப. இது வந்து இது பகவத்கீதை உண்மையுறவில். இது அசுரத்தன்மையினுடைய குணங்கள் பற்றி சொல்கிறப்போ இது நம்மளுக்கே கூட அது அப்ளிகபிளாக இருக்க மாதிரி இருக்கும் சில நேரத்தில். அசுரன்னா நம்ம நினைக்கிற மாதிரி கொம்பு வச்சுக்கிட்டு சினிமாலாம் காமிக்கிற மாதிரி பல்லு வச்சுக்கிட்டு கருப்பா அப்படிலாம் கிடையாது. கோட் ஷூட் போட்டு கூட இருக்கலாம், சிவப்பாக கூட இருக்கலாம், இந்த மாதிரி தில கூட போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம என்ன மாதிரி உடை போட்டிருக்கோம் அப்படிங்கிறது கிடையாது, நம்மளுடைய எண்ணம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ தெய்வ அசுர குணங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ நீங்கள் தெய்வ குணத்தை பற்றி சொல்லி முடிச்சிட்டீங்க. அசுர குணங்களை பற்றி பகவான் சொல்கிறார். அவனுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அசுரத்தன்மை உடையவர்கள் திருப்தியடையாத காமத்திடம் தஞ்சம் அடைந்து. காமம் சொன்னால் செக்ஸ் கிடையாது, செக்ஸ் மட்டும் கிடையாது. காமம்னா அளவு கடந்த ஆசை, அளவுக்கு அற்ற, எனக்கு எல்லாம் வேணுங்கிற ஆசை. அலெக்சாண்டர் ஆசைப்பட்டால எனக்கு உலகமே வேணும்னு ஆசைப்பட்டான் இல்லையா, அந்த மாதிரி அளவு கடந்த ஆசைக்கு காமம்னு பேர். திருப்தி அடையாத காமத்திடம் தஞ்சம் அடைந்து கர்வம் மற்றும் பொய் கௌரவத்தின் கவர்ச்சியில் மூழ்கி மயக்கப்பட்டுள்ளனர். எப்போதும் தூய்மையற்ற விரதங்களில் ஈடுபடும் அவர்கள் நிரந்தரமற்ற பொருள்களால் கவரப்படுகின்றனர். நிரந்தரமற்ற பொருள், இப்போ உலகத்தில் பாருங்கள், நிரந்தரமற்ற பொருள் தானே கவரப்படுறாங்க எல்லாரும். லேப்டாப் வேணும், அது வேணும், அந்த கார் வேணும், இது வேணும் இல்லையா எனக்கு. அப்போது நிரந்தரமற்ற பொருள் கவலைப்படுறாங்க. இதை அடுத்து சொல்கிறாரு. அப்போ என்ன அவங்களுக்கு? மனித நாகரிகத்தின் முக்கிய தேவை புலன்களை திருப்தி செய்வதே என்று நினைக்கிறார்கள். ரிலேட் பண்ண முடியுதா? சென்ஸ் ப்ளஷர்ஸ். இப்போ என்ன நினைக்கிறாங்க, என்னப்பா வாழ்க்கையின் நோக்கம் என்ன? எனக்கு அது வேணுங்க, எனக்கு இது வேணுங்க. மனித வாழ்க்கையின், மனித நாகரிகத்தின் முக்கிய தேவை. நாகரிகம்னா என்ன? அழகாக ட்ரெஸ் போட்டுக்கணும் இல்லையா சொல்கிறோம். இப்போது அந்த காலத்துலலாம் பாருங்கள், நாகரிகமே இல்லை. இந்த கிராமத்துக்காரனுக்கு ரோட்டில் டாய்லெட் போகிறான், நம்ம பிளாஸ்டிக் போடுறோம். நம்ம நினைக்கிறோம் டாய்லெட் ரோட்டில் வந்து மலம் போகிறது நாகரிகம் இல்லை, பிளாஸ்டிக்கு போடுறது நாகரிகம்னு நினைக்கிறோம். ஆனால் டோட்டலி ஆப்போசிட். மலம் போனீங்கன்னா அந்த மலம் உரமாக மாறும். பிளாஸ்டிக் வந்து சமுதாயத்துக்கு கேடு இல்லையா. அப்போ சொல்கிறார் கிருஷ்ணர், இவ்வாறாக வாழ்வின் இறுதி வரையுள்ள அவர்களின் கவலைகள் அளக்க முடியாதவை. ஆசைகள் என்னும் நூற்றுக்கணக்கான கயிறுகளால் பந்தப்பட்டு. ஆசை, இப்போ நம்ம வைஃபை நெட்வொர்க் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், மைக் கனெக்டாக இருக்கு இல்லையா, ஒயர் எங்கே இருக்குதுங்க? கண்ணுக்கு தெரியாத அந்த கயிறுகள். இப்போ நீங்கள் உட்காந்துருக்குறீங்க, உங்கள் நினைப்பு உங்கள் மனைவி மேலே இருக்கும், உங்கள் மனைவிக்கு அவங்க அப்பா மேலே இருக்கும், அவங்க அப்பாவுக்கு அவங்க ஒய்ஃப் மேலே இருக்கும், அப்போ அவங்க ஒய்ஃபுக்கு அவங்க வீட்டில் இருக்க நாய் மேலே இருக்கும், அந்த நாய்க்கு வேற ஒரு நாய் மேலே இருக்கும் இல்லையா. அதே அந்த நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா அப்படியே பெருசாக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கயிறுகள் நம்மளோட சுற்றி குணங்கள் கட்டிக்கிட்டு இருக்கு நம்மளை. காமத்திலும் கோபத்திலும் மூழ்கி அவர்கள் புலன் நுகர்ச்சிக்காக அநியாயமான வழியில் செல்வம் சேர்க்கின்றார். இதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அசுரத்தன்மையுடன் எண்ணுகிறான். எப்படி யோசிப்பான் அப்படின்னா, இன்று என்னிடம் எவ்வளவு சொத்து உள்ளது, எனது திட்டத்தின்படி நான் நிறைய லாபம் அடையப் போகிறேன், தற்போது இவ்வளவு என்னுடையதா இருக்கிறது, எதிர்காலத்தில் இது மேன்மேலும் பெருகும். அப்படிதான் யோசிக்கிறோம். அவன் என்னுடைய எதிரி, அவனை நான் கொன்றுவிட்டேன், என்னுடைய மற்ற எதிரிகளையும் கொல்லப்படுவார்கள். நானே எல்லாவற்றின் இறைவன், நானே அனுபவிப்பாளன், நானே பக்குவமானவன், பலமுடையவன், மகிழ்ச்சி உடையவன், செல்வாக்குடைய உறவினர்களால் சூழப்பட்டு மிகப்பெரிய செல்வந்தன் நானே. என்னை போன்று சக்தியுடையவனும் மகிழ்ச்சி அடைபவனும் வேறு யாரும் இல்லை. நான் யாகங்கள் செய்வேன், தானங்கள் கொடுப்பேன், இவ்வாறா இன்பமாய் இருப்பேன். இத்தகைய மக்கள் அறியாமையால் மயக்கப்படும் போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இது வந்து இது இப்போ நம்ம ரிலேட் பண்ண முடியும். நம்ம அப்படி தானே யோசிக்கிறோம். என்கிட்ட இவ்வளோ வீடு இருக்குது, அந்த கார் வாங்கலாமா, இந்த வீடு வாங்கலாமா? அப்போ நம்ம காசு இருந்தால் வாங்கிங்க, பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட காரு வாங்குறது தப்பு கிடையாது. ஒரு கார் வச்சுக்கோங்க, ஒரு வீடு வச்சுக்கோங்க, அது தப்பே கிடையாது. நம்மளுடைய வாழ்வைக்காக நம்ம ஒரு பேசிக்காக வாங்கிக்கிறது தப்பு கிடையாது. அதுக்காக அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி
இல்லையா? அசுரத்தன்மை, அதுதான் அசுரத்தன்மை. அசுரத்தனம்ங்கிறது அதுதான். இந்த மாதிரி இப்போ நீங்கள் சொன்னதுலேயே பார்த்தீங்கன்னா, ஆசைப்படுறது தப்பு இல்லை, வாங்குறதும் தப்பு இல்லை, ஆனால் அது மற்றவங்கள பாதிக்காத மாதிரியும் உங்களை பாதிக்காத மாதிரியும் அது இருக்கணும். ஆமாம், அப்படிங்கிறது. காமஸ்ய நா இந்திரிய பிரீத்தி லாபோ ஜீவேத யாவத ஜீவசி தத்துவ ஜிக்ஞாசா சொல்கிறாங்க. காமஸ்ய நா இந்திரிய பிரீத்தி அப்படின்னா நம்ம எதுக்காக வேலை செய்யணுமா? புலன் நிகழ்ச்சிக்காக வேலை செய்யக்கூடாது. லாபோ ஜீவேத யாவதா ஜீவேத யாவதா, ஜீவிதம் பண்ண என்ன வேணுமோ அது போதுமா. உதாரணத்துக்கு இஸ்லாமியர்கள் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு நபிகள் நாயகம் என்ன சொன்னார்னா, ஒரு ஒட்டகத்தை சாப்பிடுங்கன்னு சொன்னார். அது பாவம் கிடையாது. ஏன்னா அங்கே அரிசி இருக்காங்க, அங்கே பருப்பு இருக்கா, அங்கே காய்கறி இருக்கா, அங்கே பழம் இருக்கா. அரேபியாவில் என்ன இருந்துச்சு? அப்போது நபி சொல்கிறாரு, ஒரு ஒட்டகத்தை வெட்டி எல்லாம் சாப்பிடுப்பா. ஒரு உயிர் சாகுது, பல உயிர் வாழுது. அப்போது இது வந்து லாபோ ஜீவேத்த யாவத்தா, உயிர் வாழ்கிறதுக்காக அவங்க சாப்பிட்றாங்க, அது பாவம் கிடையாது. நாக்கு ருசிக்காக நம்ம எது பண்ணாலும், கண்ணு ருசிக்காக, காது ருசிக்காக, மூக்குக்காக, ஸ்கின்காக, தொட்டு பார்க்கறதுக்காக நம்ம செய்யக்கூடிய செயல்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் வந்து துன்பத்துக்கான காரணம். இது ஆசை கிடையாது, இது பேராசை. உயிர் வாழ்கிறதுக்காக இன்னும் சொல்லப்போனால் வேதங்கள்லேயே வந்து சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்கு உயிர் வாழ்கிறதுக்காக நீங்கள் ஒரு மாமிசத்தை சாப்பிடலாம், அதில் பாவம் கிடையாது. இப்போது அடுத்து விஸ்வரூப தர்ஷனை பற்றி நம்ம பேசலாம், இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. பட் ஒரு சின்ன ஒரு பாஸ் பண்ணி இன்னைக்கு தேதியில் ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் கீதையில் எப்படி சொல்லியிருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட், அர்ஜுனோடைய அந்த இன்டிசிசிவ்னஸ், கரெக்டான டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு தயக்கமோ குழப்பமோ இருக்கு இல்லையா, ஒரு கன்ஃபியூஷன், அது இன்னைக்கு தேதியில் நிறைய பேருக்கு இருக்குது. எல்லாருக்குமே இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. அதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு அவ்வளோ நேரம், அவ்வளோ எனர்ஜி செலவாகுது. சரியான டிசிஷனை குயிக்காக எடுக்கிறதுக்கு கீதையில் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லக்கூடிய ஒரு சொல்யூஷன். கரெக்ட். அர்ஜுனனை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கூட ரிலேட் பண்ணணும். அர்ஜுனனா நம்ம தான் அர்ஜுனன். ஏன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறான். நம்ம எல்லாரும் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்கோம், நம்ம எல்லாருமே குழப்பத்தில் தான் இருக்கோம், நம்ம எல்லாருமே அந்த பயத்தில் தான் இருக்கோம், ஆன்சைட்டியில் இருக்கிறோம். என்ன செய்யணும்னு தெரியல, எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறது தெரியல, அந்த குழப்பத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் அர்ஜுனன் செஞ்ச விஷயம் என்னன்னா, அவன் ஒரு குரு கிட்ட சரணடைஞ்சான். ஆதவ் குரு ஆசிரியம் தஸ்மாத் குரும் பிரபத்தியத்தை. ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல நம்ம வாழ்க்கையில் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு குரு கிட்ட சரணடையணும். ஒரு அர்ஜுனன் போய் ஒரு கிருஷ்ணரை போய் சரணடைகிறான். சிஷ்யஸ்தேகம், நான் சிஷ்யன் ஆகிட்டேன், எனக்கு நீங்கள் உபதேசம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ கிருஷ்ணர் வந்து அவனுக்கு உபதேசம் கொடுக்காரு. பகவத்கீதையினுடைய ஜேர்னியே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்லையும் ஆன்சைட்டிலையும் பயத்திலையும் குழப்பத்தை இருந்தவர்த்தன் தெளிவாய் பகவத்கீதையில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 67 68 அங்கே போகிறப்ப அவன் சொல்லுவான், நஷ்டமோகம் ஸ்மிருதிர் லப்துவா, என்னுடைய மோகம் போயிடுச்சு, என்னோடய குழப்பம் போயிடுச்சு, நான் தெளிவான நிலைக்கு வந்துட்டேன். அதுக்கு வந்து சேர்றான். ஆரம்பத்தில் இருந்தக்கூடிய காண்டிபத்தை கீழே போடுறேன்னு சொன்ன அர்ஜுனன் ஃபர்ஸ்ட் சாப்டரில் 18 அத்தியாயத்தில் நஷ்டமோகம், நஷ்டம்னா போயிடுச்சு, மோகம் போயிடுச்சு, ஸ்மிருதிர் லப்துவா, என்னுடைய ஞாபகம் திரும்பி வந்துருச்சு, இப்போ என்ன சொல்றியோ அதை நான் அப்படியே செய்கிறேன், அந்த நிலைக்கு வந்து சேர்ந்துடுறோம் இல்லையா. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே ஒரு கைட் அப்படிங்கிறது வேணும். இப்போது இன்டிசிஷன், இப்போது உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பாட்காஸ்ட் இந்த இடத்துல செட் பண்ணியிருக்கிறீங்க, இப்போது இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா, இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செட் பண்ணல, இதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. இந்த மாதிரி பண்ணால் தான் மக்களுக்கு பிடிக்கும், இந்த மைக் யூஸ் பண்ணால் தான் குவாலிட்டி இருக்கும், இந்த மாதிரி லைட்டிங் போட்டால் தான் நல்லாயிருக்கும், இது இருக்கு இல்லையா. இதை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செய்ய முடியாது இல்லை, அது அத்தாரிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. மகாஜன ஏனகதச பந்தா, ஒரு ஆன்மீகத்துக்குன்னு அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க. அப்படிப்பட்ட குருக்கிட்ட போய் சரணடைஞ்சு அவங்கள்ட்ட கேட்குறப்போ அவங்க நம்மளுக்கு வழிகாட்டுவாங்க, இது செய்யணும் அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத. அப்போது பேசிக்காக இந்த ஜென்ரேஷன் மக்களுக்கு என்ன பிரச்சனைனா, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு பதிலாக பிரச்சனைகளை மறக்க முயற்சி பண்ணுறாங்க. என்ன சொல்கிறது அப்படின்னா, அளவுக்கு அதிகமான புலன் நுகர்ச்சி. வீட்டில் கஷ்டம் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிடலாம், வெளில போயிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக சுற்றிட்டு கொஞ்சம் தண்ணி அடிச்சுட்டு இல்லை ஒரு சிகரெட் பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தால் கொஞ்சம் இல்லை, அவங்க பிரச்சனையை விட்டு ஓடி போக தான் பார்க்குறாங்க. அதே மாதிரி சின்ன பிரச்சனை ஆச்சுன்னா பிரேக்கப், டைவர்ஸ். ஏன்னா கிருஷ்ணன் சொன்னார் இல்லையா, பொறுத்து போகணும் சொன்னார் இல்லை பகவத். 3வது தரிசனம் கொடுத்தாரு, தாம் திதிக்ஷஸ்வ, பொறுத்துக்கு முயற்சி பண்ணு, ஏன்னா நீ உடம்பு கிடையாது, நீ ஆத்மா. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும், என் வாழ்க்கையின் நோக்கம் இது கிடையாது,
புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போது இந்த காலத்து இளைஞர்களுக்கு என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் பகவத்கீதை படிங்க. பகவத்கீதை படிச்சிங்கனாலே ஃபஸ்ட்டு இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் யாருன்னு தெரியாதப்போ உங்கள் வாழ்க்கையில் இலக்கில் அவங்களால் நியமிக்க முடியுமா? நான் யாருன்னே தெரியல. அப்போ நான் ஒரு செட் பண்ண இலக்கு வந்து சரியாக இருக்குமா? இலக்குங்கிறது வேற. நான் ஒரு விஷயத்த ஒரு கார் வாங்குறீங்க, அது இலக்கு கிடையாது, அது ஒரு தேவை, அது ஒரு யந்திரம். என்னுடைய தேவைக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் வந்திருக்கிறேன்னா மைக் யூஸ் பண்ணுறேன், இது ஒரு யந்திரம், என்னுடைய யூஸ்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? அப்போ வாழ்க்கையின் நோக்கம் என்ன, நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அப்போது அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா நம்ம சாஸ்திரத்தை பிரதானமாக எடுத்து சொல்கிறார் கிருஷ்ணா பகவத்கீதையில். தஸ்மா சாஸ்திரம் பிரமாணம் குருதே, அந்த அசுரகுணங்கள் சொல்கிறார் இல்லையா? அசுரகுணத்தை எல்லாம் சொல்லிட்டு சொல்லுவார் கிருஷ்ணா, அர்ஜுனா அசுரகுணத்தை விட்டு வெளில வரணும்னா அதுக்கு என்ன வழி சொல்கிறார். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் குருதே காரிய அகாரிய விவஸ்திதம். எது காரியம் எது அகாரியம், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எதை புரிஞ்சுக்கணுமா? தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம், சாஸ்திரத்தை பிரதானமாக வச்சு செய். பகவத்கீதை நான் கொடுக்க உபதேசத்தை பிரதானமாக வச்சுக்கோ. கரெக்டா? இப்போ கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ என்னன்னாலும் செய்யலாம்ல. இப்போது அப்பா வீட்டில் இருக்கிறப்போ நான் செய்கிற பிடிக்க மாட்டேன், அப்பா இருக்கிறப்பா இந்த பயம் இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கடவுளே இல்லைங்க, அப்பாவே இல்லை அப்படிங்கிறப்ப நான் என்ன வேணாலும் செய்யலாம். அப்போ ஃபஸ்ட்டு பகவான் சொல்கிறாரு, நான் உனக்குள்ளே உட்காந்துருக்கிறேங்கிறார். நான் இங்கே உட்காந்துருக்கிறேன், பரமாத்மா அப்பத்திருஷ்டா அனுமந்தா பார்த்துட்டே இருக்கிற நம்ம என்ன பண்ணுறோங்கிறது கணக்கு போயிட்டுருக்கு. அப்போ ஒரு பயம் வருது, நம்ம தப்பு செய்ய மாட்டோம். அப்போ வாழ்க்கையின் இலக்கு வந்து என்னன்னு புரிஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயத்தை பொறுத்துக்க ஆரம்பிப்போம். இப்போ என்னுடைய விஷயம் என்னென்னா, நீங்கள் பகவத்கீதையை படிக்கணும், அது சரியான முறையில் சரியான நபர் குணமாக படிக்கணும். ஒரு குரு வேணும். கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையை வந்து ரகசியம்னு சொல்கிறார். இது நீங்கள் படித்தா கூட புரியாது, படித்தாலும் உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு ஒரு பக்தர் மூலமாக படிக்கணும். பக்தியாம அபிஜானாத்தி யாவன் யஸ்யாஸ் தத்வதக. ஒரு பக்தர் மூலமாக நீங்கள் பகவத்கீதை படிச்சிங்கன்னா ஒரு பகவத்கீதை படிக்கணும். ஸோ டேக் பகவத்கீதா. அர்ஜுனன் மாதிரி நீங்களும் பகவானை கிருஷ்ணரை பகவானாக ஏற்றுக்கிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி நீங்களும் ஸ்ட்ரெஸ்ஸோடு வெளில வந்துடுவீங்க. எவ்வளோ இளைஞர்கள் உலகம் ஃபுல்லாக ஹரே கிருஷ்ணா பக்தர்கள்லாம் இருக்கிறாங்க, எவ்வளோ பக்தர்கள் இருக்காங்க. இப்போ அல்ஃப்ரட் ஃபோர்ட் இருக்கார் இல்லையா, அவரே வந்து ஹரே கிருஷ்ணா ஃபாலோ பண்ணிட்டு அவர் மாயாப்பூரில் ஒரு கோயில் கட்டிட்டு இருக்கிறார். இந்த மாதிரி இந்த கீதையை பற்றின பல பார்வைகள் இருக்குது. அதில் ஒரு பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராக்டிக்கலாக ஒரு அப்ரோச் அப்படின்னு கருதி சில பேர் சில கேள்விகளை கேட்கலாம். அதில் ஒரு கேள்வி, இந்த கீதை வந்து ஒரு போர்க்களத்தில் நடக்குது. கிருஷ்ணர் கடவுள் தானே, அவர் நினச்சா அந்த போரை நிறுத்தியிருக்கலாமே, அந்த பிரச்சனையை உடனே சால்வ் பண்ணியிருக்கலாமே, இல்லை இது வேறு இடத்துல அந்த கீதையை கொடுத்துருக்கலாமே, ஒரு குருகுலத்தை கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு கோயிலில் கொடுத்துருக்கலாமே. இவ்வளோ பவர்ஃபுல், ஆல் பவர்ஃபுல்லான கடவுள் ஏன் அந்த போரை நடக்க விட்டார்? ஆக்சுவலி இந்த போரை வந்து ஒரு தடுத்துருக்கலாம் நம்ம கேள்வி கேட்குறோம். ஆனால் அந்த போரை உருவாக்குனதே அவர் தான். அது அவருடைய விருப்பம். அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இது எப்படி அழகாக வந்து பாகவதமில் வந்து விளக்குறாங்க. ஸ்ரீமத் பாகவத புராணம் 18 புராணத்தில் தலையாய புராணம் ஸ்ரீமத் பாகவத விளக்குறாங்கன்னா, அந்த காட்டுத்தீ இல்லையா, காட்டுத்தீ பிடிச்சி எரியுது இல்லையா, அந்த காட்டுத்தீ வந்து எப்படி உருவாகுது? 2 மூங்கில்கள் உராயுது. 2 மரம் 2 மூங்கில் அப்படி உராயிறப்போ நீங்கள் சொன்ன அதே வெயில்னாலையும் அந்த சருகு பக்கத்தில் இருக்க சருகு பிடிச்சிக்கிட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் உருவாகி, இது அப்படியே இங்கே போய் அது அப்படியே அங்கே போய் அது அப்படியே ஒன்று பரவி அந்த காடே அழிஞ்சு போயிடுது. அப்போ அதை காப்பாற்றுறதுக்கு அந்த மழை வந்தால் மட்டும்தான் முடியும், மற்றபடி நம்மளால் காப்பாற்ற முடியாது. அப்போ அந்த இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா, உலகத்தில் வந்து அந்த சுமை வந்து அதிகமாகுது. ஏன் சுமை அதிகமாகுதுன்னா, இப்போ அந்த அசுரர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிறப்போ உலகத்தில் சுமை அதிகமாகும். இப்போது கடவுள் வந்து நம்ம சுதந்திரத்தை போய் தடுக்கவே மாட்டார். ஏன்னா நம்ம கடவுளுடைய அம்சம், எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்குது செயல்படுறதுக்கு. அப்போது அந்த சுதந்திரத்தை நம்ம தப்பாக பயன்படுத்துகிறப்போ சமுதாயத்துக்கு பிரச்சனை வருது. இப்போ அசுரர்கள் அதிகமாக்குறப்போ சமுதாயத்தில் பிரச்சனைகள் அதிகமாகிட்டே வருது இல்லையா. அப்போது இந்த துவாபர யுகத்தினோட முடிவில் அந்த பவர் சென்டர்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், ரஷ்யா ஒரு பக்கம் அமெரிக்கா, ஒரு பக்கம் இந்தியா கூட பவர் சென்டர் தான், ஒரு பவர் சென்டர், ஒரு பக்கம் ஈரான். இந்த மாதிரி பவர் சென்டர்லாம் பெருசாகிட்டே வரப்போ இந்த சின்ன சின்ன நாடுகள்லாம் கஷ்டப்படுது இல்லையா. அப்போ பவர் சென்டரே எல்லாம் வந்து எப்படி இருக்கும்? அப்போ எங்கெல்லாம் பவர் சென்டர் இருக்கோ அந்த பவர் சென்டர் அழிச்சா உலகம் அமைதியாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பவர் சென்டர் எல்லாத்தையும் கிருஷ்ணர் 2ஆக பிரித்தார். ஒரு பக்கம் யுதிஷ்டன் கீழே கொண்டு வந்தார், ஒரு பக்கம் துரியோதனன் கீழே கொண்டு வந்தார். இந்த 2 பவர் சென்டரையும்
அவர் எதுவுமே செய்யலை. நீ சண்டை போடுப்பா, 2 பேரும் வாங்க சண்டை போடணும்னு சொல்லவே இல்லை. அந்த அகங்காரம்ங்கிற அந்த அந்த நெருப்பு உருவாக்குனார். நான் பெருசா நீ பெருசா, அந்த போட்டி பொறாமை, அந்த அது அந்த 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 தீயில அப்படி ஒராசிக்கிட்டு அந்த பிடிச்ச திரி அப்படியே பக்கத்தில் உள்ள மூங்கில், இந்த பக்கத்து மூங்கில், அங்கே உள்ள சருகு, அங்கே உள்ள சருகு அப்படியே அழிஞ்சு இந்த காடே வந்து பற்றிக்கிச்சு. ஸோ பகவான் வந்து இந்த உலகத்தினுடைய அந்த அந்த பாரத்தை குறைக்கிறதுக்காக பரித்ராணாய சாதுனாம் விநாசாயக துஷ்கிருதாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அப்போ வந்து ஒரு ராவணன் இருந்தான், அப்புறம் வந்து 2 இரண்யாக்ஷன்லாம் இருந்தாங்க. பகவான் அவதாரம் எடுத்து வந்தார். ஆனால் துவாபரிகத்தினுடைய முடிவில் ஆல்மோஸ்ட் கலியுகம் இது நிறைய அதர்மம் இருந்துச்சு. அப்போ எவ்வளோ பேர் தான் ஒருத்தங்களாம் கொள்வது, உலகத்தை அப்படி 2ஆக பிரிச்சு, ஒரு பக்கம் இங்கே ஒரு பக்கம் அங்கே, அவங்களுக்குள்ள அகங்காரத்தையே மூட்டி விட்டு அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு அவங்க அழிய வச்சார். அதுக்கு அவர் பாண்டவர்களை தன்னுடைய கருவியை பயன்படுத்திட்டார். அதனால அர்ஜுனனுடைய நோக்கம் வந்து போர் புரியறதுக்கு வந்து அது வேற காரணம். ஆனால் கிருஷ்ணருடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ண ஹெல்ப் பண்ணினார். தர்மம் அதர்மம்னு நிறையா நம்ம இந்த பாட்காஸ்ட்ல நிறைய இடங்கள்ல மென்ஷனாக இருக்கு. தர்மத்தின் பக்கம் நிற்கணும் அப்படின்றாரு கிருஷ்ணர். தர்மம்னா என்ன, அதை எப்படி ரெகக்னைஸ் பண்ணுறது? தர்மம் அப்படின்னா வாசுதேவே பரவ தர்மம் அப்படின்னு பாகவதம் சொல்லுது. பகவான் தான் தர்மம். பகவானை விட உயர்ந்த தர்மம் எதுவும் கிடையாது. ஆனால் தர்மத்திலே பல விதமான தர்மங்கள் இருக்குது, நிறைய கேட்டகரிஸ் தர்மம் இருக்குது. புத்திர தர்மம், பந்து தர்மம், ஒரு பையனுக்கான தர்மம் என்ன, அப்பாவுக்கான தர்மம் என்ன, ஒரு சிஷ்யனுக்கான தர்மம் என்ன, ஒரு பத்னி தர்மம், ஒரு மனைவிக்கான தர்மம் என்ன. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் தர்மம்னா அந்த கடமைகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அது இருக்கிட்டு தான் இருக்குது. இப்போது அவங்க தர்மத்தை ஒழுங்காக பண்ணால் உலகம் அமைதியாக இருக்கும். ஒரு குடும்பத்தில் அப்பா வேலையை ஒழுங்காக பார்க்குறாரு, அம்மா வேலையை ஒழுங்காக பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க தர்மங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதனுடைய பரோ தர்மம் என்ன, பரம தர்மம் என்ன அப்படிங்கிறப்போ பாகவதம் சொல்லுது வாசுதேவே பரோ தர்மம் அப்படின்னா பகவான் கிருஷ்ணர் பகவானை திருப்திப்படுத்துறது தான் தர்மம். இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாரும், இப்போ உலகத்தில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, எல்லாருமே கடவுளை திருப்திப்படுத்த நினச்சி வாழ்ந்தாங்கன்னா இங்கே ஏதாவது பிரச்சனை இருக்குமா? கடவுளை திருப்திப்படுத்தணும்ப்பா அப்படிங்கிறப்போ இப்போது நான் பகவானுடைய பையன் அப்படி பகவான் சொல்கிறார், கிருஷ்ணா என்னுடைய பசங்கிறார் இல்லையா, நான் பகவான் பையங்கிறப்ப நீங்கள் யார்? நீங்களும் பகவான் பையன்தான். அப்போ நான் என்னோடய சகோதரன் இம்சிக்க மாட்டேன். அப்போ இது ஆடு யார்? அதுவும் பகவானோட பையன்தான். அப்போது எல்லாரையும் என்னுடைய சொந்தமாக பார்க்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது வரும் இல்லையா. அப்போது நான் எல்லாத்த விட உயர்ந்த தர்மம் என்னென்னா வாசுதேவன். சவை பும்சாம் பரோ தர்மோ யதோ பக்திர் அஜோக்ஷஜே. இது வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் 1, 2, 6 2வது அத்தியாயம் முதல் காண்டத்தில் 6வது. சவை பும்சாம், பும்சாம்னா மனுஷங்க, சகனா அவன் மனுஷனுக்கான, சவை பும்சாம் பரோதர்மா. பரோதர்மா என்ன? யதோ பக்திர் அதோக்ஷஜே. அதோக்ஷஜனா கிருஷ்ணரோட பேர். அதோக்ஷஜ புலன்களுக்கு அப்பாற்பட்ட இறைவன், அவனுக்கு சேவை பக்தி பண்ணுறோம் இல்லையா, இதுதான் பரம தர்மமா. ஏன்னா அதில் எல்லாமே இன்க்ளூசிவ். என்னப்பா பக்தி பண்ணால் போதுமானா இல்லை, அதில் எல்லாமே இன்க்ளூசிவ். அதில் அன்பு, கருணை படிச்சிங்கல்ல, தெய்வ குணமுடையவங்களுக்கு அச்சம் இருக்காது, கருணை இருக்கும், தானம், தவம், எளிமை, இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் இருந்துச்சுன்னா அதில் எல்லாருமே பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போ எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க, ரொம்ப மிருகம் மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா அது சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ். நான் இருந்தால் அடுத்தவன் சாகணும், நான் வாழணும், அப்படி தான் உலகம் போயிட்டுருக்கு. ஏன்னா அங்கே செல்ஃப் சென்டர்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பட் நம்ம என்ன சொல்கிறோன்னா கிருஷ்ணா இன் சென்டர், பகவானை மையமாக வச்சு வாழக்கூடியது தான் பரோ தர்மம். கீதையில் ஸ்வதர்மத்தை பற்றி பேசுகிறாங்க. ஸ்வதர்மம்னா என்ன, ஒருத்தரோட ஸ்வதர்மத்தை ஒருத்தர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ஸ்வதர்மம் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து பகவான் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவங்களோட தொழில் பற்றி பேசுகிறார். இப்போது இயல்பாகவே எல்லாருக்கும் சில குணங்கள் இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக நம்ம ஸ்ட்ராங்காக ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்வதர்மம் அப்படிங்கிறது பிறப்புனால கிடையாது. கிருஷ்ணர் அந்த ஜென்மம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. சாத்துர்வர்ணம் மயா சிருஷ்டம் குணக்கரமும் விபாகசகா. 4 குணங்களை நான் தான் உருவாக்குறேன், 4 வர்ணங்கள் நான் தான் உருவாக்குறேன்னு சொல்கிறார். சில பேர் சொல்லுவாங்க கிருஷ்ணர் வந்து ஜாதியை பற்றி பேசுகிறார் கீதையில். இல்லை, 4 வர்ணத்தை உருவாக்கினேன். எப்படி வச்சு உருவாக்கினேன்? குண கர்மங்கிறார். குணத்தை வைத்தும் செயலை வைத்தும் 4 பிரிச்சேங்கிறார். பிறப்பின் அடிப்படையில் யாருமே பிராமணன் கிடையாது, சத்திரியன் கிடையாது, வைஷ்யன் கிடையாது, சூத்ரன் கிடையாது. இப்போ சுதர்மம்னா என்ன அப்படின்னா உங்களுக்குன்னு சில குணங்கள் இயல்பாகவே இருக்கும். உதாரணத்துக்கு பட்டன் பாட்டன் யஜன் யாஜன் தான வினிகிரக அப்படின்னா உங்களுக்கு வேதம் படிக்கணும், வேதம் சொல்லிக் கொடுக்கணும்,
அப்புறம் யஜ்யம் பண்ணணும், யஜ்யம் பண்ணி வைக்கணும், தானம் கொடுக்கணும், தானம் வாங்கிக்கணும். இது ஒரு பிராமணனுடைய சுபாவம். பிராமணன் எப்படி இருப்பான்னா எளிமையாக இருப்பான். அதுக்கப்புறம் வந்து எளிமையான விஷயம், ஆஸ்திகம், பகவான் மேல நம்பிக்கை இருக்கும், பொறுத்து போகிற தன்மை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய குணங்கள் அந்த பிராமணனுக்கான குணங்கள் இருக்குது. க்ஷத்ரியன்னா வீரத்தன்மை, ஹீரோயிசம், மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டிஸ், தானம் கொடுக்கக்கூடிய தன்மை, காத்து ரட்சிக்கக்கூடிய தன்மை. இந்த சிவி சக்கரவர்த்திக்கு அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. தன்னை இன்னும் தன்னை சரணடைஞ்ச ஒரு ஒரு பறவையை காப்பாற்றுறதுக்காக தான் தொலையை கொடுத்தார். ஏன் கொடுத்தாருன்னா அது இன்னொரு பெரிய பறவை அடிக்கிறதுக்கு வருது, நீ மேலே உட்காந்துருச்சு. அப்போ அது பெரிய பறவை சொல்லுது, ஏன்பா என்னோட சாப்பாடு அது தானே, ஏன் சாப்பாடு எப்படி பறிக்க முடியும், அது தர்மமானு கேட்குது. அவர் சொல்கிறாரு, என்ன நம்பி வந்துருச்சு அது ஏன் தர்மம் அப்படிங்கிற. இப்போ ஒரு தர்மத்துக்கான கிளாஷ் நடக்குது இங்கே. பெரிய பறவை சொல்லுது என்னோட சாப்பாடு, இவர் சொல்கிறாரு என்கிட்ட வந்துருச்சு. இப்போ என்ன செய்யறதுன்னா, ஓகே நான் என்ன பண்ணுறேன், நீ அந்த பறவையை விட்டுரு, அது என்கிட்ட வந்துருச்சு, என்னுடைய சதையை விட்டு நான் கொடுக்குறேன், அதுக்கு ஈக்குவலாக நீ சாப்பிட்டுக்கோ இல்லையா. அப்போது அந்த அந்த தர்மத்துக்கான அந்த அந்த கிளாஷ் இருக்கு இல்லையா. அப்போது அந்த ஸ்வதர்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அவங்கவுங்க அந்த அந்த சத்திரியனுக்கான சுதர்மம் என்னன்னு சொன்னால் ஹீரோயிசம், மற்றவங்களை பார்க்கக்கூடிய தன்மை, அது சத்திரியனுக்கான சுபாவம். வைஷ்யன் அப்படின்னா ஸ்ரீ கோரக்ஷ வாணிஜ்யம் அப்படின்னா வந்து வியாபாரம் பண்ணணும், பசுக்களை பராமரிக்கணும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து விவசாயம் பண்ணணும். விவசாயம், பசுக்களை பராமரிக்கிறது, வியாபாரம் பண்ணுறது, இது மூணும் ஒரு வைஷ்யனுடைய சுபாவம். சூத்திரன்னா யார் அப்படின்னு சொன்னால் மற்றவங்களுக்கு சேவை செய்கிறது. ஒரு எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் எம்ப்ளாயீஸ் வேணும் இல்லையா. ஒரு 4 பேர் இங்கே போகணும், அங்கே போகணும், லைக் பொருள் எடுத்துகிட்டு வரணும், ஒரு 4 பேர் ஹெல்ப்புக்கு வேணும் இல்லையா, அவங்க சூத்திரர்கள்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து அறிவில் உயர்ந்தவன் பிராமணன். ஏன் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு பகவான் மேலே முழு நம்பிக்கை இருக்கிறதுனால அவன் பொருள் நோக்கி ஓடுறது கிடையாது. இப்படி தான் வந்துட்டு தான் போகுது, எனக்கு என்ன வரணுமோ அது வரதான் போகுது இல்லையா. உலகத்தில் இப்போ இந்த ஸ்டுடியோவில் இருக்குது, இந்த ஸ்டுடியோ எறும்பெல்லாம் இருக்குது தானே, இதுக்கு யார் சமைச்சு போடுறா, பள்ளி இருக்குது யார் சமைச்சு போடுறா. அப்போ இயற்கை வந்து பகவான் வந்து எல்லா ஜீவராசி எல்லாம் படி இறக்குறாரு. இப்போ அந்த பிராமண குணத்தில் இருக்கவனுக்கு இயல்பாகவே வந்து அந்த நம்பிக்கை இருக்கும். அப்போ உடலை பராமரிக்க நிறைய டைம் வேஸ்ட் பண்ண மாட்டான். அவன் வேதம் படிப்பான், வேதம் சொல்லிக் கொடுப்பான், எளிமையாக இருப்பான், பொறுமையாக இருப்பான், தானங்கள் பண்ணுவான், தானங்கள் வாங்கிக்குவான். அப்போது அதில் வந்து அப்படியே படிப்படியாக போகிறப்போ அந்த சூத்திரன் அப்படிங்கிறவனுக்கு என்னென்னா அவனுக்கு பயம் அதிகமாக இருக்கும், அவன் கடினமாக உழைப்பான். இப்போ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸ்வதர்மம்னா அது வந்து பிறப்பில் கிடையாது, நீங்கள் உங்கள் எதில் ஃபிட்டாக வரீங்க நீங்களே யோசிச்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு கடமை, உங்களுக்கு கடமைங்கிறத விட தொழில்னு சொன்னது, உங்களுக்கு என்ன தொழில் உங்களுக்கு வருது, உங்கள் வயிறை நிரப்புறதுக்கு உங்களால் என்ன பண்ண முடியும். நல்ல பிஸ்னஸ் மேன்ட்ட நீங்கள் கோடிக்கணக்காக கொடுத்தா கூட வேலை செய்ய மாட்டான் இன்னொருத்தன்ட்ட. ஒரு சூதரன்ட்ட போயிட்டு ஒரு மைண்ட் செட், ஒர்க்கர் மைண்ட் செட் இருக்கன்ட்டு போயிட்டு நீங்கள் கோடி ரூபா கொடுத்தா வியாபாரம் பண்ண மாட்டாங்க. என்னங்க ரிஸ்க்லாம் எடுக்க வேணாங்க, எல்லாம் போச்சு எனக்கு பண்ணுறதுன்னு பயம் வரும். இவன்ட்ட 1 ரூபா கொடுத்தா 10 ரூபாய் ஆக்குவான். ராஜா கிட்ட போனீங்கன்னா நான் தான் என் வேலை, நான் மக்களை காப்பாற்ற போகிறேன், நான் வந்து நாட்டுக்காக சண்டை போட போகிறேன், நான் வந்து இந்த கட்சி தலைவன், இது பண்ண போகிறேன், சமூக சேவை செய்ய போகிறேன். அது ஒரு சத்திரியன். பிராமணன்னா அமைதியாக ஏதோ கொடுங்க, நான் சாப்பிட்றேன், சாப்பிட்டே வாழ்க்கையை ஓட்டிக்கிறேன், பகவத்கீதை படிக்கிறேன், சொல்லிக் கொடுக்குறேன் 4 பேருக்கு. இது வந்து பிராமணனுடைய குணம். இதில் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, இதில் உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு கிடையாது, உன்னுடைய குணம் இயல்பாக என்ன இருக்கோ அதை ஒழுங்காக செய்கிறார். அடுத்தவனுடைய குணத்தை, அடுத்தவனுடைய தொழிலை தப்பாக செய்கிறத விட கரெக்டாக பண்ணுறதை விட ஓன் தொழிலை தப்பாக பண்ணாலும் பரவாயில்லைங்கிறார். அது இமிட்டேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறார். இது வந்து எதுக்குன்னா வயிறு நிரப்புறது தான் சுதர்மம். இயல்பாகவே உங்களுக்கு பிராமண குணம் இருந்தால் நீங்கள் பிராமணனாக வாழுங்க, சத்திரியனா வாழுங்க, வைஷ்யனா வைஷ்யனா இருங்க, சூத்திரனா இருங்க. இது எதுக்குமே பக்திக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். யார் வேணாலும் பக்தி பண்ணலாம், யார் வேணாலும் மோட்சம் பெறலாம், எல்லாரும் பக்தி பண்ணலாம். இது வயிறு நிரப்புறதுக்கான விஷயம் தான் சுதர்மம். கீதையில் ஒரு பாயிண்ட்ல ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னை பற்றியே பேச ஆரம்பிக்கிறார். கிருஷ்ணர் தன்னை பற்றி கீதையில் என்ன சொல்கிறார்? எனக்கு தெரிஞ்சு எல்லாமே அவரை பற்றி தான் சொல்கிறாரு, எல்லாமே அவரை பற்றி தான் சொல்கிறாரு. கிருஷ்ணர் வந்து ஒட்டுமொத்த பகவத்கீதையே என்னன்னா தன்னுடைய ஆளுமையையும் தன்னுடைய உண்மை நிலையையும் அர்ஜுனனுக்கு எடுத்து சொல்கிறது தான் பகவத்கீதை. ஏன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அர்ஜுனன் வந்து எது நல்லது கெட்டதுன்னு நம்மளுக்கு தெரியாதுன்னு கிருஷ்ணனையும் சேர்த்துக்கிட்டு அவரும் அறியாமல் இருக்காருன்னு நினச்சிக்கிட்டான். அப்போது 4வது அத்தியாயம் வர்றப்போ பகவான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பர்செப்ஷன் காமிக்கிறார். 3 அத்தியாயம் வரைக்கும் கர்மத்தை பற்றி பேசுகிறத திடீர்னு சொல்கிறாரு, இந்த ஞானம் இருக்க நான் தான் சூரியனுக்கு சொன்னேன் அப்படிங்கிறார். அர்ஜுனன் ஷாக்காரான்,
என்னது நீ சூரியனுக்கு சொன்னீங்களா? இப்போ தானேப்பா பிறந்தேன், எனக்கு உனக்கு ஒரே வயசு தானே, அர்ஜுனுக்கு விஷயத்துக்கு ஒரே வயசு, சேம் ஏஜ், அதான் ஃப்ரெண்ட்ஸ், அது 2 பேரும் சக்கா ஃப்ரெண்ட்ஸு. சொல்கிறார் நீ நானும் ஒன்றா தானே பிறந்தோம், இப்போ தானே அங்கே நீ பிறந்த, வசுதேவனோட பிறந்த, மீன் கம்சன் உனக்கு மாமா, நீ எப்படி சூரியனுக்கு சொன்ன? அப்போ சொல்கிறாரு, நான் பல ஜென்மங்களை பல பல அவதாரம் எடுத்திருக்கிறேன், நீ பல ஜென்மங்கள் எடுத்திருக்கிற, எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது, உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறார். நான் தான் இறைவன், கவியும் புராணம், நான் தான் நான் தான் தர்மத்தை ஸ்தாபிதப்படுறது அவதாரம் எடுத்து வரேன் அப்படின்னு அப்படியே படிப்படியாக தன்னுடைய ஆளுமையை அப்படியே காமிச்சுக்கிட்டு என்கிட்ட சரணடைன்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறார் கிருஷ்ணா. பகவத்கீதையில் கடைசி அத்தியாயமில் 18-66 கிளைமேக்ஸ் சொல்கிறார், நீ என்னுடைய மிக நெருங்கிய நண்பன், எனக்கு ரொம்ப பிரியமானவன், அதனால ரகசியம் ஒன்று சொல்கிறேன் அப்படிங்கிறார். என்ன ரகசியம்? அப்போ சொல்கிறாரு, மச்சிதா சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன எனக்கு சேவை செய், என்னுடைய பக்தனாக, மத் பக்தக, எனக்கு நமஸ்காரம் பண்ணு, நமஸ்காரம் போடு. அதுக்கப்புறம் சொல்கிறார், என்ன வழிபடு, என்ன பின்பற்று, என்னுடைய பக்தனாக. அது சொல்லிட்டு சொல்கிறாரு, சர்வதர்மான் பரித்தியச்ச மாம் ஏக்கம் சரணம் பிரஜ, என் ஒருவனிடம் மட்டுமே சரணடை, நான் உன்னை எல்லா பாவத்திலிருந்தும், அகம் துவாம் சர்வபாப்பேபியோ மோக்ஷேக்ஷாய மாசோச்சகா, நான் உன்னை எல்லா பாவத்தையும் விடுவிக்கிறேன்னு கவலைப்படாதே. பகவத்கீதையில் கிருஷ்ணர் தன்னை பற்றி மட்டும்தான் பேசுகிறார். என்னை மையமாக வச்சு உன் வாழ்க்கையை வாழு அப்படிங்கிறத சொல்கிறது தான் பகவத்கீதை. ஓகே, விஸ்வரூப தர்ஷன் அது இந்த இந்த பகவத்கீதையிலேயே ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ஒரு விஷயம். ஜென்ரலாக நிறைய பாப் கல்ச்சரில் படங்களில் கூட அந்த ரெஃபரன்ஸ் இருந்திருக்கு. பட் அர்ஜுனனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து விஸ்வரூபம் தர்ஷன் அது எப்படி இருந்தது, அவருக்கு என்ன தெரிஞ்சது அந்த தர்ஷத்தின அப்படி? விஸ்வரூப தர்ஷன் அப்படிங்கிறது இட்ஸ் அ மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட். ஏன்னா நம்மளோட எண்ணம் எப்படி இருக்கும்னா, நம்மளுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டு இருந்தால் அதான் கடவுள் இல்லையா? கடவுள்னா ஒரு 50-60 தலையாவது இருக்கணும், ஒரு 10-15 காது இருக்கணும், நம்மள மாதிரி இல்லை, அப்படி கிடையாது. விஸ்வரூபம்ங்கிறது என்ன அப்படின்னா, அத்தியாயம் 10 பகவான் தன்னுடைய வைபவங்களை வர்ணிக்கிறார். இப்படி வர்ணிக்கிறார்னா, நானே சூரியன், நானே மலைகளில் நான் இமயமலை, மிருகங்களில் நான் சிங்கம், இதில் நான் பிரம்மன், நான் பிரகலாதன், நான் தான் இந்திரன், நான் தான் முருகன், எல்லாமே நான் தான். அப்புறம் ஒன்று ஒன்றா வர்ணிச்சுட்டே வந்தவுடனே ஒரு விதத்தில் எல்லாமே நானே, என்னுடைய ஒரு அம்சத்தினால உலகத்தையே தாங்கியிருக்கேங்கிறப்போ ஒரு ஒரு அர்ஜுனனுக்கு க்யூரியாசிட்டி வருது, எனக்கு அந்த ரூபத்தை பார்க்கணுமே அப்படிங்கிற. நீ எப்படி எல்லாத்தையும் ஒரே இடத்துல பண்ணுற, எனக்கு ரூபத்தை பார்க்கணுமே, எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கிறேன், நான் தான் படைச்சேன்னு சொல்கிறேன், நான் தான் அழிக்கிறேன்னு சொல்கிறேன், நான் தான் எல்லான்னு சொல்கிறேன், நான் தான் தாங்குறேன்னு சொல்கிறேன், நான் தான் சூரியன் சொல்கிறேன், நான் தான் சந்திரன் சொல்கிறேன், நீ எப்படி எல்லாத்துக்குள்ளேயும் வியாபிச்சிருக்கிற அந்த ரூபத்தை பார்க்கணுமேங்கிறாரு. அப்போ தான் பகவான் அவர் எப்படி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறாருங்கிறத காமிக்கிறாரு. அது விஸ்வரூபம். உண்மையில சொல்லப்போனால் விஸ்வரூபம்ங்கிறது ஒரு கற்பனையான ரூபம், அப்படி ரூபம்லாம் கிடையாது. உண்மையிலே கிருஷ்ணருக்கு விஸ்வரூபம்லாம் கிடையாது. விஸ்வரூபத்துக்கு என்ன உதாரணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி மோடி இருக்கார் இல்லையா? இப்போ இந்த மோடியினுடைய ஆளுமைங்கிறது இந்த நாட்டில் எல்லா இடத்துக்குள்ளேயும் பரவி இருக்கு இல்லையா? இந்த ஸ்டூடியோக்குள்ளேயே ஒரு ஆளுமை இருக்கா இல்லையா? சட்டமாக ஆஸ் அ லா இருக்கா இல்லையா? அப்போது இந்த மோடி எப்படி நாடு ஃபுல்லாக இருக்கிறத காட்டுங்க அப்படின்னு சொன்னால், இங்கேயோ ஒரு கண் இருக்குது, இங்கேயோ ஒரு காது இருக்குது, இங்கேயும் மூக்கு இருக்குது, அவர் தான் இந்த 2 கட்டுறாரு, இவர் தான் 2 வாங்கிக்கிறாரு இல்லையா? அப்படி பகவான் எப்படி எல்லா இடத்துலையும் ஸ்தாபிச்சிருக்கிறாங்க பகவான் அர்ஜுனன் சொல்கிறான். ஆயிரக்கணக்கான கண்கள், ஆயிரக்கணக்கான காதுகள், ஆயிரக்கணக்கான வாய்கள் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாய்க்குள்ளே போகிறாங்க, அந்த பல்லில் நசுக்கி உங்கள் தலையெல்லாம் வெடிக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிறப்பு நடக்குது, ஒரு பக்கம் அழிவு நடக்குது. அப்படின்னு அப்படியே வர்ணிச்சுட்டு சொல்கிறான், கிருஷ்ணா இது ரொம்ப பயமாக இருக்குது, இது ரொம்ப பயங்கரமாக இருக்குது, இது வேண்டாம், எனக்கு ரூபம் வேண்டாம், நீ பழையபடி ரூபத்தை காமிச்சிரு அதிகம். இதுதான் விஸ்வரூபம். விஸ்வரூபங்கிறது என்னென்னா, பகவான் எப்படி எல்லாத்துக்குள்ளேயும் நிறைஞ்சிருக்கிறார் விஸ்வரூபம். தவிர சில பேர் நினைப்பாங்க அதுதான் உண்மையான ரூபம், அது சிம்பாலிக்காக காட்டப்பட்டது. ஆமாம், அது எப்படி எல்லாத்துக்கும் இருக்கிறார், இது உண்மைதான். ஆனால் அப்படி ரூபம் கிடையாது. தேரி கரெக்டு, எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறாருன்னு கரெக்டு. ஆனால் அப்படி ரூபம் இருக்கான உண்மையான ரூபம் என்ன, பகவான் ரூபம் என்னன்னா கிருஷ்ணர். 2 கை, 2 கால், தலையில் மயிர் பீலி, புல்லாங்குழல், இது கிருஷ்ணர். கிருஷ்ணருடைய எக்ஸ்பான்ஷன் நாராயணன். அர்ஜுனனுடைய மனநிலை
ஆரம்பத்தில் கன்ஃபியூஷன், ஃபியர், அட்டாச்மெண்ட் இருந்த அர்ஜுன் இவ்வளோ விஷயம் கிருஷ்ணர் சொல்கிறாரு. இப்போ அவரோட மனநிலை என்னவா இருக்கு? அந்த நிலையை வந்து கிருஷ்ணர் வந்து ஸ்திதப்பிரக்ஞா அப்படிங்கிறார். ஸ்திதப்பிரக்ஞா அப்படின்னு சொன்னால் சித்தம் தெளிந்த நிலை. பிரக்ஞா ஸ்தித பிரக்ஞா ஸ்திதம் தெளிந்த எப்படின்னா நான் எதையும் செய்யலை, எதுவுமே என்னது கிடையாது. நான் வந்து திரௌபதியினுடைய கூந்தலுக்காக நான் சண்டை போடலை. கிருஷ்ணா பொய் சொன்னால் நான் பொய் சொல்லுவேன், பொய் சொன்னால் பொய் சொல்லுவேன். உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் கொடுப்பாங்க. அர்ஜுனனும் கிருஷ்ணரும் நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை பார்த்து, பார் கிருஷ்ணா மயில் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னா, உடனே அர்ஜுன் அம்மாப்பா ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னா, உடனே கிருஷ்ணா என்னப்பா நான் தான் ஒரு முயலை மயிலுங்கிறேன், நீ அப்படி சொல்கிறேன்னா, கிருஷ்ணர் நீ வந்து முயலை மயில்னா அது மயில் தான், ஏன்னா நீ தான் கடவுள். நீ ஒரு முயலை மயில் பேர் வச்சா இனிமே அது மயில் தான் அதுக்கு பேர். இது வந்து நான் என்னுடைய ஞானத்தை அவசியமே கிடையாது அப்படின்னா, இதை பகவான் சொல்கிற நிமித்த மாத்திரம் பவார்ஜுனான்னா என்னுடைய கருவியாக இருந்து நீ சண்டை போடுங்க. ஓ அர்ஜுனுடைய மனதில் எப்படி இருந்துச்சுன்னா, இதுக்கப்புறம் கிருஷ்ணா என்ன சொல்கிறாரோ அதை நான் அப்படியே செய்ய போகிறேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் எனக்கு எந்த கிளை கிடையாது. என்னுடைய வாழ்க்கை அவருடைய சரணாகதி. இதுதான் வந்து உண்மையான ஒரு குரு மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை. என்ன அப்படின்னு சொன்னால் பகவானை மையமாய் கொண்ட வாழ்க்கை, அந்த நிலைக்கு உயர்த்தப்படுறான். இதை ஸ்தித பிரக்ஞா. அப்போது என்னென்னா லாபம், நஷ்டம், இன்பம், துன்பம் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நிலையாக இருக்கக்கூடிய தன்மை. அது எப்படி ஒப்பிடுவாங்கன்னு சொன்னால், ஒரு கடல் இருக்குது, கடலில் வந்து ஆயிரக்கணக்கான ஆறுகள் கலந்தாலும் அவ்வளோ மழைத்துளிகள் பட்டாலும் அது வந்து அந்த லெவல் அப்படியே இருக்கு இல்லையா, அது பாதிப்படையாமல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலை தெளிவாயிடுது அர்ஜுனருக்கு. ஆமாம். இதுக்கப்புறம் என்ன நடக்குது? அதுக்கப்புறம் என்ன, அவன் வந்து பகவானுடைய சேவகனாக செய்கிறான். அவனால் அவனுக்கு ராஜ்யம் கிடைச்சதுனால சந்தோஷமும் கிடையாது, ராஜ்யம் கிடைக்காதனால வருத்தமும் கிடையாது. வருத்தம் இருக்கும், இல்லைன்னா சொல்ல முடியாது. அபிமன்யு இறந்து போடவும் அழுதான் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது ரொம்ப சீக்கிரமே ஞானத்தினால அவன் கடந்துடுறான். இதுக்கு என்ன உதாரணம், அவனால் எப்படி இருந்தது, நீங்கள் ரொம்ப அழகாக கேள்வி கேட்டீங்க. அதுக்கு உதாரணம் கொடுக்கலாம். என்ன உதாரணம்னா, அர்ஜுனன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு இடி விழுந்துச்சு. என்ன இடின்னா, கிருஷ்ணர் உலகத்தில் போயிடுறார். அதை விட பெரிய இடி என்ன இருக்க முடியும்? பகவான் முழுமுதற் கடவுளாகிய கிருஷ்ணர் தன்னுடைய லீலைகள்லாம் முடிச்சுக்கிட்டு உலகத்துட்டு போயிடுறார். அந்த நேரத்தில் அர்ஜுனன் வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த துவாரகைக்கு போகிறான் கிருஷ்ணனை பார்க்குறதுக்கு. அங்கே போய் பார்த்தா கிருஷ்ணர் இல்லை. அதை கேள்விப்பட்ட உடனே அப்படியே அர்ஜுனன் அப்படியே சோர்ந்து போய் அப்படியே வந்து ஹஸ்தினாபுரத்துக்கு திருப்பி வரான். கண்ணில் அப்படியே தண்ணி தாரையாக கொட்டுது. ஆனால் யுதிஷ்டனை பார்த்து சொல்கிறதுக்கு வரான். கண்ணில் அப்படியே தாரையாக கண்ணி அப்படியே கொட்டுது. அதனால் பேச முடியல, நான் தழுக்குது, ஒன்றும் பண்ண முடியல, ரொம்ப என்ன பண்ணுறதே தெரியும், அப்படியே கையெல்லாம் நடுங்குது. அவனை யுதிஷ்டனே கேள்வி கேட்டார் தெரியுமா, நீ ஏன் இப்படி இருக்கிற? யாராவது மனசு கஷ்டப்படுற பேசிட்டியா, இல்லை தர்மத்தை மீறிட்டியா, இல்லை பொய் சொல்லிட்டியா, இல்லை நீ கொடுத்த வாக்கு நீ மீறிட்டியா? அந்த மாதிரி அவர் தர்மவான் இல்லையா, இதுக்கெல்லாம் உங்களை கேள்வி கேட்குற, இல்லை நீ அழுவ மாட்டியே அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு கடைசியாக எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்கிறப்ப என்ன கிருஷ்ணனா உலகத்துட்டு போயிட்டாருன்னு கேட்குறாரு. அப்போ அவன் தலையாட்டுறான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் பேச ஆரம்பிக்கிறான். என்னுடைய உயிர், என்னுடைய ஜீவன் எல்லாமே அவர் தான், அவர் என்னை விட்டு போயிட்டாருங்கிறப்போ நான் எப்படி இருக்க முடியும்? இந்த 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 நிலையை விட்டு என்னால் மீண்டு வரவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறான், இதை விட்டு நான் மீண்டு நார்மலாக வரணுன்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அது என்ன வழின்னா, அந்த குருக்ஷேத்திர போர்க்களத்தில் எனக்கு அந்த கிருஷ்ணர் உபதேசம் கொடுத்தார் இல்லையா, அந்த உபதேசத்தை நான் திருப்பி ஞாபகப்படுத்தணும். ஓகே, அவரை கொடுத்தது உபதேசத்தை நான் திருப்பி ஞாபகப்படுத்தினால் ஒழிய என்னால் சுயநனவுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாகவதம்ல அந்த ரொம்ப அழகாக அந்த ஸ்லோகம் வரும். ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம் அது. ஓகே, அந்த பகவானுடைய உபதேசங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து உலகத்தினுடைய எல்லாருக்குமே ஒரு அது. கோபிகள் கூட வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணுவாங்க. கோபிகளோட கிருஷ்ணன் மறைஞ்சிடுவார், ஒரு விளையாட்டை மறைஞ்சிடுவார். அப்போ வந்து ஒரு கோபிகள் வந்து ஒரு பாட்டு ஸ்லோகம் சொல்கிறாங்க, தவக்கதாமிருதம் தாப்த ஜீவனம் கவிபிரீதிதம் கல்பசாபகம் கல்மசாபகம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, தவக்கதாமிருதம் உன்னுடைய கதைகள் இல்லை என்ன நடக்கும், தவக்கதாமிருதம் தாப்த ஜீவனம் அப்படின்னா கஷ்டப்படுற உயிர் வாழிகளுக்கு ஒரே ஒரு ரிசர்வாயர், ஒரே ஒரு வடிகால் உன்னுடைய கதா. கவிபிரீதித்தம்
கவிஞர்கள்லாம் ஆசைப்பட்டு எழுதுறது உன்னுடைய கதா. கல்பசாபகம், எல்லாருடைய பாவங்களையும் போக்கக்கூடியது உன்னுடைய கதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகவானுடைய அந்த கதைகள் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுன்னா நம்மளுடைய கான்ஷியஸை கிளியர் பண்ணிட்டு சுத்தப்படுத்திட்டு பிரச்சனை பாவங்கள் எல்லாத்தையும் போகிரும். அர்ஜுனுடைய மனநிலை என்ன அப்படின்னு சொன்னால், அவன் பகவானுடைய சேவகன் ஆயிட்டான். ஜீவேரோ ஸ்வரூபியோ நித்யேர கிருஷ்ணதாஸ். நம்ம எல்லாருமே பகவான் சேவகன் தான் இயல்புல. நம்ம ஒரிஜினல் பொசிஷன் என்னன்னா நம்ம பகவானுடைய சேவகன். அதை மறந்துட்டோம். ஸோ அதனால் பகவத்கீதை படித்தா நான் புதுசாக கற்றுக்க வேணான்னா புதுசாலாம் கற்றுக்க மாட்டீங்க. நீங்கள் உங்களுடைய இயல்பு நிலைக்கு திரும்பி போவீங்க. அதனால தான் பிரபுபாதர் வந்து இந்த இயக்கத்துக்கு கிருஷ்ண உணர்வு மையம்னு வச்சார். ஓகே, இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ண கான்ஷியஸ்னஸ். கிருஷ்ண பக்தி மூமெண்ட்லாம் வைக்கல. ஏன்னா உங்கள் கான்ஷியஸ்னஸ். ஒரு குழந்தை குப்புத்துக்கணும், குழந்தை ஏஞ்சி நிற்கணும், அதுக்கு வாயினால் சாப்பிட்ணும், பிறந்த உடனே அம்மா மார்பில் பால் இருக்குது, அதெல்லாம் எப்படி இந்த குழந்தைக்கு தெரியும்? அதுக்குள்ளே இது இருக்குது எண்ணம். சிமிலர்லி பகவான் என்னுடைய எஜமானன், நான் அவருடைய சேவகன், இது நம்மளுக்குள்ளே இருக்குது. அது மறைஞ்சு போயிருக்கோம், அது மறந்து போயிட்டோம். அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணார்? உபதேசங்கள் கொடுத்து அதை ரிவைவ் பண்ணார், திருப்பி ஞாபகம் வர வச்சார். இதை திரும்ப திரும்ப வந்து நம்ம கீதையில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை நம்மளை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஒரு வகையில் பார்த்திங்கன்னா குருஷேத்திரம் அப்படிங்கிறது நம்ம மனமாக கூட நம்ம வச்சுக்கலாம், சிம்பாலிக்காக வச்சுக்கணுன்னா இல்லையா. நம்ம மனசுக்குள்ளேயே அவ்வளோ போராட்டம் போயிட்டுருக்கு, நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த மாதிரியான உபதேசங்கள் அதை வந்து திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தும் போது உண்மை நிலை என்ன அப்படிங்கிறத நோக்கி செல்லக்கூடிய ஒரு உந்துதலாக அது இருக்குது. கரெக்ட். உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஸ்லோகம் கீதையிலிருந்து அண்ட் அதோடைய மீனிங் சொல்லுங்கள். நான் அடிக்கடி சொல்ல ஸ்லோகம் வந்து பகவத்கீதையில் அத்தியாயம் 9:22. அனன்யா சிந்தையந்தோ மாம் யஜனா பாரிபாஷதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் பகாமியகம். அனன்யா, அந்நியம்னா வேற, அனன்யனா வேற எதுவும் இல்லாமல், அனன்யா வேறு எதுவும் இல்லாமல், அனன்யா சிந்தையந்தோ மாம் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் என்னை பற்றி மட்டுமே, வேறு என்ன மட்டுமே, அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏஜனா பாரிபாஷத்தே எந்த ஒரு மக்கள் என்னை வழிபடுகிறார்களோ, வேறு எந்த மோட்டிவுமே கிடையாது. கிருஷ்ணா உனக்கு நான் சேவை செய்யணும், கிருஷ்ணா நீ எனக்கு வேணும், கிருஷ்ணா உன்னை வழிபடணும், உன் பேச்சை நான் கேட்கணும், உன்னுடைய நாமத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு யார் ஏஜனா பாரிபாஷத்தே யார் என்னை வழிபடுறாங்களோ அவங்களுக்கு என்ன, ஏஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேம மகாமியகம். அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு அவங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நான் கொடுப்பேன், அவங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை நான் பார்த்துக்குவேன் இல்லையா. அது பகவான் சொல்கிறார். இது ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகா, நிறைய ஸ்லோகம் இருக்குது, இது மட்டும் ஏன் எனக்கு பிடிக்கும்னு சொன்னால் இதை நான் அடிக்கடி எக்ஸாம்பிளாக மக்களுக்கு சொல்லுவேன். ஏன் நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் வருதுன்னா, கிருஷ்ணர் வந்து ரோல் டிஃபைன் பண்ணிட்டார். இன்னும் ரோல் டிஃபைன் பண்ணிட்டாருன்னா நம்ம ரோல் என்ன, வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் என்னை மையமாக வச்சு வாழ்க்கை. அவர் என்ன கொடுக்க போகிறாரு, நம்மளுக்கு என்ன வேணுமோ கொடுக்க போகிறார், இருக்கிறத காப்பாற்ற போகிறார் இல்லையா. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வேலையை விட்டு அவர் வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். எனக்கு வேணும் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும். அப்போது அவர் வேலையை நம்ம செய்ய ஆரம்பிச்சு அவர் என்ன செய்வார் இல்லையா. அப்போது நம்ம செய்ய வேண்டியது, கிருஷ்ணா நான் உன் சேவகன், நான் என் கடமையை செய்கிறேன், பலனை அவர் அளிக்க போகிறார். அப்போ ஏன் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னால், நம்ம எப்போ நம்ம வேலையான அவரை வழிபடுறதை விட்டுட்டு தன்னை காத்துக்கொள்ள முயற்சி பண்ணுறோமோ அப்போ கிருஷ்ணா நீயே காப்பாற்றிக்க விட்டுருவார். ஸோ அது லெசன் என்ன அப்படின்னா, நம்ம அவரை ஸ்மரணம் பண்ணி பகவான் சொன்ன மாதிரி அவரையே ஸ்மரணமாக எத்கரோஷி தஷ்னாஷி எஜ்ஜுகோஷி ததாஷியத் எத் தப்பசிச்சு கவுந்தேயா தத் குரு ஸ்வாமதர்வணம். எதையெல்லாம் கொடுக்கின்றாயோ, எதையெல்லாம் வலிக்கின்றாயோ, எதையெல்லாம் உண்கின்றாயோ, எதையெல்லாம் நீ செய்கின்றாயோ எனக்கு அர்ப்பணமாய் செய்கிறார் கிருஷ்ணா. அப்படி வாழ்ந்தோன்னா நம்மள்ட்ட இருக்கிறத அவர் காப்பாற்ற போகிறாரு. அவர் தானே உலகத்துக்கே ஒரு தானே கடவுள். ஒரு நாய்க்கும் ஒரு பன்னிக்கும் ஒரு பள்ளிக்கும் பழியலக்கூடிய பகவான், பார்க்கக்கூடிய பகவான் எனக்கு காப்பாற்ற மாட்டாரா? ஒரு ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா இருக்குது. அதில் முக்கியமாக இப்போது நிறைய பேர் கோத்ரூ பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய எஃபர்ட் போடுறாங்க, சரியான எஃபர்ட் போடுறாங்க, பட் அதுக்கேற்ற மாதிரியான ரிசல்ட் வரலைங்கும் போது நேச்சுரலி தே கெட் டிஜெக்டட். இதுக்கு கிருஷ்ணர் ஏதாவது சொல்கிறாரா ஒரு வழியாக? இல்லை, கண்டிப்பாக. அதாவது இப்போது ஒரு குழந்தை வந்து ஐஸ்கிரீம் வேணும்னு அழுகுறப்போ அப்பா கொடுக்க மாட்டார். அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட என்ன நடக்கும்,
அந்த குழந்தைக்கு அப்பாவுக்கு தெரியும் இல்லையா, சம்டைம் கொடுக்க மாட்டார். இப்போது நான் அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எனக்கு இது வேணும் அப்படின்னு நினைக்கிறதே வந்து முட்டாள்தனம். ஏன்னா நம்ம யாருன்னு தெரியாமல் நம்ம வாழ்க்கையினுடைய இலக்குகளை நியமிக்கிறது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான விஷயம். நான் உடல்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு உடலுக்கான இலக்குகளை நிர்ணயம் பண்ணிவிட்டு உடலுக்கான சந்தோஷம் வந்து எனக்கு ஆத்மா சந்தோஷம் கொடுக்குன்னு நினைக்கிறதே ஒரு முட்டாள்தனமான விஷயம் இல்லையா? அப்போது அறியாமையில் நம்ம அது வேணும் இது வேணும்னு பண்ணுறப்போ நம்மளுக்கு அது நம்ம கர்மத்தில் என்ன இருக்கோ அதான் கிடைக்கும். இப்போது நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் ரிசல்ட் கொடுக்குமானா கொடுக்காது. ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண சாஸ்திரம் வந்து சொல்லவே இல்லை. ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண தேவையில்லை, எளிமையாக வாழ சொல்லுது. அதாவது நம்ம ஆசைகளை குறைச்சிக்கணுங்கிறது தான் நம்ம ஒட்டுமொத்த சாஸ்திரத்தினுடைய கன்க்ளூஷனே. ஆசைகளை குறைச்சிக்கங்க, அதுதான் வந்து சாஸ்திரத்தினுடைய கன்க்ளூஷன். இப்போது இதை பற்றி சொல்லப்போனால் பாகவதத்தில் ஒரு அழகான ஸ்லோகம் ஒன்று வரும். என்ன ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லா ஜீவராசிகளுக்குமே இன்பமும் துன்பமும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதுதான் அஸ்ட்ராலஜி, இதுதான் ஜாதகம். குரு இங்கே பார்க்குறாரு, ராகு இங்கே பார்க்குறாருலாம் சொல்கிறோம் இல்லையா? அது என்னென்னா, நம்ம போன ஜென்மத்தை நல்ல காரியங்கள் பண்ணியிருப்போம், கெட்ட காரியங்களும் பண்ணியிருப்போம். அதனால் எனக்கு இவ்வளோ செல்வங்கள் கிடைக்கும், இவ்வளோ ஐசட் தான் கிடைக்கும், இவ்வளோ தான் காது கேட்கும், எனக்கு இப்படிப்பட்ட மனைவி தான் கிடைக்கும், இப்படிப்பட்ட குழந்தை தான், இவ்வளோ தான் எனக்கு காசு சம்பளம் கிடைக்கும், இவ்வளோ தான் எனக்கு இப்போது இதெல்லாமே ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. இதை நம்ம எதுவும் மாற்ற போகிறதுலாம் முடியாது, இதில் மாற்ற முடியாது. இல்லை ஹார்ட் ஒர்க் பண்ணி எனக்கு கிடைக்குதுன்னு சொன்னால், இப்போது இந்த இடத்துல எனக்கு ஒரு புக் இருக்குன்னு வச்சுக்கலாம், இந்த புக்கு எடுக்கிறதுக்கு நான் அந்த ஊரெல்லாம் சுற்றி வந்து புக் எடுக்கலாம், இல்லை அப்படியே புக் எடுத்து படிக்கலாம், அவ்வளோதான். ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நான் வந்து படித்தது வந்து நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், வேலை பார்த்தது வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர், இப்போ இருக்கிறது வந்து ஆன்மீக ஃபீல்டு இல்லையா? இதில் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? உங்கள் வாழ்க்கையிலே இது அப்ளிகபிளாக தான் இருக்கும். எல்லார் வாழ்க்கையிலையுமே நம்ம என்னமோ நினச்சிருப்போம், நடக்கிறது வேறு என்னமோ இருப்போம், ஆனால் அதுக்கு நான் தான் காரணம் நினைக்கிறோம். இதான் வந்து கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில் அத்தியாயம் 3:37 சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு சொன்னீங்கன்னா, அகங்காரத்தினால கர்த்தாகம் இது மன்னியத்தே அப்படிங்கிறார். பிரகிருத்தியும் கிரியமானானி குணை கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இது மன்னியத்தே. ஏன்னா ஒரு தன்னுடைய இயற்கையினால், தன்னுடைய குணங்கள்னால, முற்பிறவியினுடைய பலனால் இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நான் தான் கர்த்தா, நான் தான் காரணம்னு நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்போ நான் தான்மா செஞ்சேன் அப்படிங்கிறோம். கஷ்டம் வந்துச்சுன்னா கடவுளே ஏன் நடக்குதுன்னு கேட்குறோம் இல்லையா? இப்போ இது ரெண்டுமே தப்பு. ரெண்டுமே முற்பிறவியினுடைய பலனால் அது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம். அதனால தான் வந்து இப்போ பாகவதம் பொருட்கள் உபதேசம் என்ன கொடுக்குறாங்கன்னா, ஒரு பக்தன் வாழ்க்கையை எப்படி ஓட்டணும் அப்படின்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கையினுடைய இன்பங்களும் துன்பங்களும் போன ஜென்மத்தினுடைய பலன்கள், அது என்ன பாதிக்க போகிறது கிடையாது. அப்போது எனக்கு வேண்டியது கிடைக்கணுங்கிற எண்ணத்தையே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும். எனக்கு என்ன வேணும் நாம் வந்து தெரிஞ்சுக்கணும், அதுக்கான ஞானத்தை நம்ம கேட்கணும் இல்லையா? அதனால் அது எனக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்காது. நீங்கள் போய் சுவாமிகிட்ட போய் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனால ஒரு கஷ்டங்கள் தான். இரண்யகசிபு கேட்டான் பிரம்மா கிட்ட போய், எனக்கு வந்து எனக்கு அது சாகக்கூடாது, இது வரக்கூடாது கேட்டான். எத்தனை நாள் அவனுக்கு அது கிடைச்சிது? எத்தனை நாள் அந்த சந்தோஷம் நிலைச்சிது? இன்னும் சொல்லப்போனால் இரண்யகசிபுவுக்கு கிடைச்ச அந்த வரங்கள் தான் அவனுடைய அழிவுக்கே காரணம் இல்லையா? அதனால் நம்ம தப்பான விஷயத்தை கடவுள்கிட்ட கேட்டு அது நம்மளுக்கு நடந்துச்சுன்னு வச்சுங்க. இது இன்னொரு ஒரு சின்ன ஒரு கதை இருக்குது. சித்திரகேதுன்னு ராஜா ஒருத்தர் இருக்கிறார், கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. சித்திரகேது பாகவதமில் அந்த கதை இருக்குது. அவன் வந்து பெரிய ராஜா, அவனுக்கு பல மனைவிகள் இருக்காங்க, அவனோட ராஜ்யம் வந்து ரொம்ப பெருசு. ஆனால் அவனுக்கு ஒரு பிரச்சனை, அவனுக்கு குழந்தை இல்லை. அது அவனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதயத்தில் ஒரு ஊண்டிங்காகவே இருக்கு அவனுக்கு. அப்போ அவன் என்னவோ பண்ணி பார்க்குறான், நடக்கவே மாட்டேங்குது. ஒரு முறை என்னாச்சுன்னு சொன்னால், ஒரு முனிவர் அந்த பக்கமாக வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா எப்படி இருக்க அப்படின்றார். இல்லையா, எனக்கு கவலை இருக்குது. என்ன கவலை அப்படின்னா, எனக்கு குழந்தை வேணும், குழந்தை இல்லை எனக்கு. அப்போ சொல்கிறார், உனக்கு கர்மப்படி குழந்தை இருக்காது ஜென்மத்தில் அப்படிங்கிறார். அவர் ரொம்ப அடம் பிடிச்சி, இல்லை எனக்கு கண்டிப்பாக குழந்தை வேணும் அப்படின்னு சொல்கிறப்போ சொல்கிறார், சரி ஓகே உனக்கு குழந்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பாயசம் ஒன்று கொடுத்து, இந்த சிறப்பான பாயசத்தை உனக்கு எந்த மனைவி விருப்பமான மனைவியாக அவங்கள்ட்ட கொடு, அவங்க குடிப்பாங்க, அவங்க குடித்தோடனே உனக்கு குழந்தை வரும், அந்த குழந்தையினால் உனக்கு சுகமும் வரும் துக்கமும் வரும் அப்படின்னார். என்ன சொன்னார்? உனக்கு சுகமும் வரும் துக்கமும் வரும்னார். ஆனால் இவனுக்கு அது காதில் விழல. அவனுக்கு அந்த துக்கம் வருங்கிறது காதில் விழல. எனக்கு குழந்தை பிறகுதுப்பா, கரெக்டு, எனக்கு குழந்தை இல்லை, அது துக்கத்தை அவன் பார்த்துக்கலாம், இப்போ எனக்கு குழந்தை வருதுப்பா ஜாலின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷமாக வந்து அதை ஏற்றுக்கிட்டான். அப்போ தனக்கு பிடிச்ச மனைவிகளுக்கு, அந்த மனைவிக்கு ஒரு மனைவிக்கு தான் பாயசத்தை கொடுக்குறான். அந்த குழந்தைக்கு, அந்த மனைவிக்கு ஒரு குழந்தை கருத்தரிச்சிட்டாங்க. கருத்தரிச்ச உடனே அந்த ராஜாவை வந்து கையில் பிடிக்க முடியல.
அந்த மனைவியை வந்து காலை தரையில் வைக்க விட மாட்டேங்கிறான். தாங்குறான், கையால் தூக்கிட்டு போகிறான். பணிப்பெண்கள் அந்த பொண்ணுக்கு சேவை செய்கிறாங்க, குளிப்பாட்டி விடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இதை பார்த்த உடனே மற்ற மனைவிகளுக்கெல்லாம் பொறாமை வந்துச்சு. அப்போ அவங்க என்னது நான் மட்டும் ஸ்பெஷலாக அந்த பாயசம் எனக்கு கொடுத்துருக்கலாம்ல, அதை எனக்கு கொடுத்தாரு. அப்புறம் அவங்களுக்குள்ளேயே அது வந்துட்டு இருக்கு இல்லையா. அந்த குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை ரொம்ப அழகாக இருக்குது, ஆண் குழந்தை. ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டார், அப்படியே கூத்தாடுறாரு, ஆனந்தமாக இருக்கிறார். உலகமே ஊரே கொண்டாடுது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற ஆணிகளுக்கான மரியாதை குறையுது. ராஜா வந்து இந்த மனைவி கூடயே டைம் செலவு பண்ணுறாரு. மற்ற மனைவிகளுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ரிஜெக்டட், அவங்க ரொம்ப புறக்கணிக்கப்பட்டதாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ ஒரு மீட்டிங் போடுறாங்க, என்ன பண்ணலாம். ஆளுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அவர் கடைசியாக ஒரு பொண்ணு சொல்கிறாங்க, உன் மனைவி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, பிரச்சனைக்காரன குழந்தைய கொண்டுடுவோம், அந்த குழந்தைய கொண்டாட வீக்கோல் தானேன்னு சொல்லிட்டு அந்த பாலில் விஷம் கலந்து அந்த குழந்தைய கொடுத்துட்றாங்க. குழந்தை இறந்துருது. அந்த குழந்தை இறந்த உடனே அப்படியே அந்த ராஜா அப்படியே துடிச்சு போகிறார். அப்படியே ராஜ்யம் என்ன பண்ணுறதுனே தெரில அவருக்கு. அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறார். அப்போது அந்த வரம் கொடுத்தார் இல்லையா, அவர் நாரத முனியோடு சேர்ந்து வர்றார். வந்து பார்த்தா அழுகுறாரு சித்திரகேது. அவர் முதலே சொல்கிறார், இந்த குழந்தைனால உனக்கு சுகமும் வரும் துக்கமும் வரும்ன்ட்டு. ஆனால் சுகம் வரப்போ நம்ம துக்கத்தை பற்றி கவலைப்படுறது கிடையாது. இதுதான் ரியாலிட்டி ஆஃப் லைஃப். அப்போது நாரத முனிகிட்ட வந்து அவர் கேட்குறாரு, என்னங்க இந்த மாதிரி குழந்தை இறந்துருச்சு அப்படின்னோடனே சொல்கிறாரு. அவர் திட்டுறாரு. ஆக்சுவலி என்ன சொல்கிறாரு, திட்டுறாரு. என்ன குழந்தை, என்ன அப்பா, நீ ஆத்மா, உன் கடமையை நீ செய், எதுக்கு வந்து அந்த வேலையை செய், என்ன முட்டாள மாதிரி பேசிகிட்டு இருக்கேங்கிறாரு. அவர் மரியாதைக்கு ஆமான்னு தலையாட்டுறாரு. ஆனால் உள்ளுக்குள்ளே திருப்தி அடையலை. அப்போ யார்கிட்ட புரிஞ்சார், இப்போ என்ன குழந்தை உயிரோடு வரணுமா அப்படின்னாரு. உடனே சரி சொல்லிட்டு அந்த குழந்தை நெத்தியில் கை வைக்கிறார் நாரதர். அவர் எவ்வளோ பெரிய முனிவர், கை வைக்கிறார். கை வச்ச உடனே அந்த குழந்தை அப்படியே எழுந்திரிக்குது. அந்த கை ஆடுது, கால் ஆடுது, காது எல்லாம் ஆடுது. அப்படியே எழுந்திரிச்சு அப்படியே ஏஞ்சி உக்காந்துட்டு அவங்க அப்பாவை பார்த்துட்டு, என்னை எது கூப்பிட்டீங்க அப்படின்னு என்னை எது கூப்பிட்டீங்க அப்படின்னு. இல்லைப்பா நான் தான் அப்பா. என்ன அப்பா, என்ன அம்மா, உடம்பை விட்டு அந்த ஆன்மா போயிடுச்சுன்னா உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. நான் சொர்க்கலோகத்தில் ஆனந்தமாக இருந்தேன், என்ன எதுக்கு கழிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குது. இல்லைப்பா உன் மேலே பாசம். என்ன பாசம், இதெல்லாம் உண்மை கிடையாது, இதுவுமே உண்மை கிடையாது. அப்போ ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க. என்ன உதாரணம் கொடுக்குறாங்கன்னா, ஒரு மணல் திட்டுக்கள், அந்த 2 மணல் திட்டுக்கள், மணல்லாம் ஒன்றா இருக்கு இல்லையா. அப்போது அந்த காற்று வந்து அடிச்சதுன்னா இந்த மணல்கள் அப்படியே செதறி போய் இந்த மணல் வேறு கூட்டத்தில் சேர்ந்துக்கும், இந்த மணல் வேறு கூட்டத்தில் சேர்ந்துக்கும். அப்படியே இந்த மணல் ஒரு துகள் எடுத்துகிட்டு அந்த கூட கூட்டம் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா. அந்த மாதிரி ஆத்மா வந்து அந்த காலம் அப்படிங்கிற அந்த காற்று அடிக்கிறப்போ அப்படியே இந்த குடும்பம், அந்த குடும்பம், மனுஷனாக பிறக்கலாம், நாயாக பிறக்கலாம், பன்னியாக பிறக்கலாம், தேவனாக பிறக்கலாம், அசுரனாக பிறக்கலாம். இந்த மாதிரி உடம்பை மாற்றி நம்ம ஜேர்னி வந்து அப்படியே போயிட்டே இருக்குது. அப்போ அந்த ஜேர்னி முடிஞ்சதுக்கப்புறம் என்னதுக்குப்பா திருப்பி கூப்பிட்டீங்க, நான் வேறு இடத்துல இருந்தேன், என்னையே கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து சித்திரைக்கு ஏதோ திட்டுது. அப்போ தான் அவனுக்கு அந்த ஞானம் அப்படிங்கிறது பிறகுது. அதனால் நம்ம இந்த மாதிரி அறியாமையில் எனக்கு இது கிடைச்சா சந்தோஷம், அது கிடைச்ச சந்தோஷம். அப்போ நம்மளே நிறைய திட்டம் போட்டிருக்கோம் முன்னாடி, அது கிடைச்சதுக்கப்புறம் ஆனந்தத்தை மாற்றிட்டோம். இல்லை இதுதான் எனக்கு வேணும், அது வேணாம், இதுதான் எனக்கு வேணும். குழந்தை ஆசைப்படுற மாதிரி இந்த பொருள் வேணும்னு ஆசைப்படும். அதுக்கப்புறம் இல்லை எனக்கு அது வேணும், இல்லை அது வேணும். இது வந்து அறியாமையில் செய்யக்கூடிய செயல். அப்போ என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு ஆன்மீகத்தினுடைய முதல் படியே வந்து நான் யாருன்னு அந்த கேள்வி கேட்காம, அதுக்கான விடையை நிர்ணயம் பண்ணாமல், எனக்கு என்ன வேணும் அப்படின்னு எப்படி நிர்ணயம் பண்ண முடியும்? இதில் ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? எல்லாமே தப்பாக தானே இருக்கும். முதல் கோணல் முற்றும் கோணல்னு தமிழில் சொல்லுவாங்க பழமொழி. முதல்லே தப்பு. அப்புறம் நீ எதுக்கு ஆசைப்பட்டு கிடைச்சா என்ன, கிடைக்காட்டி என்ன? கிடைச்சாலும் சந்தோஷம் கிடைக்க போகிறதில்ல, கிடைக்காட்டி சந்தோஷம் கிடைக்க போகிறதில்ல. அப்படியே கிடைச்சா கூட கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருப்பீங்க, அப்புறம் வேற ஒன்று தேடி போவீங்க. ஸோ சரண்டர், ஒரு பகவான்கிட்ட சரணடையணும். அதுக்கு பகவத்கீதை படிக்கணும். ஒரு முறையான ஒரு வழிகாட்டி மூலமாக படிக்கணும். படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க பகவத்கீதா. இது வந்து ஹரே கிருஷ்ணா இயக்கத்தினுடைய ஸ்தாபகர் பிரபுபாதா அவங்க பகவத்கீதைக்கு உண்மையுருவில்னு பேர் கொடுத்துருக்காங்க. அது ஏன்னா உண்மையுருவில் பகவத்கீதை இல்லை பார்த்தீங்கன்னா பகவத்கீதை உண்மையுருவில் அப்படின்னு இருக்கும். அப்போ பிரபுபாத் வந்து அமெரிக்காவுக்கு போனப்போ சில பேர் வந்து பகவத்கீதா எந்த புக் படிக்கணும்னு கேட்குறாங்க. பிரபுபாத் சொல்கிறாங்க, அப்போ வந்து கிட்டத்தட்ட 800 பகவத்கீதை இருந்துச்சான். மொழிபெயர்ப்பு ரே ஸ்லோகம் தான், மூல ஸ்லோகம் அதே தான். அந்த மொழிபெயர்ப்பு கொடுப்ப சொல்கிறாங்க, இவ்வளோ பகவத்கீதை இருக்குது, யாரெல்லாம் மொழிபெயர்த்துருக்காங்க? காந்தி மொழிபெயர்த்துருக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து பாரதியார் பண்ணியிருக்கிறாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ராதாகிருஷ்ணன் பண்ணியிருக்கிறாரு,
நிறைய பேர் மொழிபெயர்த்திருக்காங்க பகவத்கீதைக்கு. ஆனால் பிரபுபாத் சொல்கிறாங்க இதில் ஒரு பகவத்கீதை கூட கிருஷ்ணர் சொன்ன மாதிரி இல்லை. இப்போ கூட பாருங்கள், பகவத்கீதா ஃபார் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்மாங்க, பகவத்கீதா ஃபார் செல்ஃப் கண்ட்ரோல், பகவத்கீதா ஃபார் தியானா. பகவத்கீதாவில் பகவான் என்ன சொன்னார்னு யாரும் கவலைப்படுறதே கிடையாது. அவர் என்ன அவரோட பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கணும். பகவத்கீதையை இப்போ நான் பேசுகிறேன்னா நீங்கள் அதை ஏன் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கணும். உங்கள் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்துட்டு இல்லை அதுக்கு சொன்னது என்ன அர்த்தம் தெரியுமா இதான் அப்படின்னா அது ஒன்றும் முட்டாள்தனமோ அது மாதிரி தான். பகவத்கீதையே பகவான் சொன்னபடி ஒரு புக் கூட இல்லை. அதனால தான் பிரபுபாத் உண்மை உருவில்னு எழுதுகிறாங்க. ஓகே, ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் பெரிய பெரிய பொருள் கொடுக்குறாங்க. அப்போது பகவத்கீதை உண்மையுருவில் நீங்கள் புக்கு படிக்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து இது உண்மையாக புரியும். பகவானுடைய தன்மை என்ன, அதாவது பகவத்கீதையினுடைய முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே என்னென்னா பகவான்னா யார், அவருடைய தன்மை என்ன, அவர் பேர் என்ன, அவர் ஊர் என்ன, அவர் அட்ரஸ் என்ன, அப்புறம் நான் யார். 3 விஷயம். பகவான் யார், நான் யார், எனக்கும் அவருக்கும் உள்ள சம்பந்தம் என்ன. அதனால் இந்த பகவத்கீதை படிங்க, உண்மையுருவில் படிங்க. இப்போ தடவை ஒருத்தங்க பகவத்கீதை படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த புக்கை வாங்குறாங்க அப்படின்னா உங்களோட சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் என்னவா இருக்கும்? இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி அப்ரோச் பண்ணலாம்? இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே போகிறீங்கன்னா செருப்பை கழட்டி போட்டு உள்ளே போவீங்கள்ல, அந்த மாதிரி உங்களுடைய தத்துவங்களை கழட்டி வச்சுருங்க. நீங்கள் உங்களோட எதிர்பார்ப்புகளை விட்டுருங்க. இப்போது பெரும்பாலான பேர் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்கன்னு சொன்னால் டாக்டர் சொல்கிறத கேட்குற மூடில் தான் போகணும், சரணாகதியில் தான் போகிறோம். இப்போ டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டர் எனக்கு ஜுரம் இருக்குது, டோலோ கொடுங்க, சளி இருக்குது இது கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. அப்போ அது மாதிரி நம்ம போகிறோன்னா ஒரு ஒரு ஓப்பன் மைண்டில், ஒரு திறந்த புத்தகமாக, ஒரு மாணவனுடைய நிலையில் நீங்கள் தியானம் பண்ணியிருக்கலாம், அந்த மையம் போயிருக்கலாம், அந்த குருட்ட போயிருக்கலாம், இந்த குருட்ட போயிருக்கலாம், ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் மறந்துடுங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு அர்ஜுனனுடைய மனநிலையில் ஒரு முட்டாளாக தன்னை பாவிச்சுட்டு முதல் முறையாக படிக்கிற மாதிரி படித்தாதான் இது உங்களுக்கு புரியும். இல்லைன்னா அது பெரிய ரகசியம். இது கிருஷ்ணர் என்ன சொல்லுவாருன்னா, அத்தியாயம் 9 முதல் சுகத்தை சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, பக்தோசிமே சகாயித்தி அப்படின்வார். கிருஷ்ணா, அர்ஜுனா, உனக்கு நான் இப்போ பெரிய ரகசியத்தை சொல்ல போகிறேன். இந்த பகவத்கீதை வந்து பெரிய ரகசியம். ஏன் பெரிய ரகசியம் அப்படின்னா படித்தாலும் புரியாது. எப்போ புரியும்? இஷ்டோசிமே சகாயித்தி, நீ எனக்கு பிரியமானவனாக ஆரப்போ தான் புரியும். பிரியமானவன் ஆனால் தான் இந்த பகவத்கீதைங்கிறது புரியும். நண்பனாகவும் பிரியமானவன் இருக்கணும். அப்போ பகவானை, கிருஷ்ணரை முழு முதற் கடவுளாக ஏற்றுக்கணும். யாரெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க? அசிதோ, தேவலோ, வியாசர், அசித்தர், தேவலர், நாரதர், ராமானுஜாச்சாரியா, மத்வாச்சாரியா, அதுக்கப்புறம் வந்து சங்கராச்சாரியா, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் எல்லாம், பிரபுபாதா, எல்லாருமே கிருஷ்ணரை கடவுளை ஏற்றுக்கிறாங்க. அப்போ அந்த மைண்ட் செட்டில் போகணும். அவரை விட்டு இல்லை அவர் வந்து சக்தி வாய்ந்த மனிதர், அவர் ஒரு தத்துவ ஞானி, அவர் நிறைய கடவுள், அவரும் ஒரு கடவுள், நிறைய புக்கில் இதுவும் ஒரு புக்கு, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு புரியாது. இது ரகசியம். இது ரகசியங்கிறத கிருஷ்ணர் ஒரு 4-5 இடத்துல சொல்கிறார் பகவத்கீதையில். ஸோ ஒரு மாணவ நிலையில், திறந்த மனநிலையில், ஒரு அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் அர்ஜுனன் எப்படி கேட்டானோ அதே மரநிலையில் ஞானம் பெறணும்னு நினச்சி படிக்கக்கூடாது. கிருஷ்ணர் சொல்லுங்க, நான் கேட்குறேன், என் வாழ்க்கைக்கு வழிகாட்டுங்க, அந்த நோக்கத்தில் பணிவோட, பண்போட, மரியாதையோட இதை படித்தா தான் உங்களுக்கு புரியும். நிச்சயமாக கீதையை படிக்கிறவங்க அது மூலிமா கிருஷ்ணருடைய அந்த ஒரு கைடன்ஸ், அது ஒரு வாழ்க்கைக்கான ஒரு மேனுவலாக அது அவங்களுக்கு அமையும் நான் நம்புகிறேன். எங்களுக்காக வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் கீதையை பற்றி, நிச்சயமாக கீதையை பற்றி பேசணுன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் பத்தாது. ஸோ இந்த 2 மணி நேரத்துக்குள்ளே நம்மளால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ, எவ்வளோ பார்க்குற மக்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்க முடியுமோ நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் அதுக்கான ஒரு முனைப்பு எடுத்து சரியான அந்த கேள்விகளுக்கான சரியான பதிலை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அதாவது அவர் பதில் சொல்கிறத விட அந்த கேள்வி கேட்குறது ரொம்ப முக்கியம். என்ன நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுதான் பதில் கிடைக்கும். பகவத்கீதையே அதுதான். அன்றைக்கி நான் காலை கேட்டுட்டு இருந்தேன். பகவத்கீதையில் அர்ஜுனன் கேட்டதுக்கான பதிலை கிருஷ்ணர் கொடுக்குறாரு. அர்ஜுனன் வேற கேள்வி கேட்டிருந்தா பகவத்கீதை வேற மாதிரி இருந்திருக்கும். கரெக்ட் இல்லையா? அப்போது நீங்கள் சரியான ஒரு கேள்வி கேட்குறதுக்கும் புத்திசாலித்தனம் வேணும். இப்போ நீங்கள் கேள்வி கேட்டால் கண்டிப்பாக பகவத்கீதை படிச்சிருக்கிறீங்க, படிச்சுட்டு இதை மக்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, ரொம்ப அழகான கேள்விகள் கேட்டீங்க, ரொம்ப இதனால் இதை மக்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. இது ரொம்ப நன்றி எங்களை இவ்வளோ தூரம் அழைச்சி இது பண்ணதுக்கு. எல்லோரும் நேயர்களுக்கு என்ன ஒரு வேண்டுகோள்னா, இப்போது ஹரிகிருஷ்ணா கோயில் உலகம் முழுவதும் இருக்குது. உங்களுக்கு பக்கத்தில் என்ன கோயில் இருக்கோ அங்கே போய் இந்த பகவத்கீதை உண்மை உருவில் இந்த புக்கை வாங்கிக்க. இதை எப்படி படிக்கணும்னா, இப்படி எடுத்து கண்ணை மூட்டு பக்கத்தில் வந்து படிக்கக்கூடாது. இது ஸ்டார்டிங்கில் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிக்கணும்.
ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு ஃப்ளோ. இது வந்து ஒரு ஸ்லோகம், 700 ஸ்லோகம் கிடையாது, ஒரே ஸ்லோகம். அந்த ஃப்ளோவில் அந்த பொருளுரையோடு சேர்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய தாத்பரியங்கள் புரிய வரும். ரொம்ப நன்றி. ரைட். உங்களோட பணிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஐஎஸ்கேஎம் பாண்டிச்சேரி அதில் அந்த கோயிலில் உடைய ஒரு ப்ரீச்சராக இருக்கீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுடைய பணிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஜெய் பிரபுபாத்.